மகாராஷ்டிர மற்றும் ஜார்க்கண்ட் தேர்தல் வாக்கு எண்ணிக்கை தொடங்கி நடைபெற்று வருகிறது. தற்போது விறுவிறுப்பான கட்டத்தை எட்டியிருக்கிறது. ரொம்ப குரூஷியலான டைம். 9:30 மணிக்கெல்லாம் முதல்ல எலெக்ஷன் கமிஷனுடைய முதல் வாக்கு எண்ணிக்கை எவ்வளோ, சதவீதம் எவ்வளோ என்பதை எல்லாம் அவர்கள் அறிவிக்க ஆரம்பிச்சுடுவாங்க அதிகாரப்பூர்வமாக. இதுவரைக்கும் இந்த 9:30 எழக்கூடிய அந்த எண்ணிக்கையை பொறுத்து தான் என்ன டிசைட் பண்ணப்படுகிறது என்பதை தெரிந்து கொள்ள முடியும். இதுவரை இந்திய வரலாற்றில், இந்திய தேர்தல் வரலாற்றில் கண்டிராத ஒரு தேர்தல் களமாக மகாராஷ்டிரா கவனம் பெற்றிருக்கிறது. உள்ளபடி ஜார்க்கண்ட் தேர்தலும் முக்கியமான தேர்தலாக பார்க்கப்பட்டாலுமே மகாராஷ்டிர தேர்தல் களம் எதை வைத்து தீர்மானிக்கப்படுகிறது, எக்ஸ் ஃபேக்டர் என்னவாக இதில் பிளே பண்ண போகிறது என்பது போன்ற பல விஷயங்கள், நியூமரஸ் ஃபேக்டர்ஸ் மகாராஷ்டிர எலெக்ஷனில் இன்வால்வ் ஆகிக்கிறத நம்ம பார்க்குறோம். நம்மோடு அது தொடர்பான பார்வைகளை தொடர்ந்து விருந்தினர்களும் பகிர்ந்துட்டு வராங்க. திரு மதுர் சக்தியா அவர்களிடமிருந்து போகணும்னு நினைக்கிறேன். இப்போது மகாராஷ்டிர தேர்தல் களத்தில் 6 கட்சிகள் களம் கண்டிருக்கிறாங்க. அதில் 2 கட்சிகளே 4ஆக பிரிந்து களம் கண்டிருக்கிறாங்க. ஆன்டி இன்கம்பன்சி இருக்குமா, அதன் வாயிலாக இந்த பக்கம் மகா விகாஸ் அகாதிக்கு வாக்குகள் வருமா? முதல்ல மக்கள் தேர்ந்தெடுத்தது ஒருத்தரை, ஆனால் வியூகங்கள் வாயிலாக ஆட்சி மாற்றம் அப்படிங்கிறது மாறி இருக்கிறது. நிறைய வியூகங்கள் இன்வால்வ் ஆகியிருக்கு இந்த மகாராஷ்டிர தேர்தல் களத்தை பொறுத்த வரைக்கும். எது வெல்ல போகுது? இப்போ பார்க்கும்போது 2 பக்கமுமே ஒரு ஈக்குவலான ஷீட் ஷேரிங் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். எந்த பக்கம் சாயும், என்ன ப்ரெடிக்ஷன்ஸ் இருக்குது 9:30 நிலவரத்தை பார்க்குறப்ப? இல்லை, நம்ம முன்னாடியே பேசுகிற மாதிரி தான் எது அப்படின்றது அவங்க பாஜக தரப்பினரே வச்சது முக்கியமாக அங்கே சாதி அரசியல் தான் வச்சாங்க. அது மத அரசியல் அப்படிங்கிறது அண்ணன் சொன்னார், யோகி ஆதித்யநாத் பட்டைங்க தோக்காட்டைங்க அந்த பிரச்சாரம் அதை எடுப்பட்டதை விட அவங்க பேசவே வேணான்ட்டாங்க மகாராஷ்டிரால. யோகி நீங்க தயவு செஞ்சு இங்க வந்து பேசிராதீங்க. ஏன் அப்படின்னா அவங்க இந்த ஓபிசி கன்சல்டேஷன், அவங்க மலி தங்கர் பஞ்சாரி அந்த எம்டிவின்னு சொல்ற அந்த ஸ்ட்ராட்டஜி அவங்களுக்கும், ஒரு பாஜக நேரடியாக மராட்டா அரசியல் இறங்காமல் ஏக்நாத் ஷிண்டே அவர்களும் அஜித் பவார் அவர்களையும் வச்சு மராட்டா அவர்கள் மத்தியில் ஒரு கன்சல்டேஷனும் அந்த ஃபார்முலாவை அவங்க ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி டிசைடிங் ஃபேக்டராக இருக்க போகுது அந்த மற்றவை 14 போட்டிருக்கீங்க இல்லையா, அதுதான் டிசைடிங் ஃபேக்டராக இருக்க போகுது. ஏன்னா குறிப்பாக பிரகாஷ் அம்பேத்கர், ஓவைசி, அப்புறம் பிஎஸ்பி, ராஜ் தாக்கரேவோட மகாராஷ்டிரா நவநிர்மான், இந்த கட்சிகள் 187 இடத்துல டிசைடிங் ஃபேக்டரில் இருக்கிறாங்க. அதாவது டிசைடிங் ஃபேக்டர் அப்படின்னா அவங்க ஜெயிக்க மாட்டாங்க, ஆனால் 187 இடத்துல போன தேர்தலில் 3ஆம் இடத்துல வந்திருக்காங்க. இப்போ அவங்களோட வாக்கை இந்தியா கூட்டணி எவ்வளோக்கு எவ்வளோ குறைக்குதோ தான் அவ்வளோக்கு எவ்வளோ வெற்றி வாய்ப்பு ஜாஸ்தி ஆகுது. ஏன்னா இவங்களோட வாக்கு வங்கி ஏஏஎம் ஆகட்டும் இல்லை பிரகாஷ் அம்பேத்கரோட கோர் பேஸ் அப்படிங்கிறது பிஜேபிக்கு வாக்கு செலுத்தும் பேஸ் கிடையாது. அது இந்தியா கூட்டணியின் ஓட்டை தான் ஸ்பிளிட் பண்ணுது. இப்போ அதை தாண்டி இவ்வளோ க்ளோஸ் கான்டெஸ்ட் இருக்கிறதே ஒரு பெரிய சவால் தான் இந்தியா கூட்டணிக்கு. அப்படி இருக்கும்போது நேரம் போக போக அவங்களோட வாக்கு குறைஞ்சு காங்கிரஸோட வாக்கு அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏற்கனவே சொன்ன மாதிரி கூட்டணி அப்படிங்கிறது பிஜேபிக்கு சிவசேனா ஏக்நாத் ஷிண்டேவோ அஜித் பவார் மட்டும் கிடையாது, எலெக்ஷன் கமிஷனும் கூட்டணியில் இருக்குது அப்படின்றத நம்ம மீண்டும் மீண்டும் சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். ஏன்னா கண்டினியூஸாக நம்ம பார்க்குறோம் சட்டத்துக்கு புறம்பான ஆட்சி அப்படின்னு சொன்ன ஆட்சி தான் அங்கே இன்னும் நடந்துகிட்டு இருக்கு. சட்டத்துக்கு புறம் நம்ம சொல்லலை, சுப்ரீம் கோர்ட்டே சொல்லியிருக்கு இட் இஸ் அன் அன்கான்ஸ்டியூஷனல் கவர்மெண்ட்னு சொல்லியிருக்கு. அதை வச்சுக்கிட்டு தான் ஆட்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அது இருக்கும்போதே அஜித் பவாரையும் அவங்க கட்சியிலேருந்தே பிரச்சாரத்தின் போது அஜித் பவாரை திட்டுறாங்க, அஜித் பவார் திரும்பி திட்டுறாரு அப்படிங்கிற மாதிரி, அவன் என் மச்சான் தாண்டா, அவன் என் ஃபேமிலியை திட்டுவான், நான் அவன் ஃபேமிலியை திட்டுவேன், ஜாலியாக எடுத்துப்போம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கூட்டணியில் தேர்தல் கண்டுகிட்டு இருக்கிறாங்க. அது எப்படி வாக்குகள் பிரிய போகுது? பவார் கேம்ப்ஸில் இருந்து எந்த அணிக்கு வாக்களிக்க போகிறாங்க? இப்போ அஜித் பவார்னுடைய முகாமிலிருந்து ஒரு தொகுதியில் போட்டியிடக்கூடிய ஒரு வேட்பாளரே எங்களுடைய ஆதர்ஷ தலைவர் சரத் பவார்னு கிளைம் பண்ணிக்கிறாரு. ஒரு ஹங் அசம்பிளி வருது அப்படின்னா அது சரத் பவாருக்கு ஒரு ஒரு ஃபேவரபிளாக மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அகெயின் ஹி வில் பி த டிசைடிங் ஃபேக்டர் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பார்வையும் இருக்குது. இல்லை, அது ஒரு பார்வை. அந்த பார்வை எதில் டிபெண்ட்டாக இருக்குது அப்படின்னா அந்த பார்வை அது பொய்ப்பிக்கவும் மெய்ப்பிக்கவும் 2க்குமே வாய்ப்பு இருக்குது. ஆனால் போஸ்ட் தேர்தல் அப்புறம் இவங்க அஜித் பவாருக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் இருக்குது. ஏன்னா அவர் ஏற்கனவே அதானியோட உட்காந்து தான் நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்தி ஆட்சியை கொளுத்தோம் அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ அதானி அவர்கள் மேலே யூஎஸ் வழக்கு தொடுத்திருக்கு அப்படின்னு இந்த டெவலப்மெண்ட்ஸ் இருக்கிற சமயத்தில் இவங்க பாஜக அஜித் பவார் எப்படி டீல் பண்ணுறாங்கன்றது தான் அந்த சீட்ஸை அவங்க செக்யூர் பண்ணுறாங்களா இல்லையா அப்படிங்கிறது. ஏன்னா குறிப்பாகவே அஜித் பவார் அவர்களையும் ஏக்நாத் ஷிண்டே அவர்களையும் அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா
155 இடத்துல பாஜக போட்டியிட்டதில் 44 இடத்துல வந்து மராட்டா தலைவர்களை போட்டியிட வச்சிருக்கிறாங்க. பார்த்தீங்கன்னா இவங்களோட ரேலிஸ் பார்த்தீங்கன்னா அந்த 44 தொகுதியில் தான் இருக்குது. அப்போ வந்து பாஜக வந்து குறிப்பாகவே அவங்கள வந்து அந்த சாதிக்கு தான் பயன்படுத்துது அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது. அப்போ நீங்கள் வந்து மராட்டா இடஒதுக்கீடு நீங்கள் தரேன் அப்படின்னு சொல்லி தான் ஃபட்னவிஸ் ஆட்சிக்கு வந்தார். மராட்டா வந்து ஓபிசியில் சேர்த்தறன்னு சொல்லி தான் ஆட்சிக்கு வந்தார். அதற்காக வந்து மத்தியில் வந்து சட்ட திருத்தமும் செஞ்சாங்க. அதாவது ஒரு மாநில கட்சியே ஓபிசி லிஸ்ட்டை வந்து ரீடிஃபைன் பண்ணிக்கலாம் அப்படின்னு. அதையெல்லாம் பண்ணிட்டும் இன்னும் மராட்டாவை சேர்த்தல அப்படின்னு போராட்டம் வந்தபோது மட்டும் என்ன சொன்னாங்க, இது வந்து மராட்டா தலைவர்கள் பண்ணும் போராட்டம் கிடையாது, சரத்பவார் வந்து மூஞ்ச நேராக காட்டுறதுக்கு பயந்துட்டு ஷேடோ அரசியல் பண்ணுறாரு, அவர் பின்னாடி நிழலாக இருந்துக்கிட்டு அவர் வந்து இந்த போராட்டத்தை இயக்குறாரு அப்படின்னு சொன்ன அதே சமயத்தில் தான் இவங்க 44 மராட்டா லீடர்களை வந்து ஃபீல்டு பண்ணி எம்எல்ஏஸை ஃபீல்டு பண்ணி இன்றைக்கி வந்து போட்டிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னும்போது அஜித் பவாரை இவங்க அதுக்கு மட்டும்தான் பயன்படுத்துகிறாங்க அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது. ஸோ நம்ம எப்படி பார்க்குறோம் அப்படின்னா இது வந்து கேஷ் கவுன்னு சொல்லுவாங்க. மகாராஷ்டிரா வந்து அவங்களுக்கு எக்கனாமிக்கலி வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஸ்டேட். ஆனால் ஜார்க்கண்ட் வந்து அவங்களுக்கு சோஷியலி இப்போ வந்து அவங்க வந்து பழங்குடியினர் மத்தியில் ஒரு சோஷியல் இன்ஜினியரிங்கை ட்ரை பண்ணுறாங்க அப்படின்னும்போது அங்கே வந்து சந்தால், ஹோ, முண்டா அப்படின்னு பல ட்ரைப்ஸ் இருக்குது. அங்கே வந்து ஒரு 5 ட்ரைப் டாமினன்ட் ட்ரைப் இருக்குது. அங்கே வந்து இவங்க வெளிப்படையாக சொல்லிக்கிறாங்க, நாங்கள் 4 ட்ரைபில் வந்து எங்களால் வந்து பெனட்ரேஷன் பண்ண முடிஞ்சிருக்கு வாக்கு சதவீதத்தில், நாங்கள் 5ஆவதும் இந்த முறை வெற்றி பெற்றோம்னா கம்ப்ளீட்டாக வந்து ட்ரைபல் வாக்குகள் எங்களுக்கு தான் அப்படின்றாங்க. இப்போ மகாராஷ்டிரா வந்து டெமோக்ராஃபிக் ஜிஹாத்னு சொல்லிட்டு அவங்க வந்து கிளைம் பண்றாங்க. இந்த மாதிரி முஸ்லீம் பாப்புலேஷன் 1951க்கு அப்புறம் இன்க்ரீஸ் ஆகிருக்குது, இவ்வளோ பர்சன்டேஜ்லேருந்து இவ்வளோ பர்சன்டேஜ். நீங்க சொல்ற அதே சந்தால் ட்ரைப்னுடைய பாப்புலேஷன் கம்மியா இருக்கு, இது வந்து டெமோக்ராட்டிக் ஜிஹாத், ஓட் ஜிஹாத் மாதிரி இதை பிஜேபி வந்து தேர்தல் காலத்துல சொல்லி இல்லை, அதோட பிரதிபலிப்பு தான் என்னன்னு பார்த்துட்டு இருக்கோம். அந்த தொகுதிகள் ட்ரைபல் தொகுதிகள் ரிசர்வ் பண்ண எல்லா தொகுதிகளும் பிஜேபி வந்து வாஷ் அவுட் ஆகிட்டு இருக்குது. இன்றைக்கி நம்ம பார்த்துருக்கோம். இத்தனைக்கும் வந்து எந்தெந்த தொகுதியெல்லாம் அவங்க ஜெயிச்சாங்களோ, போன முறை என்ன ஆச்சு அப்படின்னா 31 ரிசர்வ்டு தொகுதியில் எனக்கு தெரிஞ்சு, நான் இஃப் ஐ எம் நாட் ராங், 28 வந்து இவங்க ஜெயிச்சாங்க, ஜேஎம்எம் ஜெயிச்சாங்க, 3 வந்து பிஜேபி ஜெயிச்சாங்க. இன்றைக்கி அந்த 3லையுமே கூட பார்த்தீங்கன்னா அவங்க நிலைமை இக்கட்டாக இருக்குது. அப்படின்ற நிலைமை என்ன சொல்லுது அப்படின்னா, இவங்க பழங்குடியினர் மத்தியில் பண்ண இந்த பிரிவினைவாத அரசியல், நாங்கள் யூசிசி அப்படின்னு சொல்லிட்டாங்க, யூசிசி வந்தால் உங்களோட திருமண முறைகளில் தலையிட போகிறாங்க அப்படின்னு சொல்லி சர்ணா கோடு, எங்கள் திருமண முறையை பாதுகாக்கிறதுக்கு சர்ணா கோடு வேணும்னு ஹேமந்த் சோரன் கேட்டதுக்கப்புறம் இல்லை நாங்கள் யூசிசியில் உங்களுக்கு மட்டும் எக்ஸப்ஷன் கொடுப்போம் அப்படின்னு பாஜக முன்னுக்கு பின் முரணாக பேசினதும், இந்த மாதிரி இஸ்லாமிய வெறுப்பு பரப்புனதும், அங்கே இருக்கிற பழங்குடியினர் மத்தியில் இருக்கிற கிறிஸ்தவர்களை வந்து கிரிப்டோ கிறிஸ்டியன் கன்வர்ஷன் மாஃபியா அப்படின்னு வெறுப்புகளை பரப்புனதும் பழங்குடியினர் மத்தியில் பெரிய அதிருப்தியை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்றது தான் இந்த இதை பார்த்துருக்கோம். இன்னும் சொல்லப்போனால் ஹேமந்த் சோரன் அவர்களை கைது செய்த போது இந்த கோடி மீடியா அப்படின்னு சொல்கிற பிஜேபிக்கு ஆதரவான மீடியாக்கள் அத்தனையும் எவ்வளோ கேவலமாக அவர் பழங்குடியினர் அப்படிங்கிறதுனால அவர் காட்டுக்கே திரும்பி செல்றாரு, அதனால ஜெயிலுக்கே திரும்பி போறாரு அப்படின்ற மாதிரியும், இவ்வளோ BMW கார் வச்சிருக்காரு, பெஞ்ச் வச்சிருக்காரு, இவருக்கெல்லாம் வந்து ரிசர்வேஷன் தேவையா அப்படின்னு ஓப்பனாகவே, இதெல்லாம் வந்து ஒரு ஜனநாயக நாட்டில் இப்படிலாம் பேசவே கூடாது, இதெல்லாம் வந்து வன்கொடுமைக்கு உள்ள வர வேண்டிய குற்றங்கள். ஆனாலும் இதை எலெக்ஷன் கமிஷன் ஆகட்டும் இல்லை இங்கே இருக்கிற வந்து ஆணையங்களாகட்டும் எல்லாமே பார்த்துக்கிட்டு தான் இருந்துச்சு. ஆனால் மக்கள் மன்றத்தில் இதெல்லாம் எதுவுமே செல்லுபடி ஆகலை அப்படிங்கிறத நம்ம ஜார்க்கண்ட் தொகுதியில் தேர்தலில் பார்க்குறோம். ஓகே, திரு விஎஸ் சந்திரசேகர், நீங்க எப்படி மராத்திய களத்தை அணுகிறீங்க? ஒரு 6 பகுதிகளாக இந்த தேர்தல் களம் வேலை செய்கிறத பார்க்கிறோம். இது வந்து பிரதானமாக இந்த கூட்டணி கட்சிக்கு வாக்கு போகுமா, இல்லை இந்த ஃபேக்ஷனுக்கு போகுமா, அந்த ஃபேக்ஷனுக்கு போகுமா, இதையெல்லாம் தாண்டி ஒரு பகுதிகளுமே ஒரு லோக்கல் பாடி எலெக்ஷன் மாதிரி அங்க இருக்கக்கூடியவங்க ஒரு சத்ரப்ஸாக இயங்குறாங்க. ஒரு ஏரியாவுமே ஒரு தேர்தல் களமாக உருமாறி இருக்கு அப்படிங்கிற விஷயங்கள்லாம் சொல்லப்படுகிறது. போலரைசேஷன்ஸ் வந்து வித்தியாசமாக இருக்குங்கிற ஒரு விஷயம். இன்னொன்று, ஜராங்கி பாட்டலுடைய ரோல் இந்த மராத்தா வாக்குகளை யார் பக்கம் கன்சாலிடேட் பண்றதுக்கான வாய்ப்பா அமைஞ்சுது, உங்களுடைய பார்வை? நீங்கள் சொல்கிற மாதிரி இதில் வந்து மகாராஷ்டிராவில் இப்போது ஒரு ஓவர்ஆர்ச்சிங் ஒரு மாநில அளவிலான ஒரு இழை இருப்பதாக தெரியவில்லை. அங்கு எல்லா இடங்களிலும் உங்களுக்கு லோக்கல் ஃபைட். இன்ஃபேக்ட் ஒரு அனலிஸ்ட் சொன்னார் 288 கான்ஸ்டியூன்சியில் 288 பேட்டில் நடக்குது மகாராஷ்டிராவில் அப்படின்னு. அப்படி இல்லைனாலும் ஓரளவுக்கு ஒரு ரீஜியன், 6 ரீஜியன், விதர்பா, மராத்வாடா, நார்த் மகாராஷ்டிரா, கொங்கன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் உங்களுக்கு இப்போது ஒரு சில பிராந்தியங்கள், அதாவது ரீஜனில் உங்களுக்கு
மகா விகாஸ் அகாடி, தட் இஸ் காங்கிரஸ் தலைமையிலான அந்த கூட்டணிக்கு ஒரு பலம் இருக்கிறது. கொங்கன் கோஸ்ட், அந்த கொங்கன் ரீஜன், அங்கே வந்து உங்களுக்கு ஷிண்டே அவர்களின் தலைமையிலான மகா யுத்தி அந்த கூட்டணியோட பலம் ஓரளவுக்கு தெரிகிறது என்று அனலிஸ்ட்டுகள் ஏற்கனவே எழுதியிருந்தாங்க. பேப்பரில் வேரியஸ் பேப்பர் ரிப்போர்ட்ஸும் அப்படி தான் வந்தது. இப்போ உங்களுக்கு இப்போ ரிசல்ட்ஸு ட்ரெண்ட்ஸ் வர ஆரம்பிச்சிருக்கு. இதில் வந்து ஆனால் ஒரு டெலிவிஷன் சேனலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யார் என்ன கொடுக்குறாங்க, எதை வச்சு கொடுக்குறாங்கன்னு தெரியல. ஒரு 0.2% ஓட்டு கால்குலேட்டட், அதை வச்சே 100, 150 லீடிங்கு, இவங்க லீடிங் அவங்க லீடிங்கிறாங்க. அதெல்லாம் ரொம்ப வெரி ஏர்லி. இன்ஃபேக்ட் இனிமேல் தான் உங்களுக்கு ஆக்சுவல் ட்ரெண்ட்ஸ் வில் பி நோன் ஒன்லி நவ். இப்போ தான் உங்களுக்கு தெரிய வரும். அதனால் இப்போது ஓரளவுக்கு இப்போ வர ட்ரெண்ட்ஸ் தான் ஓரளவுக்கு அப்படியே முன்னேறலாம் என்று சொல்லலாம். அன்லஸ் லாஸ்ட் மினிட் ஏதாவது ஒரு மாற்றங்கள் இருந்தாலொழிய அதே ட்ரெண்டு தான் போகும்னு நான் நினைக்கிறேன். இதில் இப்போ இந்த எலெக்ஷனில் மெயின் ஃபைட் என்னென்னா, லோக்சபா எலெக்ஷனில் காங்கிரஸ் தலைமையிலான கூட்டணி ஒரு வலுவான பிரச்சாரத்தை எடுத்துக்கொண்டார்கள். இந்த மாதிரி ஷெட்யூல் காஸ்ட், ஷெட்யூல் ட்ரைப் ரிசர்வேஷன், அந்த இடஒதுக்கீடு, இந்த பாஜக அரசு 400 இடங்களை பெற்று பெரும்பான்மை அரசு கட்சி இது பெரும்பான்மை அரசை நிறுவினால் நிச்சயமாக இந்த இடஒதுக்கீடு ஒழிக்கப்படும். அப்புறம் கான்ஸ்டியூஷனில் மற்ற இம்பார்ட்டண்ட் ப்ரொவிஷன்ஸையும் சேஞ்ச் பண்ணுவாங்க அப்படின்லாம் சொல்லி ஒரு அந்த மாதிரியும், அப்புறம் அன்எம்ப்ளாய்மெண்ட்டு, டிஸ்ட்ரெஸ், எக்கனாமிக் டிஸ்ட்ரெஸ், பொருளாதார பிரச்சனைகள், இதெல்லாம் வச்சு ஒரு வலுவான கேம்பெயின் பண்ணதில் அதில் மக்கள் அதனால் ஈர்க்கப்பட்டு ஒரு 48 சீட்டில் 31 சீட்டு இவங்க வின் பண்ணாங்க இந்த காங்கிரஸ். இந்த மராட்டியம் மற்றும் ஜார்க்கண்டின் வாக்கு எண்ணிக்கை முடிவுகள் வெளியாகி கொண்டிருக்கிறது. இந்நேரத்தில் நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் ஜென்ராம் அவர்களும் இணைந்திருக்கிறார். அவரையும் இந்நேரத்தில் அரங்கத்திற்கு வரவேற்கிறேன். தொடர்ந்து திரு வி.எஸ். சந்திரசேகர் அவர்கள் பேசிட்டு இருந்த விஷயம்தான், லோக்சபா எலெக்ஷனின் போது காங்கிரஸ் SC/ST ரிசர்வேஷனை முன்னிறுத்தி நிறைய விஷயங்களை பேசினாங்க, தேர்தல் களத்தை சந்திச்சாங்க. மகாராஷ்டிர தேர்தல் களத்தில் மராத்தா ரிசர்வேஷன் என்பது ஒரு முக்கியமான விஷயமாக தற்போது ப்ளே பண்ணப்படுகிறதுங்கிறத பேசிட்டு இருந்தீங்க. தொடர்ந்து உங்களுடைய பார்வைகளை வைக்கலாம். அது லோக்சபா எலெக்ஷனில் அப்படி பண்ணாங்க. அதற்கப்புறம் இவங்க மகாராஷ்டிரா இந்த ஆளுகின்ற மகாராஷ்டிரா மகாயுத்தி கூட்டணி என்ன செய்ததென்றால், மகாயுத்தி கூட்டணி என்ன செய்ததென்றால், அவர்களுக்கு அந்த லோக்சபா எலெக்ஷனில் பெற்ற தோல்வியை மறைப்பதற்கும் அதை ஓவர் கம் பண்ணுவதற்காக நிச்சயமாக அந்த 6 மாதம் டைம் அவர்களுக்கு தேவை இருந்தது என்பதை உணர்ந்து, இன்ஃபேக்ட் ஹரியானாவோடு சேர்ந்து நடக்கப்பட வேண்டிய அந்த அசம்பிளி எலெக்ஷன் நடத்தாமல் அதை அவங்க எலெக்ஷன் கமிஷன் அதை ஒத்தி வைத்து இப்பொழுது நவம்பரில் நடத்தினாங்க. அது ஓரளவுக்கு அந்த ஒரு 4 மாதம் ஒரு எக்ஸ்ட்ரா கேப் கிடைச்சதில் அவங்க என்ன பண்ணாங்கன்னா, லட்கி பஹீன் யோஜனான்ட்டு மத்திய பிரதேசில் எப்படி ஒரு பாப்புலராக இருந்த ஒரு பெண்களுக்கான உதவித்தொகை, அந்த திட்டத்தை இங்கே ஒரு அக்ராஸ் த போர்டு பம்பார்டு பண்ணாங்கன்னு சொல்கிறாங்க. அதை மாநிலம் பூராவும் நிறைவேற்றி அதை பெண்களுக்கு போய் செல்லும் வழியில் அதை எஃபெக்டிவாக இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்கன்னு பேசப்படுகிறது. அதை நல்லா அட்வர்டைஸ் பண்ணி விளம்பரப்படுத்தி அது ஒரு முக்கியமான விஷயமாக கருதப்படுகிறது. இந்த இப்போது எலெக்ஷன் கமிஷன் ட்ரெண்டை பார்த்தாலே ஒரு கிளியராக தெரியுது. இந்த மகாயுத்தி அலையன்ஸ் ஐ திங்க் நல்ல வெற்றி பெறப்போகிறாங்கன்ற மாதிரி தான் அந்த நம்பர்ஸ் எல்லாம் காமிக்குது. அதனால் இதில் என்ன தெரியுதுன்னா, இந்த காங்கிரஸ் தலைமையிலான அந்த கூட்டணி அந்த
தேர்தல் வெற்றி பெற்று லோக்சபாவில் வெற்றி பெற்ற அந்த வெற்றியை தேர்தலில் அந்த வெற்றியை கன்சாலிடேட் பண்ணாமல் களத்தில் தோய்ந்து இருந்திருக்கிறார்களோ என்ற ஐயம் ஏற்படுகிறது. ஆனால் அந்த மறுபக்கம் உங்களுக்கு மகாயுத்தி அலையன்ஸ் நன்னா களத்தில் வேலை செஞ்சு, இன்ஃபேக்ட் அஜித் பவார் அந்த லோக்சபா எலெக்ஷனில் ரொம்ப வெரி புவர் பர்ஃபார்மன்ஸ், ஒரு சீட் தான் வின் பண்ணார். இப்போ அந்த கட்சியே உங்களுக்கு சரத்பவாருக்கு ஈக்குவலாக ஃபைட் பண்ணுறாங்க. அப்படி உங்களுக்கு அந்த காங்கிரஸ் தலைமையிலான கட்சியின் தோய்வு இந்த ரிசல்ட் ட்ரெண்டில் உங்களுக்கு ஓரளவுக்கு தெரியுது. மராத்தா ரிசர்வேஷன் இஷ்யூவே கூட உங்களுக்கு அந்த ஜரங்கே பட்டேல்னு அவர் கடைசி வரைக்கும் இருந்துட்டு திடீர்னு விட்ரா பண்ணிட்டார். அது ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தி, ப்ளஸ் அந்த மகாயுத்தி அலையன்ஸில் இருக்கிற தலைவர்கள், மராட்டா தலைவர்கள், சீஃப் மினிஸ்டர் ஒரு ஷிண்டே மற்றும் டெப்டி சீஃப் மினிஸ்டர் அஜித் பவார் அவர்களை முன்னிறுத்தி அந்த மராட்டா ஓட்டுகளையும் கன்சாலிடேட் பண்ணியிருப்பாங்கன்னு தான் இந்த ட்ரெண்டு, ஏர்லி ட்ரெண்ட்ஸ் தெரிவிக்கிறது. அண்டு காங்கிரஸ் தலைமையிலான அந்த எதிர்க்கட்சி கூட்டணி சரியாக களத்தில் பணி செய்யவில்லை என்பது கிளியராக தெரிகிறது. ஓகே, திரு ஜி.கே. நாகராஜ், இப்போ இந்த நேரத்திற்கான ட்ரெண்டை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இதை எதிர்பார்த்து தான் பாஜக களத்தில் வேலை செஞ்சுச்சா? சென்ற முறை மக்கள் வாக்களித்தது ஒன்று, மக்களின் தீர்ப்பை மாற்றி எழுதிய வேலையை பாஜக செஞ்சிருந்துச்சு. அதை இன்னைக்கு இப்போ சரிப்படுத்திச்சா பாஜக? அதை மக்கள் ஏற்று வாக்குகளாக திருப்பி பதிவு செஞ்சுருக்காங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாமா? எப்படி பார்க்குறது? இல்லைங்க, ஆக்சுவலாக பாஜகவை பொறுத்த வரைக்கும் என்ன சொன்னமோ அதை நிறைவேற்றியிருக்கிறோம். காங்கிரஸ் நண்பர் கூட சொன்னாங்க, அதை சொன்னாங்க, இதை சொன்னாங்க. சொன்னதை நாங்கள் தேர்தலுக்கு முன்னாடி கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றிருக்கிறோம். அதில் என்ன தவறு இருக்கிறது? அந்த வாக்குறுதிக்காக மக்கள் வாக்களித்திருக்கிறார்கள். அது அயோத்தி ராமர் கோயில் ஆகட்டும், ஆர்டிகல் 370 ஆகட்டும், பொது சிவில் சட்டமாகட்டும், குடியுரிமை சட்டமாகட்டும், நாங்கள் சொல்கிறோம். ஊடுருவல்காரர்களை பற்றி பேசுகிறாங்க. ஊடுருவல்காரர்கள் நிலைமை எந்த அளவுக்கு மற்ற நாடுகளில் மோசமாக இருக்குங்கிறது அதுக்கு பல சரித்திரங்கள் உண்டு. இன்றைக்கி ஆப்கானிஸ்தான் இருக்கிற ஊடுருவுக்காரர்களில் பாகிஸ்தான் அனுமதிக்கிறது இல்லை. பாகிஸ்தான் அன்றைக்கி அவங்களை வெளியேற்றிட்டு இருக்காங்க. வெளியே போக சொல்லி டைம் ஃப்ரேம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. என்ன காரணம்? ஒரு நாட்டுடைய அந்த கட்டமைப்பு, நாட்டினுடைய அந்த சட்டம் ஒழுங்கு, நாட்டினுடைய அந்த கலாச்சாரம், பண்பாடு காக்கப்படணும் அப்படின்னா நிச்சயமாக அந்த எல்லை பாதுகாப்பு மிக முக்கியம். இன்றைக்கி ஏறக்குறைய 1650 கிலோமீட்டருக்கு வடகிழக்கு மாநிலங்களில் தொடர்ச்சியாக நாம் அந்த பகுதிகளில், மின்மார் ஒட்டிய பகுதிகளில் இன்றைக்கி வேலி அமைச்சிட்டு இருக்கிறோம். இதை காங்கிரஸ் செய்யலை. இன்றைக்கி மணிப்பூர் பிரச்சனைக்கும் அதுதான் காரணம். ஊடுருவல்காரர்கள் தான் மிக முக்கியமான காரணம். அவருடைய அந்த தீவிரவாதம், அந்த சட்ட ஒழுங்கை மதிக்காதது, இதெல்லாம் மிக முக்கியமான காரணம். அதான் ஜார்க்கண்ட்லயும் எங்க அமித்ஷா பேசுறாங்க. ஊடுருவல்காரர்கள் எந்த அளவுக்கு ஒரு மோசமான நிலைமை உருவாக்கிட்டாங்கன்னு சொல்லி பேசுறாங்க. இந்த ஒரு விஷயத்தை நீங்க முன்னெடுத்து அரசியல் களத்தை சந்திக்க முடியாது. நீங்க இஸ்லாமியர்களுக்கு எதிரான ஒரு பரப்புரையை எல்லா தேர்தல் களத்திலையும் வாக்குகளை அறுவடை செஞ்சிருமானா கண்டிப்பா இல்லை. மகாராஷ்டிரால யோகி ஆதித்யநாத் பேசினப்போ ஏக்நாத் ஷிண்டே என்ன சொன்னாரு, என்ன ரியாக்ட் பண்ணாரு? அப்ப எல்லா களத்துக்கும் இதே பிரச்சாரத்தை முன்வைக்க முடியாதுல்ல? இல்லைங்க, நீங்க பாஜக இஸ் வெரி கிளியருங்க. நாங்க ஒருபோதும் பிரிவினவாதம் பேசல. இந்த நாட்டில் எல்லாரும் ஒற்றுமையாக ஒரே சட்டத்தோடு வாழ வேண்டும். பிரிவினவாதத்தை உருவாக்கினது காங்கிரஸ். ஏறக்குறைய காங்கிரஸ் இன்றைக்கு முஸ்லீம் லீக் கட்சியாக மாறிவிட்டுங்கிறது தான் உண்மை. இன்னைக்கு ராகுல் காந்தியுடைய பேச்சு எப்படி இருக்கிறது? அதுவும் வெளிநாடுகளில் சென்று எப்படி பேசுறாரு? இந்தியாவுடைய தரத்தை எவ்வளவு தரம் தாழ்த்தி பேசுகிறாரு, எவ்வளவு மோசமாக பேசுகிறாரு. இன்னைக்கு அந்நிய சக்திகளுடைய ஆதிக்கம் எந்த அளவுக்கு இந்தியாவோட விஷயங்களை தலையிடுது, இந்தியாவோட பொருளாதாரத்தை வலுவிழக்க செய்வதற்கெல்லாம் எப்படி திட்டமிட்டு இன்றைக்கு அமெரிக்கா போன்ற ப்ரோ காங்கிரஸ் அரசுகள் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அதற்கு எப்படி ராகுல் காந்தி துணை போகின்றார்? இவங்க ஜாதிவாரி கணக்கெடுப்பு பற்றி எல்லாம் பேசினாங்க. ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்க மறுத்தது நேரு அவர்கள். ராஜீவ்காந்தி அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. இதையெல்லாம் தாண்டி இன்றைக்கு நாங்கள் தயார் என்று சொல்லி இருக்கிறோம். ஏனென்றால் 75 ஆண்டு காலம் கொடுக்கப்பட்ட ஜாதிவாரி இட ஒதுக்கீட்டில் என்ன நன்மை விளைந்தது நாங்கள் கேட்குறோம். அதை அவங்க சரி செய்யல. ஓபிசி கமிஷனுக்கு ஒரு அங்கீகாரம் கொடுத்தது நரேந்திர மோடி அவர்கள். நாங்கள் பட்டியலிட்டு சொல்ல முடியும் எல்லாம் பண்ணிருக்கோம். இன்னைக்கு ஜார்க்கண்ட் குறிப்பா அந்த பகுதிகளில், மிசோரம், அந்த குறிப்பா நீங்க சொல்ல போனா
அப்புறம் எதுக்கு ஜாதிகள் ரீதியாக பிரிக்கிறாங்கன்னு ஒரு வாதத்தை நிச்சயமா வைக்கிறீங்க? மகாராஷ்டிர தேர்தல் காலத்துல ஜாதிகள் இல்லாமையா வாக்காளர் கேண்டிடேட்டை போட்டிருக்கு உங்க மகாயுதி கூட்டணி? அதாவது நீங்க ஜாதிவாரி கணக்கெடுப்பை கையில் எதுக்கு எடுக்கிறாங்கிறது முக்கியம். காங்கிரஸ் பிரிவினைவாதத்தை தூண்டுவதற்காக எடுக்கிறார்கள். பாஜக அந்த சாதியை வைத்து மக்களை உயர்த்துவதற்காக இருக்கிறது. அதான் சொல்றேன். நீ 75 ஆண்டுகால ஆட்சியில் 55 ஆண்டு காலம் காங்கிரஸ் ஆட்சி செய்த பொழுது சாதி ரீதியாக நீங்க மக்களுக்கு என்ன செஞ்சீங்க? இப்ப ஏன் கையில் எடுக்கிறீங்க? இப்ப நீங்க கையில் எடுக்கிறது பிரிவினையை தூண்டுவதற்கு, சண்டையை மூட்டி விடுறதுக்கு. நீங்க ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒரு சதவீதமான இடஒதுக்கீடு இருக்கிறது. தமிழ்நாட்டில் 59%, ஒவ்வொரு மாநிலத்துக்கும் மாறுபட்டு இருக்கிறது. அப்ப நீங்க எடுத்து பிசி ஓபிசிக்குள்ள சண்டை மூட்டி வைக்கிறது. இந்த வேலைக்காகத்தான் நீங்க வந்து எடுக்க தூண்டுறீங்க அப்படிங்கிறது தான் எங்களுடைய முக்கியமான குற்றச்சாட்டு. உங்க நோக்கம் சரியானதாக இல்லை. நீங்க இலவசம் கொடுத்தீங்க, நீ நிறைவேற்ற முடிஞ்சதா? அதான் நான் கேட்கிறேன். இப்ப நீங்க இன்னும் கூட நான் சொல்ல முடியும். இந்த குறிப்பா இப்ப என்ன சார் மகாராஷ்டிரால பண்ணாங்க ஆகட்டும், லாட்லி பகின் ஸ்கீம் என்னது இன்னைக்கு பாருங்க. நான் தான் சொல்றேனே, நீங்க ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கணுங்க. நீங்க ஒரு பேசுறதுக்கு முன்னாடி இன்னைக்கு என்னென்ன காங்கிரஸ் சொல்லியிருக்கிறாங்க. காங்கிரஸ் வந்து பெண்களுக்கு மாதந்தோறும் 3000 ரூபாய் கொடுக்குறோம், நாங்க 2100 ரூபாய் கொடுக்குறோம்னு சொல்லியிருக்கிறோம். பட் இங்க அமித்ஷா தெளிவா சொன்னாரு, நாங்க கொடுக்கறதே எங்க பட்ஜெட் உட்பட்டது. நாங்க சொன்னா ஆமாங்க. நீங்க அதாவதுங்க நீங்க ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும், வரலாற்றை திரும்பி பார்க்கணும். நீங்க வாஜ்பாய் அவர்கள் ஆட்சி செஞ்சாங்க, மிகச்சிறப்பான ஆட்சி. அதுக்கப்புறம் 10 வருஷம் காங்கிரஸ் வந்தது. என்ன காரணம்? காங்கிரஸுடைய பிரிவினைவாதம் அவங்களுக்கு வெற்றியை கொடுத்தது. அவர்கள் 10 ஆண்டு காலத்தில் இந்தியாவுடைய நிலைமையை மிக மோசமாக மாற்றி விட்டார்கள். இந்தியா வந்து இன்றைக்கு தலை நிமிர்ந்து நிற்கிறதுனா அதுக்கு கடந்த 12 ஆண்டு கால ஆட்சி தான் காரணம். அந்த 10 ஆண்டு கால மன்மோகன் சிங் ஆட்சி எப்படி இருந்ததுன்னு தயவு செய்து திரும்பி பார்க்கணும். தீவிரவாதம் எப்படி இருந்தது, இதே மும்பையில் குண்டு வெடிப்பு எப்படி இருந்தது, எப்படி மக்கள் வீதிகளில் வந்து வெடிகுண்டால் தாக்கப்பட்டார்கள், அதெல்லாம் தெரியும், வரலாறு அது. நான் அதுக்காக தான் சொல்றேன். ஆனா இன்னைக்கு ஏன் அந்த யுத்தியை கையில் எடுக்கிறோம்னா, நாங்க கொடுக்கிற திட்டங்களை தொடர்ந்து பேசலாம். இடைவேளைக்கான தருணம். இடைவேளைக்கு பிறகு மீண்டும் தேர்தல் முடிவுகளோடு இணைவோம். மராட்டிய தேர்தலில் இதுவரை வெளியான முடிவுகளின்படி பாஜக கூட்டணி 171 இடங்களில் முன்னிலை பெற்றிருக்கிறது. மகாயுதி கூட்டணி 171 இடங்களில் முன்னிலை பெற்று வருகிறது. இது பெரும்பான்மைக்கு தேவையான 145 இடங்களுக்கும் மிகுதியான இடமாக பார்க்கப்படுகிறது. காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகள் அடங்கிய மகா விகாஸ் அகாடி கூட்டணி 105 இடங்களில் முன்னிலை பெற்று பின்னடைவை சந்தித்துக் கொண்டிருக்கிறது. அதேபோல ஜார்க்கண்டில் ஜேஎம்எம் காங்கிரஸ் கூட்டணி 45 இடங்களில் தற்போது வரை முன்னிலை பெற்று வருகிறது. பெரும்பான்மைக்கு தேவையான 42 இடங்களை விட அதிக இடங்களில் காங்கிரஸ் கூட்டணி முன்னிலை பெற்று வருகிறது. ஜார்க்கண்டில் பாஜக கூட்டணி 34 இடங்களில் முன்னிலை பெற்று தற்போது நிலவரப்படி பின்னடைவை சந்தித்திருக்கிறது. திரு ஜென்ராம், இப்போ மராட்டிய தேர்தல் களத்தை பொறுத்த வரைக்கும் அதிகமாக பாஜக கவனம் செலுத்திய இடங்கள்ல ஒன்று விதர்பா ரீஜன். இங்க முக்கியமான இந்த தலைவர்கள் தேவேந்திர ஃபட்னவிஸ், நிதின் கட்கரி, அதே போல காங்கிரசினுடைய பட்டோலே, இவர்களெல்லாம் வரக்கூடிய இடமாகவும் அமைஞ்சிருக்கு. அங்க அதிகமான கான்டெஸ்ட் வந்து பிஜேபி வந்து கொடுத்துருக்குறாங்க. மேபி இது ஒரு எக்ஸ் ஃபேக்டராக விளங்கி இருக்குமா இந்த விதர்பா ரீஜன் இந்த நம்பர் இன்க்ரீஸுக்கு? விதர்பா வந்து காங்கிரஸுக்கு சாதகமாக இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் அங்கிருந்து சொன்ன ஊடக செய்திகள் எல்லாமே சொல்லிட்டு இருந்தது. அப்ப அது ஆனா இல்ல, முதல்ல தேர்தலுக்கு முன்னால மக்களவை தேர்தலை ஒட்டி அங்க இருக்கக்கூடிய பிரச்சனைகளை வச்சு பார்க்கும்போது அங்க இருக்கக்கூடிய விவசாயிகள் கிட்டத்தட்ட 4000 பேர் தற்கொலை செய்திருக்கிறார்கள். இப்போ சோயாபீன் விலை தொடர்பாக ஒரு பெரிய சிக்கல் இருந்தது. அதற்கு பிறகு அந்த பகுதி வளர்ச்சி இல்லாத ஒரு பகுதியாகவும் வேலையின்மை அதிகமாக இருக்கக்கூடிய பகுதியாகவும் இருக்குன்னு ராகுல் காந்தி என்னென்ன பிரச்சனைகளை எல்லாம் முன்வைத்து பிரச்சாரம் செய்வாரோ அந்த பிரச்சாரம் எல்லாத்துக்கும் பொருத்தமான ஒரு இடமாக அது இருந்தது. மக்களவை தேர்தலில் அதிகமான இடங்களையும் அவங்க பெற்றாங்க.
இப்போ காங்கிரஸ் வர்சஸ் பிஜேபின்னு அங்கே அதிகமான தொகுதிகள் கண்டெஸ்ட் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அது சரியாக பார்க்கணும், அது முடிவு வந்ததுக்கப்புறம். அதில் பிஜேபிக்கு ஒரு எட்ஜு, நல்ல எட்ஜு கிடச்சிருக்கிற மாதிரி தெரியுது. ஒட்டுமொத்தமாக விதர்பாவை விட்டுட்டு மற்ற பகுதிகள்லேயும் எல்லா இடங்கள்லேயுமே பிஜேபி லீடு எடுக்கிற மாதிரி தான் தெரியுது. அதாவது அஜித் பவார் கட்சிக்கே வந்து மக்களவைத் தேர்தலில் இந்த ஒரு இடம் தான் வெற்றி பெற்றாங்க. ஆனால் இப்போ வந்து 30 இடங்கள் பக்கம் அவங்க ஜெயிக்கிறாங்க, லீடிங்கில் இருக்காங்கன்னு சொல்கிறதே அங்கே எம்பிஏ காங்கிரஸ் தலைமையிலான கூட்டணி சிறப்பாக பணிபுரிந்திருக்கவில்லை அப்படின்னு புரிந்து கொள்ளலாம். அல்லது அந்த மகளிர் உரிமை தொகை, அது வேற பெயரில் இருக்கக்கூடிய மகளிர் உரிமை தொகை கிராஸ் ரூட் வரைக்கும் ரொம்ப நன்றாக கவர்ந்திருக்கிறது அப்படின்னு பார்க்கலாம். மற்ற எல்லா பிரச்சனைகளையும் விட அந்த ஒரு திட்டத்தின் அடிப்படையில் அவர்கள் வெற்றி பெற்றிருக்கிறார்களோ அப்படிங்கிற சந்தேகமும். எக்ஸாக்ட்லி. ஏன்னா விதர்பா ரீஜன் நீங்க சொன்ன அதே காங்கிரஸுக்கு ஒரு கான்ஃபிடென்ட்டான ஒரு இடமா இருந்தது. தலித், முஸ்லீம், மராத்தா இந்த வாக்குகள், கும்பி இவர்கள் கன்சாலிடேஷன்ஸ் வந்து அந்த ஏரியாவில் இருக்கு. அக்ரேரியன் டிஸ்ட்ரிக்ட்ஸ் இருக்கு. எம்எஸ்பிக்காக சோயாபீன் விவசாயிகள் இது பண்றாங்க. இதெல்லாம் இருக்கும் பொழுதும் அங்க ப்ளே பண்ணப்பட்டது வந்து ஃபார்மர் ஓட்டா இல்ல விமன் ஓட்டா அப்படிங்கிற விஷயம். நீங்க சொன்ன இந்த லட்லி பெஹன் திட்டம் வந்து அங்க ப்ளே பண்ணியிருக்கோ, அதுதான் வந்து இங்க ட்விஸ்ட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்றது. அதுக்கு ஒரு மேஜர் ரோல் இருக்கிறதாக நான் நினைக்கிறேன் இதில். அது தவிர அவங்க முன்வைக்கக்கூடிய நரேந்திர மோடியோ அல்லது யோகி ஆதித்யநாத்தோ வந்து அங்கே வைத்திருக்கக்கூடிய அந்த பிளவுவாத அரசியல் பிரச்சாரமும் இந்த பிரச்சனைகளையெல்லாம் தாண்டி மக்கள் மத்தியில் ஒரு செல்வாக்கு பெறுகிறதோங்கிற சந்தேகமும் வருது. அப்படி இருந்தா இஸ்லாமிய வாக்குகள் காங்கிரஸ் பக்கம் தானே. அதுல ஒரு சிக்கலும் இருந்திருக்காது. சிறுபான்மையினர் வாக்குகள் வந்து காங்கிரஸ் பக்கம் வந்திருக்கும், அந்த கூட்டணிக்கு வந்திருக்க கூடும், அதுல எல்லாம் ஒன்றும் சிக்கல் இருந்திருக்காது. ஆனா ஓவைசி பிரிக்கிற வாக்குகளோ அல்லது பிரகாஷ் அம்பேத்கரை கூட்டணிக்குள்ள சேர்க்காமல் விட்டதோ ஒரு மேஜர் செட்பேக் இருக்கலாம். எவ்வளோ வாக்குகள் வித்தியாசத்தில் ஜெயிக்கிறாங்கிறத பொறுத்து தான் அதை சொல்ல முடியும். இந்த நிலைமையில் அதை பற்றி பேச முடியல. மக்களவைத் தேர்தலின் போது கிட்டத்தட்ட 160 தொகுதிகளில் காங்கிரஸ் கூட்டணி லீடிங்கில் இருந்திருக்குது. 31 இடங்கள் வெற்றி பெறும்போது 160 இடங்களில் லீடில் இருந்திருக்குது. ஆனால் அதை கன்சாலிடேட் பண்ண முடியல அப்படிங்கிறது தான் இதை காட்டுது. அதுக்கப்புறம் நடந்த மேஜரான ஒரு விஷயம்னா இந்த உரிமை தொகை மட்டும்தான். மகளிருக்கு கொடுத்த அந்த 1500 ரூபாய் மட்டும்தான் மேஜரான நடவடிக்கை. அது தவிர வேற எதுவும் பெரிய அளவில் அங்கே நடக்கலை. நாடாளுமன்ற தேர்தல் அப்படிங்கிறப்ப அப்போ வாக்களிக்கக்கூடிய தன்மை வேற. இது ஓன் ஸ்டேட்ல தங்களுடைய சீஃப் மினிஸ்டர் யாருன்னு தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு சூழல் வரும்போது ஆல்ரெடி ஷிண்டே வந்து ஒரு எஸ்டாப்ளிஷ் சீஃப் மினிஸ்டரா இருக்கிறார். ஈவன் தோ இந்த கூட்டணி ஜெயிச்சாலும் தேவேந்திர ஃபட்னவிஸுக்கு ஒரு ஆஸ்பிரேஷன் இருக்கும் சீஃப் மினிஸ்டர் ஆகணும் அப்படின்னாலும், ஷிண்டே ஆர் ஃபட்னவிஸ் அப்படிங்கிற ஒரு உறுதிப்பாடு இருக்கு. ஆனால் இந்த மகா விகாஸ் அகாதியில் என்ன மாதிரியான பிரச்சனைகள் இருக்க போகுதோ, உத்தவுக்கு கொடுப்பாங்களா, ஷரத் பெரிய ஒரு தலைவர், இது மாதிரியான விஷயங்கள் எல்லாம் கூட ப்ளே பண்ணியிருக்காதா? இல்லை, அதை நான் பாரதிய ஜனதா கட்சி சைட்ல இருந்து இதை பார்த்தோம்னா, இந்தியாவிலேயே மிகப்பெரிய தலைவராகவும் ஆளுமையாகவும் பாஜக இருக்கிறது பிரதமர் நரேந்திர மோடி. அவருடைய தேர்வுக்காக நடக்கக்கூடிய தேர்தலில் இந்த மாநிலம் வந்து பாஜகவை ரிஜெக்ட் பண்ணுது. ஆனா ஃபட்னாவிஸோ அல்லது ஏக்நாத் ஷிண்டே மண்ணின் மைந்தர்கள் உணர்வு அதிகம் இருக்கக்கூடிய ஒரு மாநிலம் அல்லவா? இருக்கலாம், மண்ணின் மைந்தர்கள் உணர்வு அதிகமாக இருக்கலாம். ஆனா இந்த கடந்த கால ஆட்சியிலேயும் கூட, இந்த தேர்தலுக்கு பிறகும் கூட, மக்களவைத் தேர்தலுக்கு பிறகும் கூட மராட்டியத்தில் இருக்கக்கூடிய தொழிலகங்கள் எல்லாம் குஜராத்துக்கு மாறி போனதையும் பார்த்தோம். அதை கொண்டு போறதுக்கு யார் காரணங்கிறதும் தெரியும். இயல்பாகவே மகாராஷ்டிரா வெர்சஸ் குஜராத்னு ஒரு போட்டி வந்து இருந்து கொண்டே இருக்குது. அதுவும் வர்த்தக தலைநகரை கைப்பற்றுவது அப்படிங்கிறதுல ரொம்ப முக்கியமான போட்டி அதுலேயும் இருக்குது. இது இவ்வளவையும் தாண்டி ஒரு அலையடிக்கிற மாதிரி இந்த வெற்றி பாஜகவுக்கு இந்த முன்னிலை கிடைச்சிருக்குது என்றால், இது ஒரு ட்ரெண்டாக அப்படியே கண்டினியூ ஆச்சுன்னா,
இன்னும் இப்போ என்ன 2 சுற்று 3 சுற்று வரைக்கும் போயிருக்குமா, எவ்வளோ சுற்று போயிருக்குன்னு தெரியல எனக்கு. அது இந்த லெவலில் பார்க்கும்போது பெரிய ஆதரவு பாஜக கூட்டணி கிடைத்தது போல தான் தெரியுது. அப்படி பார்க்கும்போது மக்களவைத் தேர்தலுக்கும் இதுக்கு இடையில நடந்த ஒரே விஷயம், முக்கியமான விஷயமாக அந்த 1500 ரூபாய் மாதத்துக்கு ஒவ்வொரு மாதமும் பெண்களுக்கு கொடுத்த தொகையில அது வந்து வீட்ல 3 பெண்கள் இருந்தாலும் 3 பேர்த்துக்கும் அந்த தொகையா, அது மாதிரி ஏதோ இம்ப்ளிமெண்டேஷன்ஸ் இருக்கும். பெண்கள் எல்லாருக்குமே அவங்களுடைய கான்ட்ரிபியூஷனுக்காக கொடுத்துருக்குறாங்க. அந்த ஆனுவல் இன்கம் 2.5 லேக் 2.5 lakhs அந்த இது மட்டும் 21 வயசுல இருந்து 60 வயசுக்குள்ள ஏஜ் லிமிட்டும் இந்த கிரிட்டீரியாவும் மட்டும்தான் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அது வந்து ஒரு முக்கியமான பங்காற்றும். அந்த மாதிரி ஒரு மேசிவான ஸ்கீம் வந்து ஒரு முக்கியமான பங்காற்றும் தான். ஆனால் டுகெதர் வி வின், டுகெதர் வி ஆர் சேஃப், டிவைடட் வி ஃபால் அப்படின்னுலாம் சொல்கிற பிரச்சாரம், அதாவது நாம் ஒன்றுபட்டு இருந்தால் பாதுகாப்பாக இருப்போம் அப்படின்னு அந்த பிரச்சாரம்லாம் எடுபடாது. இங்கே வந்து அதை பேசாதீங்கன்னுலாம் அந்த கூட்டணி கட்சிக்குள்ளே இருந்தே குரல் வந்தது. ஆனாலும் அது வந்து வேலை செய்திருக்குதோ கன்சாலிடேஷனுக்கு அப்படிங்கிற சந்தேகமும் வருது. இந்த மாதிரி 2-3 ஃபேக்டர்ஸ் தவிர அவங்க வெற்றி பெறுவதற்கான எந்த வாய்ப்பும் முதல்ல இருந்து பார்க்கும்போது இல்லை. இதில் உத்தவ் தாக்கரேக்கு இழைக்கப்பட்ட அநீதி பற்றி மக்களுக்கு ஒரு உணர்வு இருந்தது, சரத்பவாருக்கு இழைக்கப்பட்ட அநீதி குறித்த ஒரு உணர்வு இருந்தது. அது எதுவுமே இதில் எதிரொலிக்கவில்லை அப்படின்னு தான் பார்க்க முடியுது. அஜித் பவாரையும் சரத்பவாரையும் ஒப்பிட்டு பார்க்கும்போது அஜித் பவாருக்கு மக்கள் வாக்களிக்கிறார்கள், உத்தவ் தாக்கரேயையும் பால் தாக்கரேயுடைய மகனுக்கும் இன்னொருத்தருடையும் ஒப்பிட்டு பார்க்கும்போது அவர் இன்னொருவரை தேர்வு செய்கிறார்கள் அப்படிங்கிற மாதிரிலாம் இதுல இன்ஃபரன்ஸ் வருது. இந்த ரிசல்ட் இந்த தேர்தல் முடிவு வந்து அந்த 2 கட்சிகளுடைய தலைமை எதிர்காலத்தையும் தீர்மானிக்கக்கூடிய ஒரு ஃபேக்டராகவும் இருக்க போகுது. அவர்கள் உத்தவ் தாக்கரே கட்சிக்கு என்ன ஆக போகுது, சரத்பவாருக்கு என்ன ஆக போகுது, இப்போ காட்டியிருக்கிற எண்ணிக்கையில இந்த மாதிரி ஃபுல் லீடுல போனா எந்த விதமான குழப்பமும் இல்லாமல் நீங்க சொல்ற முடிவுகளுக்கு தான் அது போகுது. அப்படி இல்லாம இன்னும் குறைஞ்சு 150 130 அப்படிங்கிற மாதிரிலாம் வந்ததுன்னா ஒரு வேளை வந்தால் அப்போ வந்து திரும்பவும் இந்த 5 ஆண்டுகள் எப்படி இருந்ததோ அதே மாதிரியான சரத்பவார் ப்ளே பண்ணுவாரு அங்க அந்த கேம்ப்ல இருந்து. இந்த 5 ஆண்டுகள் எப்படி இருந்ததோ அதே மாதிரியான ஆட்டம் போறதுக்கான வாய்ப்பும் இப்பவே நிறைய ரெசார்ட்ஸ் எல்லாமே வந்து ஆயிடுச்சுன்னு சொல்றாங்க. மதியத்துக்கு மேலதான் என்ன நிலவரம் அப்படிங்கிறது நமக்கு தெரிய வரும். இடைவேளைக்கான தருணம். இடைவேளைக்கு பிறகு மீண்டும் நேரலையில் இணைவோம். வயநாடு இடைத்தேர்தலில் போட்டியிட்ட பிரியங்கா காந்தி தொடர்ந்து முன்னிலை வகித்து வருகிறார். வயநாடு தொகுதியில் பாஜக சார்பில் போட்டியிட்ட நவ்யா ஹரிதாஸ் இதுவரை 24,043 வாக்குகளை மட்டுமே பெற்றிருக்கிறார். பிரியங்கா காந்தி 89,000 வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலை வகித்து வருகிறார். வயநாடு மக்களவை தொகுதி இடைத்தேர்தலில் போட்டியிட்ட பிரியங்கா காந்தி அதிகமான வாக்கு வித்தியாசத்தில் தற்போது வரை முன்னிலை பெற்று வருகிறார். இதுவரை எண்ணப்பட்ட முடிவுகளின்படி பிரியங்கா காந்தி 1,02,543 வாக்குகளை பெற்றிருக்கிறார். கம்யூனிஸ்ட் வேட்பாளர் சத்யன் மோகரி 43,352 வாக்குகளை மட்டுமே பெற்றிருக்கிறார். அதேபோல பாஜக சார்பில் போட்டியிட்ட நவ்யா ஹரிதாஸ் இதுவரை 24,043 வாக்குகளை மட்டுமே பெற்றிருக்கக்கூடிய நிலையில் பிரியங்கா காந்தி 89,000 வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலை பெற்று வருகிறார். அதேபோல பாலக்காடு சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலிலும் காங்கிரஸ் வேட்பாளர் முன்னிலை பெற்று வருகிறார். 4 சுற்றுகள் எண்ணப்பட்டுள்ள நிலையில் காங்கிரஸ் வேட்பாளருக்கு 17,276 வாக்குகள் கிடைத்திருக்கின்றது. வயநாடு மக்களவை தொகுதி இடைத்தேர்தலில் போட்டியிட்ட பிரியங்கா காந்தி அதிகமான வாக்கு வித்தியாசத்தில் முன்னிலை பெற்று வருகிறார். திரு அலீம் அல் புகாரி, வயநாட்டில் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணதுதான் பிரியங்கா காந்தி வந்துருவாங்க அப்படின்னு உங்களுக்கு ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் நேச்சுரலாகவே இருந்திருக்கும். பட் மகாராஷ்டிராவுடைய ப்ரிடிக்ஷன்ஸ் வந்து எங்கே வந்து தவறி போச்சு அப்படின்னு நம்ம நினைக்கலாம். லோக்சபாவில் அப்படி ஒரு ஆதரவை கொடுத்த அதே மக்கள் குறைந்த இடைவெளிக்குள்ள மாற்றி வாக்களிக்கிறாங்களா? அதற்கு என்ன காரணம்? அந்த மொமெண்ட்ல எங்க காங்கிரஸும் கூட்டணியும் ப்ளே பண்ண தவறுச்சு?
அதாவது மீண்டும் அவரும் சார் ஒரு பத்திரிகையாளர் அவரும் சொன்னார் காங்கிரஸ் தான் தவறிடுச்சு அப்படின்னு சொல்லி. ஏன்னா அது ஹரியானா எலெக்ஷன்லயே அந்த கம்ப்ளசன்சி வந்து பேசப்பட்டது இல்லையா? அது ஹரியானாவோடு நடக்க இருந்த தேர்தலை எந்த காரணத்திற்காக மகாராஷ்டிராவின் தேர்தலை தள்ளி வைத்தார்கள் அப்படிங்கிறது தான் ஒரு $1 மில்லியன் கொஸ்டின். எதற்காக அதை தள்ளி வைக்கணும்? இந்த 4 மாத கேப்பில் அவங்க என்னென்ன பண்ணாங்க, இந்த செப்டம்பர் வாக்கில் என்னென்னலாம் பண்ணாங்க அப்படிங்கிறதுக்கு வி ஹேவ் லிஸ்ட். இந்த தேர்தல் ஏன்னா பாராளுமன்ற தேர்தலினுடைய லோக்சபா எலெக்ஷன் ரிசல்ட்ஸினுடைய இம்பேக்ட் வந்து மகாராஷ்டிராவில் ஹெவியாக இருந்தது. அதுக்கு காரணம் இந்த லெகசி வார், பவார் ஃபேமிலியில் உள்ள லெகசி வார். நானே நேரில் பார்த்துருக்கேன். மகாராஷ்டிரா தலைவர் ராகுல் காந்தியுடைய யாத்திராவில் போகும்போது கன்க்ளூஷனில் நேரடியாகவே பார்த்துருக்கேன் எந்த அளவுக்கு மக்களுக்கு அந்த ஒரு தாக்கம் இருந்ததுன்னு. அதை ஒரு மோடி ஃபேக்டரோ ராகுல் காந்தி ஃபேக்டரோ ப்ளே பண்ணக்கூடிய களமாக மகாராஷ்டிரா களம் இல்லை. நீங்க சொல்றது போல அங்க ஒரு பவர் டசல்ஸ் இருக்கு. ஒரு சிவசேனானா எந்த சிவசேனாவுக்கு வாக்களிப்பது, பவார்ல எந்த பவாருக்கு வாக்களிப்பது, இது போல பிரிவினைகள் குழப்பங்கள்னால முக்கியமான இந்த நேஷனல் ஃபிகரா இருக்கக்கூடிய தலைவர்களுக்கு அங்க ரோல் இல்லை, அவங்க பிரச்சாரங்களும் எடுப்படல. அப்படி புரிஞ்சுக்கலாம். நான் சொல்றேன். அதாவது என்னன்னா நீங்க சொல்ல வர்றது தானே? இல்லை அது இல்லை. என்னன்னா நான் அந்த இவர் பாரத் ஜோடோ யாத்திராவில் போகும்போது இதை பார்க்க முடிஞ்சு. அவங்க கட்சி ஆளுங்களுக்குள்ள ஒரு ஸ்பிரிட், நம்ம வந்து இதை ப்ரூவ் பண்ணணும், இப்படி அநியாயம் பண்ணிட்டாங்களே அப்படின்னு. தலைவர் ராகுல் காந்தியுடைய பாரத் ஜோடோ யாத்திரா மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியது என்பது பத்திரிகை முதல் எல்லோரும் சொன்னது. இந்த பாராளுமன்ற தேர்தலுடைய பாராளுமன்ற தேர்தலுக்கு ஏற்படுச்சு, அதுல மாற்று கருத்து இல்லை. வரேன், அடுத்த பாயிண்ட்டுக்கு வர்றேன். என்னன்னா அதற்கு பின்னால் நடக்க வேண்டிய ஹரியானா தேர்தலோடு நடக்க வேண்டிய தேர்தலை மாற்றி அமைத்து இவர்கள் என்னென்னலாம் செஞ்சாங்க அப்படின்னா, ஏன்னா அதை பற்றி இந்த அபய் தேஷ்பாண்டே அப்படிங்கிற பொலிட்டிக்கல் அனாலிஸ்ட் வந்து ஒரு கருத்து சொல்லியிருக்காரு. எப்படி ஹரியானாவில் ஒரு சோஷியல் இன்ஜினியரிங் ஜாட் வெர்சஸ் நான் ஜாட்ஸ் அதை நேக்கா வந்து பாஜக கையில் எடுத்தாங்களோ, இந்த முறை ஓபிசி மராத்தா இந்த இப்போ பிரதமர் நரேந்திர மோடியை பேச்சு நீங்கள் கவனிச்சிங்கன்னா எங்கே எதை பேசணும் கரெக்டாக அதை பேசிடுவார் பாயிண்ட்டாக. எப்படி அதை வந்து கான்ட்ரவர்சியை ஸ்ட்ரோக் பண்ணணும்னு அவருக்கு தெரியும். இந்த இடத்துல என்ன பண்ணாருன்னா ஏக் ஹை தோ சேஃப் ஹைனர். அது என்ன கருத்து அப்படின்னா ஓபிசிகளுடைய ரிசர்வேஷனை பற்றி பேசுகிறாரு. மராத்தாஸும் தன்னை ஓபிசி ரிசர்வேஷனில் இன்க்ளூட் பண்ணணும்னு கேட்டுக்கிட்டு வர்றாங்க அந்த ஜரங்கே பாட்டில் இவங்க எல்லாரும். இவர் என்ன சொல்றாருன்னா மராத்தாஸை இதுல சேர்த்தா டைரக்டா அந்த வார்த்தையை சொல்லல, நம்ம ஒன்னா இருந்தா நம்ம சேஃப், நம்ம ரிசர்வேஷன்ல நம்ம ஒரு ஆளா தான் இருக்கணும் அப்படின்னு தான் அவர் பேசினார். ஏன்னா அது ஓபிசி ரிசர்வேஷனை பத்தி தான் அவர் பேசினது. நான் அதுக்கப்புறம் தலைவர் ராகுல் காந்தி சொன்னார், அது அவர் வந்து ஒரு நையாண்டியாக விளக்கம் கொடுத்தார். நீங்க 2 பேரும் ஒன்னா இருக்கிறது, அதானியும் மோடியும் ஒன்னா இருக்கிறது, அவர் சேஃபா இருப்பார் அப்படின்னு அது வந்து ஒரு இதா ஜோக்கா வந்து ரைடர் வெயின்ல ஒரு விளக்கம் கொடுத்தாரு. ஆனால் நரேந்திர மோடி சொன்னது, அவர் சொன்னார் இல்லையா, என்ன காங்கிரஸ் தான் வந்து கம்யூனிட்டிஸுக்கு மத்தியில் வந்து பிரச்சனையை கிளப்புது, பாஜக அப்படி செய்யல. இல்லை நீங்கள் வந்து அவங்க வந்து நீங்கள் ரிசர்வேஷனை வச்சு ப்ளே பண்ணி ஒரு 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 பிரச்சாரத்தை மோடி அவர்கள் வைக்கிறார் அப்படின்னா அங்கே போய் நீங்கள் அதானியும் மோடியும் பேசுறதுல என்ன பிரயோஜனம் இருக்க போகுது? ஏற்கனவே ஜராங்கி பட்டில் மராத்தா ரிசர்வேஷனுக்காக வந்து போராடி அவர் ஒரு டிசைனிங் ஃபேக்டரா அங்கே கடைசி நேரத்தில் வந்து மாறுறாரு. அப்போ இந்த ரிசர்வேஷனும் இந்த ஜாதி ரீதியான பிளவு அரசியலும் தான் அங்கே ப்ளே பண்ண போகுதுன்னா அந்த கார்டை தானே காங்கிரஸ் எடுத்திருக்கணும். அதாவது 2 பாயிண்ட் இதில் நீங்கள் சொன்னதில் ஒன்று, அந்த மக்களுக்கும் இந்த நாட்டிற்கும் எது நல்லதோ அதைத்தான் ஒரு தலைவர் பேச முடியும். தேர்தல் வெற்றி அடைவதற்காக எதை வேண்டுமானாலும் செய்யலாம் என்று பாஜக வெற்றி அடைந்தாதான் மக்களுக்கு நல்லது செய்யவே முடியும். கம்ப்ளீட் பண்ண மாட்டேங்கிறீங்களே. அதற்கு பின்னால் அதிகாரத்தை கையில் வச்சுக்கிட்டு அவங்க செஞ்ச ஃபேக்டர் தான் இங்கே முக்கியமானது. இந்த 4 மாத கேப்பில் தேர்தல் ஆணையத்தோட கூட்டணி வச்சுக்கிட்டு இவங்க பண்ண அந்த 4 மாத கேப்பில் என்னென்னலாம் பண்ணாங்க அப்படின்னு சொன்னால் நூற்றுக்கணக்கான பாலிசி டிசிஷனை கொண்டு வந்தாங்க. மாடல் கோட் ஆஃப் கான்டக்ட் வரத்துக்கு முன்னால் என்ன பண்ணாங்கன்னா 8 லட்சம் இருந்த நான் கிரீமி லேயரில் ஓபிசிஸை இன்க்ளூட் பண்ணுறதுக்கு 8 லட்சம் இருந்ததை அந்த இன்கம் லிமிட்டை வந்து சென்ட்ரலில் பேசி அந்த இன்கம் லிமிட்டை 8 லட்சத்திலிருந்து 15 லட்சமாக மாற்றி அமைத்து அதன் மூலமாக அவர்களை ரிசர்வேஷனுக்கு எலிஜிபிளாக மாற்றினார். இந்த ஹரியானா தேர்தல் முடிவுக்கு அப்புறம், ஹரியானா தேர்தல் முடிவுக்கு பாராளுமன்ற தேர்தல் முடிந்த கையோடு வர வேண்டிய ஹரியானா தேர்தல் வராம இந்த மகாராஷ்டிராவை மையப்படுத்தி இவர்கள் செய்த ஜனநாயக விரோத போக்கு, ஜனநாயகத்தை அதன் போக்கில் விட்டு முறையாக தேர்தலை சந்திக்க வேண்டும், ஜனநாயகத்தை அதன் போக்கில் இருந்து நியாயமான மக்கள் கோரிக்கைகளை பேச வேண்டும். அப்போ இந்த மாதிரி பண்ணார். ஃபர்ஸ்ட் ஒரு பாயிண்ட், அந்த ஓபிசி அவங்ககிட்ட அதிகாரம் கையில் இருக்கு. சரத்பவாரே ஒன்று சொன்னார், தேர்தல் நெருக்க நேரத்தில் டைரக்டா போய் அக்கௌண்ட்ல இவ்வளவு பணம் விழுவது என்பது, கோடிக்கணக்கான மக்களுடைய அக்கௌண்ட்ல போய் பணம் விழுவது என்பது நிச்சயமாக தாக்கத்தை ஏற்படுத்தும். இப்ப தேர்தலுக்கு முன்னாலே சொன்னார், அதை அவங்க செய்ய ஆரம்பித்த உடனேயே. இது அதே மாதிரி எப்படி நயாப் சிங் சைனியை வந்து ஒரு ஓபிசி ஃபேஸா கொண்டு வந்தாங்களோ, அஜித் பவாரை வைத்து ஒரு ஓபிசி லீடர் சக்கன் புஜ்பாலுடைய மகன் பங்கஜை வந்து எம்எல்சியா கொண்டு வந்தாங்க கவர்னர் கோட்டால. இதுவும் ஓபிசியை மையப்படுத்தி அவரிடத்துல அதிகாரம் இருப்பதோடு அதை செஞ்சாங்க.
405 குரூப் ஆஃப் ஓபிசிஸ் இருக்கிற இடத்துல வெறும் 291 தான் இப்போ சென்ட்ரல் லிஸ்ட்ல கரண்ட்ல இருக்குது. கடந்த செப்டம்பர் எப்போ ஒரு மாசத்துக்கு 2 மாசத்துக்கு முன்னால கடந்த செப்டம்பர்ல கும்பி சப்காஸ்டர்ஸா இருக்கக்கூடிய திலோரி கும்பி, டில்லோரி கும்பி, தீ கும்பி இவங்க எல்லாரும் ஓபிசி லிஸ்ட்ல கொண்டு வந்து இதை கொண்டு வந்தது ஒரு பக்கம். அது நரேந்திர மோடியுடைய பேச்சு இருக்கு பாத்தீங்களா, நம்ம ஒன்னா இருந்தா தான் நம்ம சேஃபா இருப்போம் என்று ஓபிசிக்களுக்கு மத்தியிலும் மராத்தாக்கு மத்தியிலும், ஏன்னா மராத்தாஸ், தலித்ஸ், முஸ்லிம்ஸ் வந்து கன்சாலிடேட் ஆகறாங்க, காங்கிரஸுக்கு சப்போர்ட் ஆகறாங்க அப்படிங்கிறதுனால இங்க ஓபிசில இத கன்சாலிடேட். இது எவ்வளவு ஆபத்தான கேம். அந்த ஆபத்தான கேம் தைரியமா பாஜக விளையாடுகிறது. இது வந்து ஒரு கால் ஜனநாயகத்தில் ஜெயிக்கிறது தான் முக்கியம், நீங்களே இதை விளையாடுங்கன்னா அது ஒருபோதும் காங்கிரஸ் செய்யாது. அது தலைவர் ராகுல் காந்தி தன்னுடைய கொள்கை விளக்கமாவே சொல்லியிருக்கிறார். எத்தனை தோல்விகளை சந்தித்தாலும் ஜனநாயக விரோத போக்கை காங்கிரஸ் கையில் எடுக்காது. அந்த மக்களுக்கு என்ன வேணும், இப்ப சார் சொன்ன மாதிரி ஏர் பஸ் மகாராஷ்டிராவில் வர வேண்டியது, ஆனா இன்னைக்கு அதை வந்து நரேந்திர மோடி குஜராத்தில் தொடங்கி வைக்கிறாரு. இங்கிருந்து எத்தனை நிறுவனங்கள் வந்து 2000க்கும் மேற்பட்ட நிறுவனங்கள் எப்படி கிளம்பி குஜராத்துக்கு போச்சு என்பதை தலைவர் பிரியங்கா காந்தி அங்கே தேர்தல் பிரச்சாரத்தில் குறிப்பிட்டு காட்டுகிறார். அதே மாதிரி நேஷனல் கமிஷன் ஆஃப் பேக்வர்ட் கிளாஸஸ் யார் பிஜேபி ஹன்ஸ்ராஜ் அஹீர் தான் அதுக்கு சேர்மன். அதன் மூலமாக 7 கேஸ்டஸ் 12 சப்காஸ்ட் சென்ட்ரல் லிஸ்ட் ஆஃப் ஓபிசியில் கொண்டு வந்துடுறாங்க. எதுக்குன்னா ஓபிசி ஓட்டை மட்டும். இது அனைத்துமே கடந்த 4 மாதங்களில் நடந்தது. அதிகாரம் உங்கள் கையில் இருக்கிறது என்பதற்காக, அதாவது லோது, குஜாரு, தங்காரி, போயாரு, முன்னார் கப்பு, தெலங்கி, பட்டர் ரெட்டி, அப்புறம் புக்கேக்காரி, இதை மாதிரி பல்வேறு சப்காஸ்டா இருந்தவங்க எல்லாரையுமே ஓபிசி லிஸ்ட்ல கொண்டு வந்து அவர்களை ரிசர்வேஷனுக்கு தகுதியானவர்களாக மாற்றுகிறோம் என்று சொல்லி இந்த ஓபிசிகளை எல்லாரையுமே கன்சாலிடேட் பண்ணது பாஜக. எப்படின்னா அந்த அதிகாரத்தை கையில் வச்சு. இது எந்த காலகட்டத்தில்னா இந்த குறுகிய காலகட்டத்தில். அப்ப இந்த ஜனநாயக விரோத போக்குகளை எல்லாம் செய்து தேர்தல் ஆணையத்தை கையில் வைத்துக் கொண்டுதான் இந்த வெற்றியின் பக்கமாக இவர்கள் நகர்கிறார்கள். மாறாக நாம் இதுக்கு இவ்வள மராத்தா ரிசர்வேஷனுக்காக போராடிய ஜராங்கே பட்டேலுடைய அந்த போராட்டம் என்னாச்சு? அதனுடைய விளைவு யாருக்கு போகுது? அதாவது அதனால தான் ஓரளவுக்காவது காங்கிரஸுக்கான ஒரு அங்கீகாரம் கிடைக்குது அப்படின்னு சொன்னா அதற்கு காரணமே மக்கள் நியாயமாக போராடக்கூடியவர்கள் காங்கிரசின் பக்கமா நிக்கிறாங்க. ஜனநாயக போக்கோடு நிக்கிறவங்க காங்கிரசின் பக்கமா நிக்கிறாங்க. அதனால தான் காங்கிரஸுக்கு இந்த வெற்றி. ஏன்னா பாராளுமன்றத்தில் இருந்த ஒரு மொமெண்டம் இங்க ஏன் கிடைக்கல அப்படின்னா இட்ஸ் கிளியர்லி விசிபிள், இட் இஸ் எவிடென்ட். பார்த்தாலே தெரியும். ஒரு 4 மாதத்திற்குள்ள ஒரு மொமெண்டத்தை மாத்த முடியும் அப்படிங்கற நான் இவ்வளவு லிஸ்ட் போட்டு சொல்லிட்டேன் உங்களுக்கு. 4 மாதத்துக்குள்ள என்னென்னலாம் பண்ணிருக்கீங்க. ஒரு எம்எல்சியை வந்து புதுசா அப்பாயின்ட் பண்ணிருக்கீங்க கவர்னர் கோட்டால. அவர் அந்த ஓபிசிங்கிறதுனால அவர் ஓபிசி லீடர்னால அஜித் பவாரை சொல்லி அந்த ஓபிசி லீடரை கொண்டு வந்திருக்கீங்க. நான் கிரீமி லேயர்ல அவங்களை லிஸ்ட் பண்றதுக்காக அவங்களுடைய லிஸ்ட்டை வந்து ஹேக் பண்ணிருக்கீங்க. அதே 4 மாசத்துக்குள்ள வந்தது தான் இந்த மாஜி பெஹன் லடிக்கி ஸ்கீம். அங்க லாட்லி பெஹனா எம்பியில் மத்திய பிரதேசத்தில், இங்கே மாஜி பெஹன் லடிக்கி அந்த ஸ்கீமு இங்கே கொண்டு வந்து என்ன பண்ணீங்க, திடீர்னு 1500. இது என்ன சொல்லிட்டு இருந்தாரு, இந்த ரேவடி கல்ச்சர் எவ்வளவு விவாதம் நடந்துச்சு பிரதமர் நரேந்திர மோடி பேசினது. இந்த ஃப்ரீபீஸுடைய கல்ச்சர் இதெல்லாம் ஒழிக்கணும், இலவசங்களை கொடுத்து நாடை நாசப்படுத்துறாங்கன்னு. எப்படி நீங்க இரட்டை வேடம் போடுறீங்க, திரும்ப அதே ரேவடி கல்ச்சரை கொண்டு வந்து 1500 ரூபாய் கொடுத்து எல்லாரும் அக்கௌண்ட்லயும் போட வச்சீங்களே, இது தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. தேர்தல் நேரத்தில் என்னென்ன நடக்குதுன்னு ஒரு கணக்கு போடுறாங்க. அதற்கு பிறகு இவர்கள் தேர்தல் ஆணையத்தை கையில் வைத்துக் கொண்டு ஆட்டி படைக்கிறார்கள். அதற்கேற்றது போன்று தேதிகளை அமைக்கிறார்கள். தேதி அமைச்சு அதுக்கேற்ற மாதிரி திட்டங்களை அறிவித்து இந்த மாதிரியான சோசியல் இன்ஜினியரிங் மூலமாகத்தான் நியாயமா பார்த்தா 6000 நிறுவனங்கள் மகாராஷ்டிரா விட்டு வெளியே சென்று. நீங்க சொல்றது பார்த்தா ஒரே நாடு ஒரே தேர்தல் அவங்களுக்கு தான் பிரச்சனையா இருக்கும் போல இருக்கு. அபிநயா, அதாவது காங்கிரஸ் வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் கொடுத்த தீர்ப்பை எப்பயுமே ஏற்றக்கூடிய மனப்பக்கம் இல்லாத கட்சி. அதை தான் நான் சொல்லணும். இப்போ நாங்கள் வெற்றி பெற்றால் வந்து தேர்தல் ஆணையத்தை குறை சொல்கிறது, இவர்கள் வெற்றி பெற்றால் பாரத் ஜோடோ யாத்திரை என்பது. நீங்கள் மகாராஷ்டிராவுடைய நீங்களுடைய வெற்றி என்பது பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் எங்களுக்கு வந்து கடந்த பாராளுமன்றத்தில் பார்க்கலாம். கடந்த பாராளுமன்றத்தில் எங்களுக்கு சற்று சர்க்கிள் என்று சொன்னால் நிச்சயமாக நாங்கள் ஏற்றுப்போம். அதுமாதிரி ஊபியில் சற்று சர்க்கிள் என்று சொன்னால் ஏற்றுப்போம். என்ன பிரச்சனை, காங்கிரஸுடைய பொய் பிரச்சாரம் கடுமையாக கட்டமைக்கப்பட்டது. அப்போ என்னென்னா, நான் மீண்டும் நரேந்திர மோடி ஆட்சிக்கு வந்தால் ஓபிசி ரிசர்வேஷன் எடுத்துருவார், எஸ்சி ரிசர்வேஷன் எடுத்துருவார், கான்ஸ்டியூஷனை மாற்றிடுவார் அப்படின்ற பிரச்சாரம் மகாராஷ்டிரா எடுபட்டது, அதே போல் ஊப்பியில் எடுபட்டது. ஆனால் இன்றைக்கு மத்திய அரசு நரேந்திர மோடி ஆட்சிக்கு வந்த பிறகு அதுபோல் எதுவுமே நடக்கலை. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்றைக்கி மகாராஷ்டிராவில் இவருக்கு என்ன நினச்சாங்க, தந்திரமாக ஒரு விதமாக 10% இஸ்லாமிற்கு இடஒதுக்கின்ற மாதிரி அவங்களுடைய சிறுபான்மை ஓட்டை கன்சல்டேட் பண்ணிவிட்டு இன ரீதியாக ஓபிசி எஸ்டி, உதாரணமாக ஓபிசி 41 விழுக்காடு, எஸ்சி வந்து பார்த்திங்கன்னா 18 விழுக்காடு, எஸ்டி வந்து பார்த்திங்கன்னா 9 விழுக்காடு. இதை பிரிச்சிட்டோம்னா இவங்க கிட்டத்தட்ட அவங்க வந்து வந்துடலான்ற செஞ்சாங்க. மக்கள் தெளிவாக இருந்தாங்க. உதாரணமாக ஏன் கேட்டிங்கன்னு சொன்னால், அதனால தான் நீ ஹரியானாவிலே பார்த்தீங்கன்னா மக்கள் இவர்கள் நம்ப தயாரில்லை, இவர்கள் சொன்னதெல்லாம் பொய்ன்னு சொல்லி தவறு பண்ணிட்டோம் அப்படின்னு ஹரியானாவிலே எங்களை வெற்றி பெற்று வச்சாங்க. ஜம்முலையும் நாங்கள் தான் வெற்றி பெற்றோம். ஸோ அதே மாதிரி தான் இன்றைக்கி
மகாராஷ்டிராவில் வந்திருக்கிறோம். ஜார்க்கண்ட் என்று சொல்லலாம். ஜார்க்கண்ட் நாங்களை பொறுத்தவரை ஒரு 1:30 மணி நிலவரப்படி தான் எங்களுக்கு சரியான தகவல் உண்டு. எங்களுக்கு நாங்கள் நம்புறோம். சம்பாய்ஸ்வரன்லாம் பின்னடைவில் இருக்காரு. அவரை வேற கடைசி நேரத்துல பாஜகவுக்கு நீங்க 1:30 மணிக்கு நான் சத்தீஸ்கர்லாம் பாத்தீங்கன்னா அது என்ன சார் டாக்டிக்ஸ்? ஒரு மாநிலத்திலயும் போறீங்க, ஒரு கட்சி ரெண்டா பிரியுது, ஒரு ஃபேக்டர் உங்க பக்கம் ஃபேக்ஷன் வர்றாங்க, அதுக்கப்புறம் அவர்களே வந்து பாஜகவுல போட்டிடுறாங்க. இதெல்லாம் வந்து நியாயம் இல்ல இது காங்கிரஸ் கேட்கணும். ஏன் நீ மகாராஷ்டிராவில் மக்களுக்கு தொடுத்தாங்க சொன்னா முரண்பாடுக்கான கூட்டணிங்க. மகாராஷ்டிராவில் மகா விகாஸ் அகாடி காங்கிரஸ் கூட்டணி முரண்பாடு ஒத்துருவோம். நீங்க என்ன கேட்குறேன், பால் தாக்கரேவுடைய இது என்ன, அவருடைய இந்துத்துவ தலைவர் நிச்சயமாக காங்கிரஸ் எதிர்த்து அரசியல் செய்யக்கூடியவர். எங்களுக்கு பாருங்க, கடந்த 2019 பாராளுமன்ற தேர்தலில் நாங்கள் 182 இடங்களை போட்டிட்டு 105 இடங்கள் வெற்றி பெற்றோம். அதே போல் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் சிவசேனாவுக்கு 122 சீட்டு கொடுத்தோம். அவங்க 56 இடங்களை வெற்றி பெற்று எங்களுடைய கூட்டணிக்கு மக்கள் எடுத்த தீர்ப்பு காங்கிரஸ் கட்சி ஆசவாச காட்டி உத்தவ் தாக்கரே முதலமைச்சர் போனாங்க. முரண்பாடுகள் கூட்டணி இல்லையா? வீர சாவர்கரை விமர்சனம் பண்ணிவிட்டு உத்தவ் தாக்கரே கூட்டணி இருந்தால் யார் மக்கள் வாக்களிப்பாங்க? இது போன்ற விஷயங்கள் அப்படிதான் சொல்ல. மகாராஷ்டிராவில் வந்து நாங்கள் ஒரு விஷயங்க இந்த மக்களுக்கு புரிய வச்சா மக்கள் நம்பிட்டாங்க. அது மாத்திரம் கிடையாது. மகாராஷ்டிரா சொன்னார் என்னென்ன செஞ்சு குஜராத் எடுத்துகிட்டு போகிறாரு. இங்கே பாருங்கள், இன்னைக்கு வந்து அதே போல் வந்து இன்னைக்கு வந்து மிகப்பெரிய ஒரு போர்ட் துறைமுகம் அப்படின்னு சொன்னால் இன்றைக்கி அங்கே தான் நீங்கள் பால்கரில் தான் நாங்கள் கொண்டு வரோம். 80,000 கோடியில் இன்றைக்கி இந்தியாவிலே அதுதான் பெரிய துறைமுகம். இன்றைக்கி வந்து உலக அளவிலே கண்டெய்னர் அதிகம் கொண்டு அதை தான் இருக்க முடியும். அது இன்னும் குறுகிய காலத்தில் கட்டுமானம் நடந்திருக்கு, முடிஞ்சிடும். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா அங்கே நீங்கள் மும்பை டு நவி மும்பை போகணுன்னு சொன்னால் கிட்டத்தட்ட 2.5 மணி நேரம் டிராஃபிக் ஆகும். அப்போ அந்த 32 கடல்வெளி பாலம் இந்தியாவிலே முதன்மையான பாலம், உலகத்தில் அது 10வது இடத்துல இருக்குது. இப்போ அந்த மாதிரி ஒரு பாலத்தை போட்டு இன்றைக்கி அதில் வழி செஞ்சுருக்கோம். நிறையா வளர்ச்சி. நாங்கள் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சொன்னார் ரவுடி கல்ச்சர் ஃப்ரீ பேஸ் எதுன்னு. நாங்கள் வந்து இங்கே முழுமையாக எங்கள் வெற்றி காரணங்க நாங்கள் சொன்ன வாக்குறுதியை செஞ்சுருவோம். சொல்லாத வாக்குறுதியை நாங்கள் வந்து நடக்காத வாக்குறுதியை நாங்கள் சொல்ல மாட்டோம். அதனால தான் நீ பாருங்க, நீ ஹிமாச்சலில் சொன்ன வாக்குறுதி நடைபெற முடியல. கர்நாடகாவில் வந்து 5 கொடுத்த வாக்குறுதி இன்றைக்கி வந்து வாபஸ் வாங்குறாங்க சூழ்நிலை. தெலுங்கானாவில் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்சி நடத்த முடியல. 400 கோடி ரூபாய் ஒரு நாளைக்கு கடன் வாங்கினா அரசாங்கம் சொல்ல முடியும். ஸோ இதெல்லாம் பார்த்து மக்கள் காங்கிரஸுடைய வாக்குறுதிகளை நம்ப தயாராக இல்லை. அது காரணம். இப்போ நாங்கள் என்ன சொல்லியிருக்கிறோம், நாங்கள் வந்து 1500 கோடி ரூபா நீங்கள் சொன்ன மாதிரி லடிக்கி பகிர்ந்து யோஜனாவில் கொடுக்குறோன்னு நாங்கள் கிட்டத்தட்ட 2.5 கோடி பேருக்கு கொடுத்துருக்குறோம். அது மாத்திரம் விவசாயிகள் பிரச்சனைகளை நாங்கள் படிப்படியாக இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் 4 மாதத்தில் ஒரு அரசியல் கட்சி ஒரு கோர்ஸ் கரெக்ஷன் பண்ணும். அது என்ன எலெக்ஷன் கமிஷனோட போய் எப்படிது இல்ல. முன்பு இதே போல வந்து ஹானரரியம் வந்து மற்ற மாநிலங்கள் கொடுக்கும்போது அதை விமர்சிச்ச பாஜக உங்களுக்கு சாதகங்கும் போது 4 மாதத்திற்குள்ள அதே டாக்டிக்ஸை யூஸ் பண்ணி தேர்தல் களத்தை சந்திக்கிறீங்களா? அப்ப தேர்தலுக்காக பாஜக எதை வேண்டுமானாலும் அப்படி கிடையாதுங்க. ஒரு மக்கள் எந்த அடிப்படையில் வந்து இன்ட்ராக்ட் நாங்கள் வந்து ஒரு நாளில் தேர்தல் பண்ண மாட்டோம். ஆள்நாள் முழுவதும் அரசியல் கட்சிக்கான நாங்கள் அமைப்பு பணிகள் மக்கள் சார்ந்த விஷயங்களை நாங்கள் இது பண்ணிப்போம். ஜார்க்கண்ட் கூட சொல்கிறீங்க, ஜார்க்கண்ட்லேயும் நாங்கள் என்ன கடுமையாக நாங்கள் வனவாசி பகுதிகளெல்லாம் கடுமையாக நாங்கள் வேலை பார்த்துருக்குறோம். அதை தான் சொல்கிறேன். அதுக்கு நீங்கள் 1.5 மணி சொல்லுங்கள், நான் மாறும், நான் நிச்சயமாக நம்புகிறேன். ஏன் சொல்கிறேன்னா அது போல் இன்றைக்கி விவசாயிகள் பிரச்சனை என்ன, குறைகள் என்ன, அவருக்கு என்ன அப்படின்னா பார்த்தோம். அது மாத்திரம் கிடையாது. வெஸ்டர்ன் மகாராஷ்டிராலாம் பார்த்தீங்கன்னா கடந்த முறை அது வந்து பாதித்து வந்து பார்த்தா வறட்சி அதிகமாக இருந்த டைம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா மழை கிடையாது. அதனால கூட எங்களுக்கு பாதகம் இல்லாமல் போணுச்சு. அதனால் இன்றைக்கி வந்து அங்கே விவசாயிகளுடைய எம்எஸ்பி பருத்தியாக இருக்கலாம், கரும்பாக இருக்கலாம், இன்றைக்கி வந்து சோயாபீன்ஸாக இருக்கலாம், இதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் வந்து அதிகமான வெஸ்டர்ன் மகாராஷ்டிராவில் அதிகமான வாக்கு சதவீதம் என்பது பதிவாகி இருக்கிறத பார்க்கிறோம். அது உங்களுக்கு ஃபேவராக வந்திருக்கு. கட்டாயமாக ஆக்சுவலி அது வந்து அஜித் வெர்சஸ் சரத்னு இருக்கு. அப்படி கிடையாது. ஏன்னு கேட்டால் போன தடவை இந்த சொல்கிறேன், இந்த வறட்சி காரணமாக மற்ற விவசாயிகள் வந்து ஓட்டு போடவே இல்லை. அவர்களாம் பாஜகவுக்கு ஆதரவாக ஒரு ஓட்டு, அதுதான் ஒன்று இல்லை. அதே போல் இன்றைக்கி என்ன காரணம் கேட்டால் நீ பாருங்கள், நாங்களும் காங்கிரஸும் போட்டியிடுறது வந்து 75 இடங்கள். நாங்கள் அதனால் போனதில் விதர்பாலாம் எங்களுக்கு பாதகமாக இருந்துச்சு. இன்றைக்கி அங்கே என்னென்னலாம் கோர்ஸ் கரெக்ஷனுக்கோ அத்தனையும் நாங்கள் பண்ணியிருக்கோம். இன்றைக்கி நாங்கள் 140 இடத்துல 75 இடத்துல காங்கிரஸ் போட்டிடுறோன்னு சொன்னால் எங்களுடைய ஸ்ட்ரைக் ரேட்டை பாருங்கள். போன முறை 66 தொகுதியில் எங்களுக்கு காங்கிரஸ் நேரடி போட்டி. நாங்கள் 50 இடத்துல வெட்டி போட்டால் 16 இடத்துல இது. அதாவது காங்கிரஸ் வந்துங்க எந்த கட்சியை எதிர்த்ததோ அந்த கட்சியோட கூட்டணி நிலைமைக்கு தள்ளப்பட்டு அது மிகப்பெரிய அளவில் பலவீனப்பட்டுடுச்சுன்னு நான் சொல்கிறேன். இன்றைக்கி ஜார்க்கண்டில் கூட அவங்க போட்டியது 10 தான். பெருவாரியான ஹேமஸ்வரன் கட்சி தான் போட்டியதை தவிர அவங்க போட்டியது 10. முன்னாடி அவங்க போட்டிட்டு முன்னாடி வாங்கின சீட்டு எவ்வளோன்னு கேளுங்க. 30 சீட்டு அவங்கன்னு சொன்னால் இவங்க கூடுதலாக அவங்களுக்கு அடுத்ததாக இவங்க வாங்கியிருந்தாங்க காங்கிரஸ். ஆக எங்களுடைய ஜனநாயக ரீதியாக நாங்கள் மக்கள்கிட்ட இந்த ஜூன் 4லேருந்து மக்கள் என்னென்னங்கிறது நாங்கள் கோர்ஸ் கரெக்ஷன் பண்ணி மக்கள் சேர்ந்து ஒரு வளர்ச்சி திட்டங்களை எந்தெந்த பகுதியில் வந்து இன்னும் மத்திய அரசு திட்டம் போல மாநில அரசு என்னென்ன செய்ய வேண்டிய இதெல்லாம் நாங்கள் பூர்த்தி செய்து மக்கள்கிட்ட ஜனநாயக ரீதியாக நாங்கள் வாக்கை பெற்றுக்கோம்னு சொல்கிறது. ஏற்றுக்க வேண்டிய பொறுப்பு பெருந்தன்மை புகாரிக்கு வர வேண்டும் என்பது காங்கிரஸ் புகாரிக்கு வர வேண்டும் என்பது எங்களுடைய வேண்டுகோள். ஏக்நாத் ஷிண்டேவுக்கு வந்து பெருந்தன்மை வருமா? இல்லை இப்போ நாங்கள் என்னது ஏக்நாத் ஷிண்டேவுக்கு பெருந்தன்மை வருமா? ஜெயிச்சிட்டீங்க சரி,
ஜெயிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க, ஆட்சி அமைக்கிறதுல முதலமைச்சர் இங்க சீட்ல பாரு. உட்கார்ந்தவங்க யாராவது விட்டு கொடுப்பாங்களா? ஒரு விஷயம். சம்பைஸ்வரன் எப்படி கூட்டு வந்தீங்க அலங்காம? தாருங்க, யாரையும் கூப்பிட முடியாது சகோதரி அபிநயா. விருப்பப்பட்டு வந்தால் நாங்கள் ஏற்றுக்கொள்வோம். அது எங்களுக்கு அது பொருந்தணும். எங்களுக்கு பொருந்தணும் நாங்கள் ஏற்றுப்போம். நான் என்ன சொல்கிறேன்னு தான் சொல்கிறேன்னா, இப்போ மகாராஷ்டிராவை பொறுத்தளவு எங்களுக்கு நீங்கள் பொருந்தாத கூட்டணி சொல்லிட்டு அவங்களுடைய தோல்வி அவர்களே இது பண்ணுறாங்க. நாங்களுக்கு பொறுத்தளவு ஏக்நாத் ஷிண்டேன்னு ஒரு ஆட்டோ டிரைவர், எங்களுடைய ஒரு பால் தாக்கரேவுடைய ஒரிஜினல் சீடர் அவர். தேசிய ஜனநாயக கூட்டணி பால் தாக்கரே கனவை நிறைவேற்றிருக்கிறார். இன்னைக்கு நாங்கள் என்ன கேட்குறோம், என்ன பிரச்சனை? பால் தாக்கரேவுடைய ஒரிஜினல் சீடர் அவர். பால் தாக்கரேவுடைய மகனே அங்க நீங்க அதுதாங்க பால் தாக்கரேவுடைய கொள்கைக்கு மாறாக அவங்களோடது இல்ல இவரோடதுன்னு உங்களுடைய இசைவன் மூலமாக 2 பேரும் கிளைம் பண்ணிக்கிட்டாங்க. அப்படி 1990 வந்து பாத்தீங்கன்னா வைகோ அவர்களுக்கும் திரு கலைஞர் அவர்களுக்கும் பிரச்சனை இருந்துச்சு. யார்கிட்ட அதிக சட்டமன்ற உறுப்பினர் மாவட்ட செயலாளர்கள் அந்த அமைப்பு இருக்குதோ அதை அடிப்படை தான் தேர்தல் ஆணையம் கொடுத்துச்சு. 1990 எப்படி இது திமுகவுக்கு வந்து உதயசூரியத்தில் திருப்பி கொடுக்கப்பட்டதோ அதே போல அங்க அவங்களுக்கு கொடுத்ததுக்கு அஜித் பவர் கொடுக்கப்பட்டது புகார் வந்துடும். அதனால நான் என்ன கேட்குறேங்க, இதை பாருங்க, அது நீங்கள் எப்படியாவது ஆட்சி அதிகாரத்தை பிடிச்சிட்டு பொய் பிரச்சாரம் சொல்கிறது, அந்நிய சக்தியோட சேர்த்துட்டு இந்த நாட்டை சீரழிப்பதை நாட்டு மக்கள் விரும்பல என்பதை தாங்க உங்களை தொடர்த்தி எறிகிறாங்க. நீங்கள் ஒன்றும் மாட்டுக்கிறது எதுக்கெடுத்தாலும் பாரத் ஜோடோ யாத்திரைங்கிறீங்க, கர்நாடகா வச்சா பாரத் ஜோடோ யாத்திரைங்கிறீங்க. அதே யாத்திரை 3 மாநிலத்தில் மத்திய பிரதேசம், ராஜஸ்தான், இதில் சத்தீஸ்கரில் போனீங்க. 3 மாதத்தில் உங்களுக்கு தோல்வி, 3 மாதத்தில் தோல்வி கொடுத்தாங்களே. அதனால் உகந்தது சொல்லாங்க. கர்நாடகா என்பது 5 ஆண்டுகள் ஒரு ஆட்சி மாற்றம் உள்ள மாநிலம். அது மாதிரி ஒரு கட்டமைக்க வேண்டாம் என்பது. அதனால் இவர்களுடைய பிரித்தாளும் சூழ்ச்சி, ஒரு மதவாத அரசியல் இன்று நாட்டு மக்கள் அதுக்கு மகாராஷ்டிரா மக்கள் சம்மட் அடி கொடுக்குறாங்க. ஹரியானாவில் கொடுத்துட்டாங்க, ஜம்முலையும் பார்த்தீங்கன்னா எங்கே கொடுத்துருக்காங்க. அங்கே இது தேசியவாத காங்கிரஸ் வெற்றி பெற்றுக்கலாம். அதிகமான வாக்கு நாங்கள் தான் வாங்கியிருக்கிறோம். காங்கிரஸ் போன தடவை 12 6 வந்திருக்கு. ஆக நாட்டு மக்கள் காங்கிரஸை நிராகரித்து வருகிறார்கள் என்பதற்கு இது ஒரு தேர்தல். நல்லாட்சி நரேந்திர மோடி அவர்களே பாராட்டியிருக்காங்க. அதே போல எங்களுடைய மாநிலத்தில் சொல்லிடாதீங்க, ஜார்க்கண்ட்ல பாஜக நிராகரிச்சுட்டு தானே வரல. இல்லை இல்லை, நாங்கள் வந்து இங்கே பட்னவிஸ் போன்றவர்கள், எங்களுடைய மரியாதைக்குரிய பட்னவிஸ், இங்க வந்து நிறைய ஃபேக்ஷன்ஸ் ஆயிடுச்சு சார். இப்போ 2 கட்சி 4 போட்டியிடுது. எங்க எப்படி வாக்குகள் போகுங்கிறது வந்து அன்டெஸ்டட் இல்லையா? மொத்தமா வந்து தேசிய அரசியலை பார்க்கும்போது நாடாளுமன்ற தேர்தல் அப்படிங்கிறப்போ பாஜகவா காங்கிரஸானு வாக்களிச்சாங்க. ஆனா இப்ப வந்து மாநிலம் ரீதியாக வாக்களிக்கும் போது சிவசேனாவுக்கு வாக்களிப்போம் நாங்க ட்ரெடிஷனல் வாக்காளர்கள். ஆனா இப்போ உத்தவ் தாக்கரேவுக்கா இல்ல ஷிண்டேவுக்கா, சரத்கா, அஜித்துக்கா, இது போல யோசனைகள்லாம் இருக்கு. அப்படி ஒரு ஃபேவரிட்டிசம் வந்து அப்படி நீங்க இதுல அப்படி மாநில தேர்தல் என்பது அது உண்மைதான். மாநில தேர்தல் மாதிரியா பார்ப்பாங்க, மத்திய தேர்தல் மாதிரியா பார்ப்பாங்கன்னு வேற அதான் சொல்றேன். இனிமே அதாவது ஆனால் அந்த ஒரு கட்சியை பிரித்து ஒரு அரசியல் செய்யக்கூடிய பாங்கு ஜார்க்கண்ட்ல எடுபடல. சம்பைஸ்வரன் பாஜகவுக்கு வந்தாரு. ஆனால் ஹேமந்த் சோரனுக்கு பாஜக செய்த விஷயங்கள் அங்க ஒரு சிம்பதி வாக்காக கிடையாது. கல்பனா சோரன் அவர்கள் பயங்கரமா பிரச்சாரம் பண்ணி போன தடவை வெற்றி பெற்ற அந்த 25 இப்ப 29 பெற்றிருக்கோம். இன்னும் கூடுதலா வருவோம், பொறுங்க. ஒன்றும் தான் சொன்னேன், 1:30 மணி அளவில் அதுல சரியான முடிவு வரும் நாங்கள் நம்புறோம். அதை பொறுத்து பாருங்க. நான் என்ன கேட்குறேன், ஒரு செய்தி முடிச்சிடறேன். அதாவது நாங்கள் என்ன படங்கத்தை தெரியுமா? அதே போல் இனிமேல் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மத்திய உத்தரப்பிரதேசம் நீ பாருங்கள், நாங்கள் உத்தரப்பிரதேச இடைத்தேர்தல் நாங்கள் லீடு வரும். ஒருபோதும் இனிமேல் எங்களுடைய எந்தெந்த இடத்துல கோர்ஸ் கரெக்ஷன் எப்படி பண்ணணும், என்ன மாதிரி அணுங்கிறத இனிமேல் எங்களுடைய நாங்கள் சில ஓவர் கான்ஃபிடண்ட்டாக இவருடைய பிரச்சாரம் எடுபடாமல் போகணும். உத்தரப்பிரதேச மகாராஷ்டிரா நாங்கள் கொஞ்சம் அலட்சியமாக இருந்தது காரணம் இப்போ உஷாராயிட்டோம். அதனால் ஒரு மாநில தேர்தலால் கூட நாங்கள் விட மாட்டோம். நாங்கள் கடுமையாக ஒர்க் பண்ணுவோம். என்ன காரணம் என்று சொன்னால் எங்களை பொறுத்தளவு சப்க சாத், சப்க விகாஸ், சப்க விஸ்வாஸ், சப்க பிரபாஸ், அனைவருக்கும் உள்ளடக்கிய வளர்ச்சியை கொடுப்பது எங்கள் தாரக மந்திரம். டபுள் இன்ஜின் சர்க்கார் அங்கே வேலை செய்திருக்கிறது. அதனால் மக்கள் எங்களுக்கு மைனாரிட்டிஸை மட்டும் சப்கா சாத், சப்கா அது நீங்க இதுதான் பிரித்தாளும் சூழ்ச்சி. எங்களை பார்த்து நீங்க சொன்னா சௌகரியமா வந்து சப்கா சாத் சப்கா விகாஸ், அவங்க சொன்னா பிரித்தாளும் சூழ்ச்சி. அவங்க எல்லாத்துக்கும் அந்த விகிதாச்சார அடிப்படையில மத ரீதியான போய் சேரணும் பிரச்சாரம் பண்ணா அது பிரித்தாளும் சூழ்ச்சி. நீங்க குஷ்பதியாஸ்ன்பீங்க, அதன்பீங்க, இதன்பீங்க, எப்படி வேணாலும் பிரச்சாரம் பண்ணுவீங்க. ஆனா பிரித்தாளும் சூழ்ச்சி கிடையாது. பிரித்தாள் மத ரீதியாக பிரித்தது போல ஜாதி ரீதியாக பிரித்த நினைச்ச காங்கிரஸ் கட்சிக்கு மக்கள் சம்மட்டடி கொடுத்திருக்காங்க. திரு வி.எஸ். சந்திரசேகர், நீங்க இதை எப்படி பார்க்குறீங்க? இந்த பவார் ஃபேக்ஷன்ஸ்லேயே பார்க்குறப்ப அஜித் பவாரனுடைய போட்டிக்கிட்ட தொகுதிகளில் நல்ல ஒரு ரிசல்ட்ஸ் வந்துட்டு இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அஜித் வெர்சஸ் ஷரத் என்று போட்டியிட்ட தொகுதிகளில் 70% வாக்குப்பதிவு அப்படிங்கிறது வந்து பதிவாகி இருக்கிறது. இதையெல்லாம் பார்க்கும் பொழுது மக்களினுடைய வாக்களிக்கும் மனநிலை என்னவா மாறி இருக்குது? நிறைய ஃபேக்டர்ஸ் வந்து இதில் காரணிகள் வந்து ப்ளே பண்ணியிருக்குது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்க முடியும். சோஃபார் இந்த நிலவரத்தை வச்சு நீங்கள் கணிக்கக்கூடிய விஷயம் என்ன? நீங்கள் சொல்கிற மாதிரி
இப்போது எலெக்ஷன் கமிஷனோட லேட்டஸ்ட்டு ட்ரெண்டு படி பார்த்தா கூட இந்த ஹோல் மகா விகாஸ் அகாடி காங்கிரஸ் தலைமையிலான இந்த கூட்டணி அதனுடைய மொத்த லீடே 48 தான். அதை சிவசேனா மட்டுமே அதை தோற்கடிக்கிறார்கள். சிவசேனா மட்டுமே இப்பொழுது 57 சீட்டில் இருக்காங்க லீடில். என்சிபி ஒரே ஒரு சீட்டு வின் பண்ணாங்க லோக்சபா எலெக்ஷனில், தட் இஸ் அஜித் பவார் என்சிபி. அந்த என்சிபி இப்போ 37 சீட்டில் வின் பண்ணுறாங்க. அவங்க 7 சீட்டு வின் பண்ண சரத்பவார் என்சிபி இப்போ 10 சீட்டில் தான் லீட் பண்ணுறாங்க. இப்படி உங்களுக்கு கம்ப்ளீட்டாக மாற்றி போட்டிருக்கு. ஒரு மக்கள் புரட்டி எடுத்திருக்கிறார்கள். லோக்சபாவில் கொடுத்த வெர்டிக்ட் வேறு, இப்போ கொடுத்த வெர்டிக்ட் வேறுன்னு க்ளீனாக சொல்கிறாங்க. இதுலேருந்து ஒரு விஷயம் என்ன தெரியுதுன்னா, ஒரு சில இஷ்யூஸ் ஒரு எலெக்ஷனுக்கு தான் போகும் அப்படின்ற மாதிரி. முந்தெல்லாம் ராம் டெம்பிள் இஷ்யூவில் சொல்லுவாங்க, ஒரு வாட்டி வின் பண்ணிட்டாங்க பிஜேபி, ஆனால் திருப்பி கோயிலில் விஷயத்தில் வின் பண்ண முடியாதுன்னு. ஆனால் அப்படியும் அப்புறம் கூட வின் பண்ணியிருக்காங்க. ஆனால் இங்கே வந்து காங்கிரஸ் லோக்சபா எலெக்ஷனில் எடுத்த அந்த இஷ்யூஸை திருப்பி அதே எக்கனாமிக் டிஸ்ட்ரெஸ், ஃபார்மர் டிஸ்ட்ரெஸ், விவசாயிகளுடைய கஷ்டங்கள், அன்எம்ப்ளாய்மெண்ட்டு, அப்புறமா கான்ஸ்டியூஷன் த்ரெட்டில் இருக்குதுன்னு இப்போ கூட ஒரு கான்ஸ்டியூஷனில் ரெட் புக்கெல்லாம் காமிச்சு தான் பேசினார் ராகுல் காந்தி. ஆனால் மக்கள் அதை பொருட்படுத்தவில்லை. அப்படி என்றால் ஒரு எலெக்ஷனில் நீங்கள் வின் பண்ண சேம் இஷ்யூஸை வச்சு திருப்பி வர முடியாது. நீங்கள் வந்து யூ ஹேவ் டு ரீஇன்வென்ட் யுவர் செல்ஃப். புதுசாக மக்களிடம் கொண்டு சேர்க்கக்கூடிய ஒரு சில விஷயங்களை நீங்கள் எடுக்க வேண்டும். அது இல்லாமல் காங்கிரஸ் அரைச்சமாக அரைச்சிருந்தாங்க, அது ஒன்றும் விலை போகலை. அதே பாருங்கள், பிஜேபி அவங்க வந்து நிறைய யுத்திகளை முன்னெடுப்புகளை எடுத்து நிச்சயமாக மக்களை கவர்ந்திருக்கிறார்கள். அந்த மகளிர் திட்டம், மகளிர் உதவி திட்டம், அந்த 4 மாதத்தில் கொடுத்த திட்டத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ணி மக்கள் வந்து அதனால் ஒரு ஈர்ப்பு அடைகிறார்கள் என்றால் அதற்கு வந்து ஒரு ஒரு மெஷினரி வேணும், ஒரு இம்ப்ளிமெண்டேஷன் வேணும், அந்த எலெக்ஷனை எதிர்கொள்வதற்கு எப்படி வின் பண்ணுவோன்றதுக்கு அந்த பிஜேபி என்கிற ஒரு எலக்டோரல் மெஷின், அதனுடைய பர்ஃபார்மன்ஸு ஃபஸ்ட் கிளாஸாக இருந்திருக்கு மகாராஷ்டிராவில். அதுக்கப்புறம் இந்த பாட்டேங்கே காட்டேங்கன்னு அவர் இவர் யூபி சீஃப் மினிஸ்டர் யோகி ஆதித்யநாத் போய் மகாராஷ்டிராவில் பேசினார். அதில் அவங்களுடைய பிஜேபி தலைவர்களே இந்த பங்கஜா முண்டே மற்றும் அஜித் பவார், என்சிபி அஜித் பவார், இவர்கள்லாம் இந்த வந்து மகாராஷ்டிராவில் இந்த பேச்செல்லாம் எடுப்படாது அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் அவர் அந்த பாட்டேங்க காட்டேங்க ரொம்ப கோர்ஸ், ரொம்ப முரடாக இருக்குது என்று பிரதமர் அங்கு வந்து ஏக்தோ சேஃபே அப்படின்னாரு. அப்படின்னா அது மக்களுக்கு அது நீங்கள் எப்படி ஒன்றா எடுத்துக்கலாம். ஏக்தோ சேஃப்னா ஒன்றாக இருந்தால் எல்லாரும் நல்வாழ்வு வாழ்வோன்ற மாதிரி. அது யாருக்கு சொல்கிறாரு, எதுக்கு சொல்கிறாரு யாருக்கும் தெரியாது. என்ன இப்போ இந்தியாவில் என்ன ஏதாவது வார் வந்துடுச்சா எல்லோரும் யுனைட் ஆகுன்னு சொல்கிறதுக்கு, இல்லை காஸ்ட்டுக்கு சொல்கிறாரா, இல்லை ரிலிஜனுக்கு சொல்கிறாரா தெரியாது. ஆனால் அதே பிஜேபி ஜார்க்கண்டில் போய் இதே தான் பேசினாங்க. ஊடுருவல் அந்த ஒரு பெரிய அட்வர்டைஸ்மெண்ட்டே போட்டாங்க. ஒரு 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 காங்கிரஸ் ஒரு ஆளுங்கட்சி தலைவர் வீட்டுக்குள்ளே போய் முஸ்லீம்ஸ் எல்லாம் போய், அது முஸ்லீம்ஸ்னால் என்ன, அந்த ஊடுருவல் ஆளர்கள் போய் அந்த வீட்டை கைப்பற்றுவது போலெல்லாம் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் போட்டாங்க. ஆனால் அங்கு இந்த கேம்பெயின் எடுபடலை. ஏன்னா அங்கே மக்கள் வந்து ஐ திங்க் அவர் ஸ்டில் ஜேஎம்எம் அவர் முதல் மந்திரி ஹேமந்த் சோரனை 4 மாதம் 5 மாதம் சிறை வைத்ததற்கு இன்னும் எதிர்ப்பு தெரிவித்து ஒரு வாக்கு செலுத்தியிருக்கிறார்கள் என்று தான் பார்க்க முடிகிறது. அங்கும் அந்த அரசு மையா சம்மான் என்று மகளிருக்காக உதவித்தொகை கொடுத்து அதுவும் அங்கு வேலை செஞ்சுருக்கு. ஸோ இந்த 2 ஸ்டேட்டில் ஒரு காமன் திங் என்னென்னா அந்த மகளிர் திட்டம் நிச்சயமாக வேலை செஞ்சுருக்கிறது. அப்புறம் அவர் காங்கிரஸ் ஸ்போக்ஸ்மேன் சொன்ன மாதிரி
அந்த சோஷியல் இன்ஜினியரிங் ஓபிசியில் மாற்றங்கள் கொண்டு வந்து புதிய ஜாதிகளை சேர்த்து மற்றும் அந்த கட் ஆஃப் இன்கம் மேலே தூக்கி ஓபிசிகளை கவர்ந்திருக்கிறார்கள். மற்றும் அங்கு அந்த ஏஎம்எம் அப்புறம் அந்த முஸ்லீம் மஜ்லிஸ் கட்சியும் மற்றும் இந்த பிரகாஷ் அம்பேத்கர் தலைமையிலான விபிஏ இந்த கட்சிகளெல்லாம் என்ன அந்த ரோலு அங்கே ப்ளே பண்ணியிருக்காங்கன்றது உங்களுக்கு தெளிவான ரிசல்ட் வந்தோன்னு தான் தெரியும். அவங்க எவ்வளவு தூரம் காங்கிரஸ் கூட்டணியை பாதகமாக இருந்திருக்கிறார்கள் என்பது அப்போது தெரிய வரும். ஆனால் இப்பொழுது போகிற போக்கை பார்த்தால் இது அந்த ஆளும் கட்சிக்கு ஒரு பெரும் மகத்தான வெற்றியை தரப்போகிறது என்பதில் ஐயமில்லை. இது காங்கிரஸ்காரர்களும் மற்ற அந்த கூட்டணி கட்சிகளும், அதுவும் சரத்பவாருக்கு ஒரு பெரிய சிம்பத்தி இருக்குன்னுலாம் சொன்னாங்க. போன 2019 எலெக்ஷனில் அவர் ஒரு ஒரு மழையில் ஒரு எலெக்ஷன் ஸ்பீச் கொடுத்ததுக்கே ஒரு பெரிய இம்பேக்ட் தாக்கம் இருந்தது அப்படின்லாம் சொன்னாங்க. ஆனால் அதே மாதிரி லோக்சபாவில் அவருக்கு இருந்த அந்த சிம்பத்தி இப்போது அசம்பிளியில் இல்லை. அதே மாதிரி ஜார்க்கண்ட்ல ப்ளே பண்ணப்பட்ட ஜார்க்கண்ட்ல எடுப்பட்ட அந்த சிம்பதி வேவ் அப்படிங்கிறது ஏன் மகாராஷ்டிராவில் எடுப்படலை? உத்தவுக்கோ சரத்பவார் அவர்களுக்கோ சாதகமாக வராமல் போனதுக்கான காரணம் என்ன? அது எது ஓவர் பிளே பண்ணியிருக்கு? அதுதான் அது வந்து ஒரு எலெக்ஷனில் இப்போ நாங்கள் லோக்சபாவில் உங்களுக்கு கொடுத்துட்டோம். அதுக்கு மேலே இப்போ திருப்பி அந்த கொடுப்பதற்கான முகாந்திரம் இல்லை என்றது அப்படி தான் தெரிகிறது. ஏன்னா உத்தவ் தாக்கரே வந்து அவருடைய தந்தையுடைய அரசியல் நிலையை மாறி ஒரு அவுட்ரீச் எல்லா மதத்தினருக்கும் குறிப்பாக முஸ்லீம்களே சிவசேனை உத்தவ் தாக்கரே தலைமையிலான சிவசேனைக்கு ஓட்டு போடுகிறார்கள் என்று ஒரு நிலைமை அங்கு. அந்த அவர் உத்தவ் தாக்கரேக்கு லோக்சபா எலெக்ஷனில் போட்டாங்க. ஆனால் அசம்பிளி எலெக்ஷன் வரும்போது அவர் வந்து ஒரு வீட்டிலேருந்தே ரூல், அதுவே அவருக்கு ஒரு பேக்லாஷ் இல்லையா? ஷிண்டே மாதிரி வாக்குகளை இழக்கிறார். ஷிண்டே மாதிரி களத்தில் இறங்கி ஷிண்டே மாதிரி களத்தில் இறங்கி ஒரு செயல்படக்கூடிய ஒரு முதலமைச்சராக அவர் உத்தவ் தாக்கரே பார்க்கப்படவில்லை. மற்றும் அவருடைய மராட்டா அந்த இனம் அந்த அட்வான்டேஜும் சிட்டிங் சீஃப் மினிஸ்டருக்கு. அதனால் அவங்க திருப்பி பிஜேபி இந்த 4 மாதத்தில் அந்த டிராயிங் போர்டுக்கு திருப்பி போய் நல்ல யுத்திகளை எடுத்து கையாண்டிருக்கிறார்கள் என்று தான் இந்த எலெக்ஷன் ரிசல்ட்லேருந்து தெரிகிறது. ஓகே, திரு அல் புகாரி, யுக்திகளை வந்து சரியாக பயன்படுத்தி இருக்கிறாங்க இந்த மகாராஷ்டிரா தேர்தல் களத்தில். 4 மாதம் அப்படின்னாலும் தேர்தல் களம் அப்படிங்கிறது மாதத்திற்கு ஒரு முறை கூட மாற்றப்படுவதாக அமையலாம். ஒரு சிக்னிஃபிகண்டான இஷ்யூவை வச்சு இதுதான் இந்த தேர்தலுக்கான விஷயமா வந்து இப்போ இருக்கக்கூடிய தேர்தல் களத்தில் எதுவுமே பேசப்படுறதில்லை. அப்படின்றப்ப ஹரியானா எலெக்ஷனில் சொல்லப்பட்டது போல் காங்கிரஸுக்கு வந்து அந்த கம்ப்ளசன்சி அப்படிங்கிற விஷயம் இருக்கா? ஒரு மெத்தனை போக்கில் விட்டுடுச்சா? அதாவது அவரும் எங்களை சொன்னார் பெருந்தன்மையாக ஏற்றுக்கணும் அப்படின்னு சொல்லி. நீங்கள் வெற்றி பெற்றால் அந்த வெற்றியை எடுத்துக்கிறீங்க, தோல்வி அடைஞ்சால் ஏன் அதை நாங்கள் பெருந்தன்மையாக? நீங்கள் இவ்வளவு மிஷினரிஸையும் உங்களுக்கு சாதகமாக வளைத்தும் நீங்கள் தோல்வி அடைந்து நாங்கள் வெற்றி பெற்றால் அந்த வெற்றியை நாங்கள் கண்டிப்பாக அட்ரிபியூட் பண்ணி கொண்டாட தான் செய்வோம். நாங்கள் இவ்வளவு ஜனநாயக போக்கோடு போராடியும், நான் அதுக்கு ஒரு நல்ல உதாரணம் சொல்கிறேன். அவர் பெருந்தன்மையை அவர் எதை ஏற்றுக்கணும்னா, இல்லை பெருந்தன்மையாக இது யுக்தி கிடையாது, இது குறுக்கு வழி, இதுக்கு பேரெலாம் யுக்தின்னு ஏற்றுக்க முடியாது. அப்படி இல்லை, பெருந்தன்மையாக ஒத்துக்கணும்னா அவர் பெருந்தன்மையாக நான் கேட்ட ஒரு கேள்வி வந்து ஸ்டில் இட் இஸ் அன்ஆன்சர்ட். எதுக்காக 4 மாதம் தள்ளி போட்டீங்க? ஏதாவது ஒரு தெளிவான விளக்கம் இருக்கா தேர்தல் ஆணையத்துக்கிட்ட? ஒரே பதில் சொல்லிடுறேன். அதாவது உங்களுடைய பார்வை எப்பயுமே மகாராஷ்டிரா இது பாராளுமன்ற தேர்தல் முடிஞ்சதுன்னா அதுலேருந்து 4 மாதம் கழித்து தான் நடந்ததுன்னு மரபு. அதில் எலெக்ஷன் பருவ வானிலை ஆய்வு மையம் தெளிவாக சொல்லியிருக்கிறது, இந்த மழை காலம் கொஞ்சம் நீட்டிக்கும் என்பது கொடுத்த காரணத்தையும் விளக்கமாக சொல்லிட்டோம். உங்களுக்கு எதை பார்த்தாலும் அரண்டவங்கனுக்கு இருண்டதெல்லாம் பெய்யும் பழமொழி சொல்லுவாங்க. அதே போல் உங்கள் தோல்விக்கெல்லாம் எதெல்லாம் சார் சொல்றீங்க? இப்போ ஹரியானா உரிய தேர்தல் சம்மர் டைம்ல
மக்கள் காமெடியை பத்தி நான் சொல்றேன். வாக்கு நிலைக்கெல்லாம் இங்க தென்னகத்துல வந்து ஆளானாங்க. அப்ப அதற்கு தகுந்த மாதிரி டேட்ஸ் மாத்தி வச்சிருக்கலாம். முதல்ல எடுத்த உடனே தமிழ்நாட்டுக்கு தான் தேர்தல் சகோதரர் அபிநயா கேட்கறது, ஹரியானா தேர்தல் சரியான இடத்துல தானே வச்சாங்க, ஒரு மாசம் தள்ளி வச்சாங்க. நான் நீங்க அங்கேயும் நாங்க ஜெயிச்சோம்ல. நான் என்ன கேட்கறேங்க, ஒரு ஜனநாயக ரீதியாக வெற்றி மற்ற மக்களை சிறுமைப்படுத்தக்கூடாது. காங்கிரஸ் என்ன பண்ணுனீங்கன்னா இன்னமும் உங்களுடைய இருப்பு உங்களை இல்ல சார், நாங்க உங்களை இல்ல, நாங்க ஆங்கிலேயர்களே பார்த்தோம், வெள்ளையர்களே பார்த்தோம். உங்களையா எங்களால் விரட்டி அடிக்க முடியாது ஆட்சியிலிருந்து. மிக விரைவில் அது நடக்கும். அதாவது தேர்தல் ஆணையம் இருந்தால் நீங்க பேசும்போது உங்க டைம்ல பேசுங்க சார். தேர்தல் ஆணையத்தை தேர்தல் நெருக்க நேரத்தில், பாராளுமன்ற தேர்தல் நெருக்க நேரத்தில் தேர்தல் ஆணையர்களை நியமிக்கும் முறையை ஏமாத்துனீங்க. ஒரு ரீசன் இருக்கு அவங்க கிட்ட. மழை, விண்டர்னு என்னென்னவோ கதை சொல்றீங்களே, மகாராஷ்டிரா தேர்தலை தள்ளி வச்சதுக்கு தேர்தல் ஆணையர்களை நியமிக்கும் முறையுமே ஏமாத்துனீங்க. இவிஎம் பேலட் சிஸ்டம் பத்தி வந்த தீர்ப்பை எதிரிகளுடைய கனவெல்லாம் சுக்குநூறு ஆயிருச்சு அப்படின்னு நரேந்திர மோடி ஏன் கொண்டாடினாரு எனக்கு புரியவே இல்லையே. அடுத்து கொள்கை முரண், லெவல் பிளேயிங் ஃபீல்ட் இல்லன்றீங்க. தொடர்ந்து பேசலாம். இடைவேளைக்கான தருணம். இடைவேளைக்கு பிறகு மீண்டும் இணைவோம். மகாராஷ்டிர தேர்தல் களம் என்பது யாரும் இதுவரைக்கும் எதிர்பாராத பல விஷயங்களை உள்ளடக்கியதாக இருக்கிறது. மிக யுனிக்கான ஒரு தேர்தலாகவும் அணுகப்படக்கூடிய தேர்தலாக இந்த தேர்தல் மாறியிருக்கிறது. மாற்று கொள்கைகள் கொண்டவர்கள் ஓரணியில, ஒரே கொள்கைகள் கொண்டவர்கள் மாற்று அணியில என்றெல்லாம் இந்த தேர்தல் களம் மாறி இருக்க என்ன ஃபேக்டர்ஸ், என்ன காரணி முக்கியமான விஷயமாக இதில் ப்ளே பண்ணியிருக்கு என்பது போன்ற விஷயங்களை இந்த தேர்தல் முடிவுகளின் வாயிலாக நம்ம தொடர்ந்து பேசிட்டு இருக்கிறோம். இந்த நேரத்தில் நம்மோடு ஓய்வு பெற்ற IAS அதிகாரி பாலச்சந்திரன் அவர்களும் இணைந்திருக்கிறார். அவரையும் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். தொடர்ந்து திரு அல்புகாரி பேசிட்டு இருந்த விஷயங்கள் என்ன, எந்த விஷயங்களை கவனம் செலுத்தாம காங்கிரஸ் விட்டுருச்சு? இல்ல நான் திரும்ப நீங்க அதே தான் கேக்குறீங்க. நாங்க கவனம் செலுத்தி நீங்க சொல்றீங்க லெவல் பிளேயிங் ஃபீல்ட் இல்ல, அதுக்கு அகைன்ஸ்டா உங்களுக்கு மெஷினரி. அதுக்கு ஒரு உதாரணமும் நான் சொல்றேன். இதே ஜார்க்கண்ட்ல இன்னைக்கு இந்த ரிசல்ட் வருது அப்படின்னா, நீங்க இது மாதிரியா மகாராஷ்டிராவில் ப்ளே பண்ண எந்த கேமும் அங்கே எடுபடலை. உங்களுடைய டபுள் ஸ்டாண்டர்ட்ஸ் வந்து, அதாவது பிஜேபியோட டபுள் ஸ்டாண்டர்ட்ஸ் அங்கே வந்து எக்ஸ்போஸ் ஆயிடுச்சு. ஆர்எஸ்எஸ் வந்து ஆக்டிவாக களத்தில் இறங்கி இந்த முறை ஒர்க் பண்ணியிருக்கு மகாராஷ்டிராலையும் ஜார்க்கண்ட்லேயும். ஜார்க்கண்டில் எஸ்டி கிட்ட, அதாவது மலைவாழ் மக்கள்கிட்ட நல்ல ரீச் இருக்குது. போய் பேசுகிறாங்க. அங்கே பேசும்போது என்ன சொல்கிறாங்க, யூனிஃபார்ம் சிவில் கோட் உங்களுக்குலாம் வராது, நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படிங்கிறாங்க. இந்த டபுள் ஸ்டாண்டர்டை மக்கள் நிராகரித்து இருக்கிறார்கள். இன்னும் வர மகாராஷ்டிராவுக்கு வர எங்களுடைய டபுள் ஸ்டாண்டர்ட் என்னன்னு இப்போ அவர் சொன்னாரே சார், 10% இடஒதுக்கீடு முஸ்லீம் அப்படிலாம் பேசினாங்கன்னு. நரேந்திர மோடியுடைய கொள்கைக்கு எதிராக எப்படி ஏக்நாத் சிண்டேவுடைய சிவசேனா முடிவெடுத்திருக்குன்னு இப்போ சொல்கிறேன். நான் முதல்ல இப்போ ஜார்க்கண்ட் முடிக்கிறேன். அதே ஜார்க்கண்டில் 1000 ரூபாய் தருவோம் அப்படின்னு சொல்லி இதே பெண்களுக்கு தருவோம்னு சொல்லியிருக்காரு. அதுவும் இம்பேக்ட் ஆகிருக்குது. ஸோ அதே இம்பேக்ட் இங்கேயும் இருக்குது. அங்கே ஜனநாயகபூர்வமாக இருக்குது, இங்கே நீங்களாக எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுத்துருக்குறீங்க. அங்கே சுச்சுவேஷன் எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணி, அங்கே ஒரு சோதனையை பண்ணி இங்கே எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுத்துருக்குறீங்க. இங்கே என்ன பண்ணாங்க, அதாவது ஜார்க்கண்டில் அதே மாதிரி லேண்ட் அக்யூசிஷன் இஷ்யூ அங்கே நடந்துகிட்டு இருக்குது. அங்கே போய் மத மாற்றத்துக்கு எதிராக நாங்கள் எதுவும் பேச மாட்டோம் அப்படிங்கிறாங்க. அங்கே உள்ளே போய் அப்போது இந்தியா பூரா ஒரு நிலைப்பாடு, அங்கே தனியாக ஒரு நிலைப்பாடு. இது மக்கள் நிராகரிச்சிருக்கிறாங்க ஜார்க்கண்டில். அதைத்தான் பெரிய மனசாக ஏற்றுக்கணும் இவங்க. இப்போ மகாராஷ்டிராவில் முஸ்லீம்களுக்கு இடஒதுக்கீடு பற்றி அப்படின்னு சொன்னார். ஸ்டேட் கவர்மெண்ட், ஏக்நாத் சிண்டே கவர்மெண்ட் என்ன பண்ணுது, மதரசா டீச்சர்ஸுக்கு சேலரியை டபுள் பண்ணி கொடுப்போன்னு உத்தரவாதம் கொடுக்குது ஏக்நாத் சிண்டேவுடைய சிவசேனா. ஆனால் இது சென்டருடைய சைல்ட் ரைட்ஸ் பாடி ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கிற த ஸ்டேட் ஷுட் ஸ்டாப் ஃபண்டிங் த இன்ஸ்டிடியூஷன் அப்படின்னு சென்டருடைய சைல்ட் ரைட்ஸ் பாடி வந்து ரெக்கமெண்ட் பண்ணியிருக்குது. ஒன்றிய அரசினுடைய நிலைப்பாடு என்பது மதரசா டீச்சர்ஸுக்கு சைல்ட் ரைட்ஸ் பாடியின்படி தரவே கூடாது சேலரி, இது ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னு. ஏக்நாத் சிண்டே சொல்கிறார் நாங்கள் டபுள் பண்ணி தருவோன்னு. இது என்ன நிலைப்பாடு, எதுக்கான நிலைப்பாடு இது? அப்போ ஒரு பக்கம் ஏக்நாத் சிண்டே வச்சுக்கிட்டு நீங்கள் முஸ்லீம் சோட்டை வேணும்னுவீங்க, இன்னொரு பக்கத்தில் வந்து சைல்ட் ரைட்ஸ் பாடி வச்சுக்கிட்டு இது மதரசா டீச்சர்ஸுக்கு தரவே கூடாதுன்றீங்க. முதல்ல உங்களுக்குள்ள ஒரு நிலைப்பாட்டுக்கு வாங்க. காங்கிரஸ் இன்னைக்கு ஒரே நிலைப்பாட்டில் தான் இருக்குது, அது ஜனநாயக போக்கில் தான் இருக்குது. அதே மாதிரி ஆகஸ்ட்ல இதே மகாயுத்தி கவர்மெண்ட் என்ன பண்ணாங்க, மகாராஷ்டிரா ஸ்டேட் பேக்வர்ட் கிளாஸஸ் கமிஷன் 56th ரிப்போர்ட் படி குஞ்சாடா கேஸ்ட், முஸ்லீம் கம்யூனிட்டியில் இருக்கிற குஞ்சாடா கேஸ்ட்டை வந்து ஓபிசி லிஸ்ட்டில் சேர்த்தாங்க. உங்களுக்கு நல்லா தெரியும், முஸ்லீம்களுடைய கோட்டாவுக்கு எதிராக நரேந்திர மோடி எங்கெல்லாம் பேசி வருகிறார். முஸ்லீம்களை வந்து ஓபிசி லிஸ்ட்ல சேர்த்தது, கர்நாடகாவில் சேர்த்ததே தப்பு, சட்டவிரோதம் பேசிட்டு இருக்கிறாரு. இவங்களுடைய மகாயுத்தி கவர்மெண்ட் 56th ரிப்போர்ட் பேக்வர்ட் கிளாஸ் கமிஷன் ரிப்போர்ட் படி அவங்களை ஓபிசியில் குஞ்சாடா கேஸ்ட் வந்து சேர்த்துருக்கிறாங்க. எவ்வளவு பெரிய எத்தனை ரெட்டவேஷன் தான் போடுவீங்க? அப்போ ஒரு தேர்தலில் வெற்றி அடைவதற்காக அடிப்படை விதிகளை கூட பின்பற்றாத ஒரு கட்சி தான் பாஜக. அவர் சொன்னார் அப்போ வந்து மழை பெய்யறதுக்காக வச்சோம் அப்படின்னா, நான் ஒரு கேள்வி கேட்டேன். அதை வந்து அப்பவே எங்களுடைய லீடர் இதில் இருந்தவர், அந்த கமிஷனில் இருந்தவர்,
இதற்கு முன்னால் பிரதமர், எதிர்க்கட்சியிலிருந்து ஒரு நபர், சிஜே, இதுல லா மினிஸ்டர்ல ஒரு ஆள், இப்ப இவங்க 4 பேர் இருந்தாங்க. அதுல இருந்து நீங்க ஒரு லாவகமா சிஜே தூக்கிட்டீங்க. இப்ப ஆல்ரெடி அங்க 3 பேர் தான். இதுல எங்க ஜனநாயகம் இருக்குது? அதுவே ஜனநாயக விரோத போக்கு தானே. உங்களுக்கு எதிர்ப்பு கருத்தே சொல்றதுக்கு ஒருத்தர் இருக்க மாட்டார். அப்ப அவர் என்ன சொன்னாரு? அதிர் ரஞ்சன் சௌத்ரி என்ன சொன்னாரு? கடைசி 10 நிமிஷத்துல 20 பேர் லிஸ்ட்டை கொண்டு வந்து கொடுத்தாங்க, அவங்களா செலக்ட் பண்ணிக்கிட்டாங்க யாரெல்லாம் தேர்தல் ஆணையர்கள் அப்படின்னு. அப்ப தேர்தல் ஆணையர்களை நியமிக்கும் முறையிலேயே தப்பு பண்ணிட்டு அதையும் மீறி காங்கிரஸ் ஜெயிச்சா அதை கொண்டாடுறோம். அதையும் மீறி நீங்கள் ஜெயிக்கும் பொழுது ஜார்க்கண்ட்ல ஜெயிக்கிறீங்கிறதுக்காக நீங்க வந்து அதை சும்மா சும்மா சொல்லி காட்டுறீங்க. of course இது எதற்கு தானே. இப்ப நீங்க நான் என்ன கேட்கறேன்னா, நீங்க அதை தான் நான் சொல்றேன், இந்த பெண்களுக்கான உதவித்தொகை எப்படி ஒர்க் அவுட் ஆச்சுங்கிறது ரெண்டுக்கும் நான் கம்பேர் பண்ணி சொன்னேன். அங்கேயும் அதுக்கான இம்பாக்ட் இருக்கு, இங்கேயும் இம்பாக்ட் இருக்கு. ஆனா அங்க ஜனநாயக முறைப்படி ஒரு இருக்கின்ற முதல்வர் அதை அறிவித்தார். ஆனா இங்க வழக்கத்துக்கு மாறாக அதை எக்ஸ்டெண்ட் பண்ணி ஒரு பொய்யான காரணம், மழை பெஞ்சா ஓட்டு போட மாட்டேன் சொல்றாரு. இதை மக்கள் ஏற்பாங்களா? மழை பெய்ய போது அதனால நாங்கள் எக்ஸ்டெண்ட் பண்றோம்னா, மகாராஷ்டிராவில் பாஜகவின் கூட்டணி கட்சிகளின் தோல்வி உறுதி செய்யப்பட்ட ஒன்று. அதை மீறி மாற்றி அமைக்கிறதுக்கு இந்த ஓபிசிக்களுக்கு மத்தியில் இந்த கேமை விளையாடுறதுக்காகவும் இந்த பெண்களுக்கான ஸ்கீம் அறிவிச்சா இங்க கிடைக்கும் என்கின்ற இந்த 2 திட்டத்தை நிறைவேற்றுவதற்காக மட்டுமே இதை எக்ஸ்டெண்ட் பண்ணி அதுக்கப்புறம் அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி இன்னைக்கு அந்த வெற்றியை அடைவதற்காக அவர்கள் முயற்சித்திருக்கிறார்கள் என்கின்ற இவருடைய ஜனநாயக விரோத போக்கை கண்டிப்பா சுட்டிக்காட்டி தான் ஆகணும். அதற்கு முன்னால் பேசிய பாஜக தலைவர் ஒன்று சொன்னாரு, எங்க இதுல போனாருன்னா, அமெரிக்காவுக்கு போனாருன்னா இந்தியாவை ராகுல் காந்தி அவமானப்படுத்துவார் அப்படின்னு. இதுவரை 5 நாடுகளுக்கு சென்ற நரேந்திர மோடி இந்தியாவை அவமானப்படுத்தி ஒரே வார்த்தையை பேசியிருக்கிறார். இது ஒரு நாடா, நான் இந்த நாட்டில் பிறந்ததுக்காக வெக்கப்படுறேன் அப்படின்னு இந்தியர்கள் நினைத்தார்கள் நான் ஆட்சிக்கு வரதுக்கு முன்னால அப்படின்னார். இந்தியா நினைத்ததாம் இந்த நாட்டில் பிறந்ததற்கு இந்தியர்கள் வெக்கப்பட்டார்களாம். இந்த மாதிரி மகாராஷ்டிர தேர்தல் களத்தை மாத்தினது அந்த 4 மாதங்கள்ல அவர்கள் கொண்டு வந்த அந்த ஸ்கீம் தான், செயல்படுத்தப்பட்ட சில யுக்திகள் தான். ஆளும் கட்சியாக இருக்கும் பொழுது அந்த மெஷினரிஸை பயன்படுத்துறதுக்கான ஒரு அட்வான்டேஜ் கிடைக்குது. அது ஜார்க்கண்ட்லயும் அப்படிதான் அவங்க பயன்படுத்தி இருக்காங்க. அப்ப அதை மட்டும் ஏன் அந்த பார்வையில பார்க்க கூடாது? நீங்க தொடர்ந்து டிஃபெண்ட் பண்ணிக்கிட்டே வரீங்க. எவ்வளவு பெரிய மிஸ்டேக். அந்த ஸ்கீமா ஜார்க்கண்ட் எக்ஸ்டெண்ட் பண்ணாங்களா? எலெக்ஷன் டைம் இப்படி ஒரு உப்பு சப்பு இல்லாத காரணத்தை சொல்லி எக்ஸ்டெண்ட் பண்ணாங்களா? அதாவது எப்படின்னா 1000 ரூபாய் இருந்தது 2500 ரூபாயா அறிவிச்சிருக்காங்க இல்லையா அந்த மத்தியா யோஜனா. அது வாக்குறுதி. நாங்க வந்து திரும்ப எக்ஸ்டெண்ட் பண்ணுவோங்கிறது வாக்குறுதி. இப்ப போட்டுக்கிட்டு இருக்கிறது 1000 ரூபாய். அப்போ அது நான் என்ன கேட்கறேன்னா, ஒரு லோக்சபா எலெக்ஷன் வருது, இந்த வசதி காங்கிரஸ் கிடைக்குமா நான் கேட்கறேன். லோக்சபா தேர்தல் வருது, அப்ப நாங்க வந்து ஒரு இடத்துல பின்னடைவாயிட்டோம். அடுத்து உடனே இப்ப சட்டமன்ற தேர்தல் வரப்போகுது, இப்ப ஏற்கனவே பின்னடைவாயிருக்குது, இதை சரி பண்றதுக்கு கொஞ்சம் டைம் வேணும். தேர்தல் ஆணையத்தை பேசி கொஞ்சம் டைம் எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டாங்கன்னா கிடைக்குமா எங்களுக்கு? ஒரு வாதத்துக்கு கேட்கிற அப்படி கேட்கிற ஒரு மோசமான நிலையில் என்னைக்குமே காங்கிரஸ் இருந்ததில்லை. தலைவர் ராகுல் காந்தியை பொறுத்த வரைக்கும் தோல்வி என்று ஏற்றுக்கொள்ளக்கூடியவர். தொடர் வெற்றிகள் தான் சர்வாதிகாரியை உண்டாக்கும், தொடர் தோல்வி தலைவரை உண்டாக்கும். தலைவர் ராகுல் காந்தி தலைவர் இத்தனை தோல்விகளுக்கு பின்னாலும் அவரை ஏற்கிறோம்னா அவர் ஒரு உன்னதமான தலைவர் என்பதனால. எங்களுக்கு ஊபியில கூட 9 இடைத்தேர்தல் 7 நாங்கள் முன்னிலையில் வந்துட்டு இருக்கிறோம். இன்னும் 220 நோக்கி போயிட்டு இருக்கிறோம். நீங்கள் இப்பயும் சொல்கிறேன், ஜார்க்கண்டை பொறுத்தளவு நாங்கள் சத்தீஸ்கர் சொன்ன மாதிரி தான் சொல்லுவோம். ஒரு 1.5 மணி அளவில் தான் நிச்சயமாக நல்ல முடிவை எதிர்பார்க்கலாம் என்பது எங்களோட நம்பிக்கை. மீண்டும் நாங்கள் ஜார்க்கண்ட்லேயே எதிர்பார்க்குறீங்க? ஜார்க்கண்ட் வெளிப்பார்க்குறோம். நீங்கள் வந்து ஏற்கனவே வந்து சத்தீஸ்கரில் வந்து இதே மாதிரி தான் இருந்துச்சு. இப்போ என்ன சொன்னார் சார், குஜராத்லேயும் வந்து பிற்படுத்தப்பட்ட இஸ்லாமியர்கள் இருக்கிறாங்க, அது ஏற்கனவே இருக்குது, அதில் இல்லைன்னு சொல்லலை. நீங்கள் அந்த மாதிரி நீங்கள் கேட்கல, ஒட்டுமொத்த இஸ்லாம் இந்த சமுதாயத்துக்கு அப்படின்னு பிரித்து கொண்டுட்டு போறீங்க இல்லையா? அதை தான் நாங்கள் வந்து சொல்கிறோம். அதை தான் சொல்கிறேன் ஒரு விஷயம். அதே போல சொல்கிறேன், நீங்கள் ரிசர்வேஷன் சொல்கிறீங்க. முடிச்சிடுறேன். ராகுல் காந்தி போய் இந்தியா சார், ஒரு நாட்டில் நீங்கள் ஒரு ஜனநாயக ஒரு ஆக்கப்பூர்வமான எதிர்க்கட்சி தலைவர், நீங்கள் வந்து அவர் தனிப்பட்ட முறையில் 5000 கோடி ரூபாய் இன்றைக்கி வந்து நேஷனல் கார்டு வழக்கில் ஊழல் பண்ண குற்றச்சாட்டு வச்சு ஜாமீனில் இருக்கிறாரு. நான் என்ன கேட்குறேன், எதிர்க்கட்சி தலைவர் ஃபாரினில் போய் நான் என்ன சொல்கிறேன், உங்களுக்கு காங்கிரஸ் கட்சி ஆட்சி அதிகாரம் என்பதுங்க ஒரு மனிதனுக்கு ஆக்சிஜன் போல, ஆட்சி அதிகாரம்னா காங்கிரஸ் கட்சியால் இருக்க முடியாது. அந்த போல அவரை தாங்கிக் கொள்ள முடியாது, பொறுத்து கொள்ள முடியாது. நாங்க ஆட்சி அதிகாரத்தில் இருந்தாலும் கவர்மெண்ட் மெஷினரிஸ் எல்லாம் இப்படி பயன்படுத்த மாட்டோம். அதை வந்து பாஜக பண்ணுது. அந்த கருத்தை முக்கியமா பேச விடணும், அதான் சொல்றேன். அதனாலங்க ஆளுகின்ற அரசாங்கத்தை ஆக்கப்பூர்வமா விமர்சனம், இந்த நாட்டில் விமர்சனம் வைங்க, பாராளுமன்ற பண்ணுங்க, எல்லாம் செய்யுங்க. ஆனா இந்த நரேந்திர மோடி அரசாங்கத்தை, பாஜக அரசாங்கத்தை அவமானப்படுத்த, நாட்டை வெளிநாட்டுல போய் அவமானப்படுன்னு சொல்லுங்க. நீங்க இல்லன்னு மறுக்க முடியுமா?
இதுதான் ஆட்சிக்கு வரதுக்கு முன்னாடி இந்தியா கேவலமா இருந்துச்சு, அது பதில் சொல்லுங்க. அப்படியே சரி சொல்லுங்க. சரி, அப்புறம் பதில் சொல்லலாம். நான் திரு பாலச்சந்திரன் அவர்கள் இந்த நேரத்தில் இதை எப்படி கணிக்கிறாரு, அவர் எப்படி பார்க்குறாருன்னு பார்வையை வாங்கிறேன். திரு பாலச்சந்திரன், இப்போ கவர்மெண்ட் மெஷினரி முழுக்க மகாராஷ்டிரா தேர்தல் களத்தில் அந்த தேர்தல் அறிவிப்பு முதற்கொண்டு ஆளும் கட்சிக்கு ஃபேவராக அமைஞ்சிச்சு. இதையெல்லாம் அவங்க வந்து ஒரு ஆழம் பார்த்துட்டு தான் ஹரியானாவில் எப்படி ரிசல்ட் வருது, இதையெல்லாம் ஒரு ஆழம் பார்த்துட்டு மகாராஷ்டிரா தேர்தல் களத்தை அணுகலான்னு நினைச்சாங்க. ஒரு லெவல் பிளேயிங் ஃபீல்டு வந்து எதிர்க்கட்சிகளுக்கு இந்திய ஜனநாயகத்தில் தேர்தலை சந்திப்பதற்கு கிடைப்பதில்லை. அதுதான் இந்த நம்பர்ஸ்னுடைய வெளிப்பாடுன்னு காங்கிரஸ் தரப்பு பார்க்குது. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அதில் பெருமளவுக்கு உண்மை இருக்குது, அது மட்டும் உண்மை இல்லை. அதாவது லெவல் பிளேயிங் ஃபீல்டு வந்து இவங்களுக்கு இல்லை எதிர்கட்சிகளுக்கு. அதுக்கு நிறைய உதாரணங்கள் வந்து சொல்ல முடியும். இப்போ ஹரியானாவில் வந்து லாஸ்ட் டைமில் வந்து 11% என்னமோ வாக்குப்பதிவு நடந்ததாக சொன்னாங்க. நான் வந்து மாவட்ட தேர்தல் அதிகாரியாக இருந்திருக்கேன். வழக்கமாக வந்து 5 மணிக்கு தேர்தல் முடியுதுன்னா 5 மணிக்கு இந்த தேர்தல் அதிகாரி, அங்கே உள்ள பூத்து அதிகாரி வந்து வெளியில் போய் நின்று க்யூவில் பார்த்து கடைசி ஆள் க்யூவில் யார் இருக்காரோ அவர்லேருந்து சீட்டு கொடுக்க டோக்கன் கொடுக்க ஆரம்பிப்பாங்க. ஏன்னா அந்த கடைசி ஆள் வரைக்கும் தான் ஓட்டு போட முடியும், அதுக்கு மேலே வர்றவங்க ஓட்டு போட முடியாது. இந்த இடத்துல இதுவரைக்கும் இந்திய சரித்திரத்தில் அந்த டைமில் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லைன்றீங்க. 11 விழுக்காடு வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. இப்போ இதை பற்றி எலெக்ஷன் கமிஷனில் முறையிடுறதுக்காக போனது வந்து சாதாரணமான ஆளுங்க இல்லை. ஒரு பெரிய சீஃப் செக்ரட்டரியாக இருந்தவங்க, டிஜிபியாக இருந்தவங்க, அம்பாசடராக இருந்தவங்க, இப்படியெல்லாம் ஒரு குழுமம் இருக்குது. அவங்க வந்து போனாங்க, எலெக்ஷன் கமிஷனுக்கு போனாங்க இதை பற்றி முறையிடுறதுக்கும். அப்புறம் இன்னொன்று கேட்க போனாங்க, செகண்ட் ஃபேஸ் ஆஃப் போலிங் பார்லிமெண்ட்டில் உங்களுக்கு வந்து ஓட்டு பெர்சன்டேஜையே சொல்கிறீங்களே, வாக்காளர்கள் எத்தனை பேருங்கிற நம்ம எண்ணிக்கையை சொல்லவே மாட்டேங்கிறீங்களே, அதை சொல்லுங்கன்னு கேட்குறதுக்கு போனாங்க. அங்கே என்ன வேடிக்கை நடந்தது, வேதனையான வேடிக்கை என்ன நடந்ததுன்னா, அவங்கள கேட்டில் வச்சு திருப்பி அனுப்பி விட்டாங்க. இதுதான் மரியாதை, அவங்களுக்கு கிடைச்ச மரியாதை. இப்போது ஏன் இவங்க கேட்குற கேள்விக்கு தேர்தல் ஆணையத்திட்ட பதில் கிடையாது. அப்போ தேர்தல் ஆணையம் ஜனநாயகத்தை சிதைக்கிறதுக்கு ஒரு ஜென்ரல் ஆஃப் தி ஆர்மி வந்து பிரசிடென்ட்ஸ் பேலஸை பிடிக்கணும், டிவி ஸ்டேஷனை பிடிக்கணும், இது ரேடியோ ஸ்டேஷனை பிடிக்கணும்னு இன்றைக்கி தேவையில்லை. ஜனநாயகத்தின் வழியாக தேர்தல் மூலமாக வந்தவர்கள் ஜனநாயகத்தை குலைக்க முடியும். தி இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஆஃப் டெமோக்ரஸி, த பில்லர்ஸ் ஆஃப் டெமோக்ரஸின்னு சொல்கிறவே அவங்களையெல்லாம் வந்து காம்ப்ரமைஸ் பண்ணிட்டா ஜனநாயகத்தை குலைச்சிடலாம். ரொம்ப சிம்பிள். பல நாடுகளில் இது நடந்துக்கிட்டு இருக்குது. 1950க்கு அப்புறம் டெமோக்ரஸி வாஸ் இன் இட்ஸ் கிரேட்டஸ்ட் ஃபெர்வர் இன் த வேர்ல்டு. அந்நேரம் உலகமே வந்து உற்று நோக்குச்சு. குடியரசு வருது, இந்தியாவுக்கு குடியரசு வந்தது, அதன் மூலம் ஆப்பிரிக்க நாடுகள் பலது குடியரசு வந்தது, மக்களுடைய ஆட்சின்னு எல்லாரும் உற்று நோக்குனாங்க. ஆனால் இன்னைக்கு டெமோக்ரஸி இஸ் அட் அ டிஸ்கவுண்ட். அது அமெரிக்காவிலேருந்து ஆரம்பித்து எல்லா இடத்துலையுமே அது மாதிரி தான். ட்ரம்ப் கூட டீப் ஸ்டேட்ஸ் வந்து எனக்கு எதிராக செயல்பட்டது அப்படின்றாரு. அப்போ ஆளும் கட்சியாக எந்த கட்சி இருந்தாலும் இந்த மெஷினரிஸை அவர்களுக்கு ஏதுவாக பயன்படுத்திக்கிறாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டு இருக்கு. இல்லை, ஆளுங்கட்சி அவளுக்கு ஆதரவை பயன்படுத்துறது ஒரு விதத்தில் ஜனநாயகம். அதாவது நான் இருக்கேன், 1500 ரூபா உரிமை தொகை நான் கொடுக்க முடியாதா? கொடுக்க முடியும், சட்டப்படி. தர்மப்படி கொடுக்கலாமா? அறத்தின்படி செயல்படுவதுங்கிறது வேற, சட்டத்தின்படி செயல்படுவதுங்கிறது வேற. அந்த ரெண்டுக்கும் பல சமயங்கள் வந்து ஒருங்கிணைந்து போகிறதில்ல. ஆனால் உங்களுக்கு ஒரு தேர்தல் ஆணையமே வந்து இதை கண்டுக்க மாட்டேன்னு சொன்னாங்கன்னா, அங்கே நடக்கிற முறைகேடுகள் ஏதாவது இருந்தால் கண்டுக்க மாட்டேன்னு சொன்னாங்கன்னா, அந்த நேரத்தில் வந்து ஐயா சொல்கிறது ரொம்ப கரெக்டு, லெவல் பிளேயிங் ஃபீல்டு இல்லைங்கிறது. ஆனால் இதை தவிர சட்டத்தின்படி போகிறத நம்ம கொஸ்டின் பண்ண முடியாது அப்படின்றீங்க. ஆனால் ஒரு அரசு வந்து தான் செயல்படுத்தக்கூடிய யுக்திகளை அடுத்து அந்த அரசை தக்க வைத்துக் கொள்வதற்காக செய்யக்கூடிய விஷயங்களை சட்டத்தின்படி செய்யறோம்னு சொல்லி அவங்க தங்களை நியாயப்படுத்திப்பாங்க. அறத்தோடு தான் செயல்படணும் அப்படிங்கிறது வந்து எதிர்பார்ப்பாக இருக்கலாம். ஆனால் அது மேண்டேட்டரியா அப்படிதான் பண்ணுவாங்கன்னு யாரும் ஒன்றும் சொல்லவே முடியாது இல்லையா? ஆமாம். ஆனால் அதை தவிர நான் சொன்னேன், இவங்க வந்து கவர்மெண்ட் மெஷினரியை யூஸ் பண்ணுறதுங்கிறது மட்டும் இல்லை, யார் இந்த நாட்டுடைய ஜனநாயகத்தை காக்க வேண்டுமோ அவர்களுடைய செயல்பாடுகள் இன்று சந்தேகத்துக்குரியவாக இருக்கணும். தேர்தல் ஆணையமாக இருக்கட்டும், நீதிமன்றங்களாக இருக்கட்டும், அதெல்லாம் சந்தேகம். சட்டத்தின்படி நாங்கள் சரியாக தான் செயல்படுறோம், தேர்தல் ஆணையம் இந்த காரணங்களுக்காக இந்த தேர்தலை இங்கே தள்ளி வச்சுட்டு இப்படி அறிவிச்சுன்னு சொல்கிறப்ப என்ன பண்ண முடியும்? இல்லை, தேர்தல் ஆணையம் வந்து எல்லாருமே வந்து விமர்சனத்திற்கு உட்பட்டவர்கள் தான். நீதிமன்றங்களில் அளிக்கப்படுகின்ற தீர்ப்புகள் கூட நீதிபதிகள் விமர்சனத்திற்கு உட்பட்டவர்கள் அல்ல, ஆனால் தீர்ப்புகள் விமர்சனத்திற்கு உட்பட்டவை. அதுபோல் தேர்தல் ஆணையத்துடைய நடவடிக்கைகள் விமர்சனத்திற்கு உட்பட்டவை தான். அப்படி விமர்சன கேள்விகள் வரும்பொழுது தேர்தல் ஆணையம் பதிலே சொல்லாமல் போகிறது அப்படிங்கிறது அது பிஜேபி ஸ்டைல்.
இங்கே ஒருத்தர் வந்து சொல்லுவார், நம்ம தமிழ்நாட்டில் வந்து சொல்லுவார், தமிழ்நாட்டுடைய கல்வி நிலையங்கள் கல்வித்தரத்தில் 100ல் 1 கூட இல்லைன்னு சொல்லுவார். அடுத்த நாளே வந்து சம்மந்தப்பட்ட அமைச்சர் சொல்லுவார், எத்தனை கல்வி நிலையங்கள் முதல் 100 இடத்துல இருக்குன்னு சொல்லுவார். ஆனால் அதுக்கு முதல்ல சொன்னவர் பதில் சொல்லாமல் போயிடுவார். இங்கே வந்து என்ன பண்ணுறாங்க, உங்கள்கிட்ட 2 மாடு இருக்குன்னா 1 மாடை தூக்கி மற்றவங்களுக்கு இந்த நாட்டில் வந்து ஆக்கிரமிச்சு அவங்களுக்கு கொடுக்கறதுக்குன்னு சொல்லி காங்கிரஸ் சொல்லுதுன்னு இந்த நாட்டுடைய பிரதம மந்திரியே சொல்லுவார். அடுத்து வந்து எங்கேருந்து இதை சொல்கிறீங்கன்னு கேட்டால் அதுக்கு பதில் சொல்லாமல் போயிடுவார். ஏன்னா முதல்ல சொன்னது நியூஸ் பேப்பரில் 8 பத்தி காலம் நியூஸாக வரும், அடுத்த நாள் இவங்க சொல்கிற பதில் வரவே வராது. இப்படிப்பட்ட நிலையை தான் லெவல் பிளேயிங் ஃபீல்டு இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு செலக்டிவ் நெக்லிஜென்ஸ் வந்து எதிர்க்கட்சிகளுக்கு தொடர்ந்து எல்லா இடங்கள்லையுமே இருந்திருக்கு. அதனால கூட இருக்கு, ஊடகத்திட்ட கூட இருக்கு, அதான் பிரச்சனை. அடுத்து இன்னொன்று, மகாராஷ்டிராவை பொறுத்தவரை இன்னொரு முக்கியமான விஷயம் ஊடகம். நீங்க வந்து எக்ஸிட் போல் போனதுல ஹரியானாவுக்கு வந்து சரியான எக்ஸிட் போல் கொடுக்கலன்னு சொன்னீங்க. இந்த தடவை 2 பேருக்கு சரிசமமா கொடுத்தாங்க, பட் நம்பர்ஸ் மாறி இருக்கு பாருங்க. அதான் நான் கேட்டேன்ல, ஒரே ஒரு காரணத்தை மட்டும் சொல்ல முடியாது. 11% கடைசி நேரத்தில் எப்படி வந்துச்சுன்னா அது பதில் சொல்ல மாட்டேங்கிறாங்கல்ல தேர்தல் ஆணையம். இன்னொன்று, ஜார்க்கண்டை பொறுத்த மட்டும் ஐடென்டிட்டி பாலிடிக்ஸ் ஒர்க்ட். இது ரொம்ப முக்கியமான விஷயம். ட்ரைபல் ஐடென்டிட்டி பாலிடிக்ஸ் ஒர்க்ட். அவர் சிபுசோரனாகவே அந்த லுக்கு, அதன் வாயிலாக அவர் சிபுசோரனாகவே பழங்குடி மக்கள் வந்து பார்த்தாங்க ஹேமந்த் சோரன். அது மட்டும் இல்லை, கட்சி மாதிரி இன்னொருத்தர் இழுத்துட்டு போனாங்க பாருங்க. கர்நாடகாவில் அதே மாதிரி அசம்பிளி எலெக்ஷன் சமயத்தில் பிஜேபியில் சீஃப் மினிஸ்டர் இருந்த ஒருத்தருக்கு சீட் கொடுக்கல. உடனடியாக அவர் விலகி இதுக்கு போயிட்டார், காங்கிரஸுக்கு போயிட்டார். காங்கிரஸ் போன ஒரு கொங்கன் பாலிடிக்ஸில் அவர் வந்து எடியூரப்பா அளவுக்கு இவங்க லிங்காயஸ் மத்தியில் செல்வாக்கு உள்ளவர். அந்த நேரத்தில் வந்து அசம்பிளி எலெக்ஷன் வந்து காங்கிரஸ் ஜெயிச்சது. ஆனால் எலெக்ஷனுக்கு அப்புறம் ரெக்டிஃபிகேஷன் மெஷர் எடுக்கிறதுல பிஜேபி யாரும் மிஞ்ச முடியாது. உடனடியாக காங்கிரஸ் அவருக்கு எம்எல்சி பதவியும் கொடுத்தது. உடனடியாக அவரை மறுபடியும் வந்து கூட்டுக்கிட்டாங்க. அவர் வந்து சொன்னார், காங்கிரஸ் என்னை நல்லா தான் நடந்துச்சு, எம்எல்சி பதவி கூட கொடுத்தாங்க, ஆனால் என்னுடைய தாய் கட்சி கூப்பிடுது, நான் போயிட்டேன்னு சொல்லி போனார். கொங்கன் ரீஜனில் கம்ப்ளீட்டாக எலெக்ஷன் ரிசல்ட் தலைகீழாக மாறி போச்சு. அதனால தே டேக் ரெக்டிஃபிகேஷன் மெஷர். இதில் முக்கியமாக பார்க்க வேண்டியது, அங்கே வந்து கர்நாடகாவில் வந்து அதை ஏற்றுக்கிட்டாங்க, ஆனால் இங்கே வந்து ஜார்க்கண்டில் வந்து அதை ஏற்றுக்கல. மகாராஷ்டிராவில் ஏற்றுக்கிட்டாங்களே. என்னங்க மகாராஷ்டிராவில் ஏற்றுக்கிட்டாங்க. அதான் கர்நாடகா, மகாராஷ்டிரா, இதிலெல்லாம் நான் ஐடென்டிட்டி பாலிட்டிக்ஸ்னு சொன்னேன். ட்ரைபல் ஐடென்டிட்டி பாலிடிக்ஸ், டிராவிடியன் ஐடென்டிட்டி பாலிடிக்ஸ், இந்த மாதிரி பாலிட்டிக்ஸ்லாம் ரொம்ப தீவிரமாக இருக்கும் பொழுது கட்சி மாதிரி இது மாதிரி போகிறவங்கள அவங்க ஏற்றுக்கிறது இல்லை. இன்னொன்று என்னென்னா, மகாராஷ்டிராவில் வந்து உங்களுக்கு மராத்தா பாலிட்டிக்ஸ் முக்கியமான பாலிட்டிக்ஸ். ஆனால் இன்றைக்கி மராத்தாங்கிறதுக்காக யாருக்கு ஓட்டு போடணும்? இங்கே ஒரு சரத் பவார் இருக்கார், அங்கே ஒரு அஜித் பவார் இருக்கார், இங்கே வந்து ஒரு சிவசேனா இருக்குது, அங்கே ஒரு சிவசேனா இருக்குது. அப்போது அந்த ஐடென்டிட்டி பாலிட்டிக்ஸ் அங்கே கொலாப்ஸ் ஆயிடுச்சு. அது கொலாப்ஸ் ஆனதுக்கப்புறம் எது வந்து நிற்கும்? கட்சிகளுடைய வாக்கு சேகரிக்கிற திறமை, அவர்கள் கொடுத்த வாக்குறுதிகள், அதை நிறைவேற்றினது இம்மீடியட் பெனிஃபிட். அது மட்டும்தான் 1500 ரூபாங்கிறது இம்மீடியட் பெனிஃபிட். அது மக்கள் மனசில் நின்றுச்சு. அதனால தான் இவ்வளோ பெரிய வெற்றி கிடைச்சது நினைக்கிறேன். இட்ஸ் அ காம்பினேஷன் ஆஃப் போத் தி ஃபேக்ட். லெவல் பிளேயிங் ஃபேக்ட் கிடையாது. அதை தவிர அவங்க கொடுத்த வாக்குறுதிகள் மக்கள் மனசில் அட்ராக்டிவாக போச்சு. இதெல்லாம் அதுக்கப்புறம் தேர்தல் ஆணையம் வந்து தேர்தல் ஆணையமாக இருந்ததா அல்லது இவருடைய கட்சியின் ஒரு அங்கமாக இருந்ததா அப்படிங்கிற பற்றி பெரிய விவாதமே நடத்தலாம். இதெல்லாம் சேர்ந்து தான் இப்படி நடந்தது. முக்கியமான அந்த ஐடென்டிட்டி பாலிடிக்ஸை தொட்டிருக்கிறீங்க. மராட்டிய தேர்தல் காலத்தில் சிவசேனா அப்படிங்கிறப்ப இந்துத்துவ வாக்குகள் உத்தவ் தாக்கரேவுக்கு போகும் அப்படின்றப்ப அவர் ஒரு பக்கம் இஸ்லாமிய ஆதரவு நிலைப்பாட்டை எடுக்கிறாருங்கிறப்ப அதை இந்த பக்கம் மகாயுதி அவர்களுக்கு ஃபேவராக அறுவடை பண்ணிக்கிச்சு. தலித், முஸ்லீம், அந்த கும்பி, மராத்தா, இந்த வாக்குகள் எல்லாம் ஒரு கான்ஃபிடென்ட்டான ஒரு கன்சாலிடேஷனை மகா விகாஸ் அகாதிக்கு கொடுக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் அந்த கடைசி நேர அரசியல், கடைசி நேர தேர்தல் அரசியல்னு நீங்கள் சொன்ன இந்த ஸ்கீம் அண்ட் இந்த ஓபிசி ரிசர்வேஷன், இதை வச்சு பாஜக வந்து ப்ளே பண்ணியிருக்காங்க. எதுவுமே தேர்தல் அரசியலில் நிக் ஆஃப் மூமெண்ட்டில் மாறுவதற்கான சூழல் அப்படிங்கிறது எப்படி இந்திய தேர்தல் களத்தில் இருக்குது? போன நாடாளுமன்ற தேர்தலுக்கு பேசினதை மகாராஷ்டிர தேர்தல் களத்தில் அதே தலைவர்கள் இன்னைக்கு பேசி வாக்கு சேகரிக்க முடியல. என்ன மாறுது? எப்படி மக்கள் மனநிலை, வாக்களிக்கும் மனநிலை மாறுது? அந்த நேரத்தில் வந்து சிவசேனாவுக்கு எதிராக பால் தாக்கரேயுடைய பையனுக்கு எதிராக துரோகம் இழைக்கப்பட்டதுங்கிற உணர்வு அதிகமாக இருந்தது. ஆனால் இன்னைக்கு தேர்தல், மாநில தேர்தல் நடக்கும் பொழுது மாநிலத்தில் தங்களுக்கு என்ன கிடைக்குது அப்படிங்கிறத பார்க்குறது. அப்புறம் பட்டியலினத்தை சேர்ந்தவர்களை பொறுத்த மட்டும் ஒரு மிகப்பெரிய ஐக்கான் இருக்கார், அம்பேத்கர்னு ஒரு ஐக்கான் இருக்கார். இன்னும் ஓபிசிக்கு அப்படிப்பட்ட ஒரு ஐக்கான் ஆல் இண்டியா லெவலில் கிடையாது. அதனால் லோக்கல் லெவலில் ஓபிசியை பிரிக்கிறதுங்கிறது வந்து ரொம்ப எளிதான காரியம். ஓபிசி எல்லாருமே ஒன்று சேரணும் அப்படிங்கிற கட்டாயம் கிடையாது. இவங்க ஃபீல்டு கண்டிஷனை நல்லா புரிஞ்சவங்க பிஜேபி. இங்கே வந்து குட்டையை குழப்ப முடியும்,
குழம்பிய குட்டையில் மீன் பிடிக்க முடியும் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியும். அது திறமையாக செய்யும். அதில் வந்து இவங்களை குறை சொல்ல முடியாது. இன் பாலிட்டிக்ஸ் ஆல் இஸ் ஃபேர், இது சொல்ல மாதிரி ஆல் இஸ் ஃபேர் இன் வார் அண்ட் லவ்ங்கிற மாதிரி ஆல் இஸ் ஃபேர் இன் பாலிட்டிக்ஸ் ஆல்சோ. அவ்வளோதான். அதாவது ஐயா பாலச்சந்திர ஐஏஎஸ் ஐயா ஓய்வு பெற்றவர் வந்து சொல்கிறது மிகப்பெரிய அதிர்ச்சியாக இருக்குது. உச்சநீதிமன்றத்தை தீர்ப்பை விமர்சிக்கலான்னு சொல்கிறார். நான் கேட்குறேன், உச்சநீதிமன்ற நீதிபதி விமர்சனம்னா தீர்ப்பு விமர்சனா சார்? உச்சநீதிமன்றம் ஜனநாயகத்தினுடைய தூண். நீதிமன்ற தீர்ப்பு விமர்சனம் செய்வது ஜனநாயகத்துக்கு ஆரோக்கியமானதல்ல என்பது என்னுடைய கருத்தை பதிவு. அவர் கருத்தை பதிவு பண்ணார், என்னுடைய கருத்தை பதிவு. அதே போல் தேர்தல் ஆணையத்தை எப்போ பார்த்தாலும் பாருங்க, அடுத்த காரியம் ஒரு தபால் தூக்கிட்டு அங்கே போவார். ஜனநாயகத்தில் பேசுறதே வந்து ஆரோக்கியமானது இல்லைன்னு சொல்லிடுவீங்க கடைசியில். அது மற்றவங்களுடைய பார்வை. இன்னைக்கு நரேந்திர மோடியை பேசாத பேச்சு எந்த நாட்டிலேயாவது உண்டுமா? நீ ராகுல் காந்தி எவ்வளவு சாடுறாரு? நரேந்திர மோடி அவர்கள் பேசலையா? ஜனநாயகம் இல்ல. நீங்கள் பிரதமர், நீங்கள் ஆளக்கூடிய மக்கள் இருக்கிறாங்க, அதுலயே போய் பிரிச்சு இவங்க எதை பறிச்சுட்டு போயிருவாங்க, அவங்க அதை பறிச்சுட்டு போயிருவாங்க. நீங்க ஒரு குற்றச்சாட்டு வச்சா அதுக்கு நாங்க பதில் சொல்லிதாங்க அவன மக்கள்கிட்ட. நீங்க ஒரு பிரித்தால் சூழ்ச்சி கையாண்டீங்கன்னா நான் நாட்டு மக்கள் சொல்ல வேண்டிய இடத்துல நான் சொல்லிதான் ஆகும். இது எவ்வளவுதான். இது தேர்தலில் நீங்க ஒரு குற்றச்சாட்டு வச்சா நான் கடந்து போட முடியுமா? அப்ப அதுக்கான விளக்கத்தை நாங்கள் கொடுத்துதாகணும். அது நான் என்ன சொல்றேன், அது போல தேர்தல் ஆணையத்தை எல்லாம் சிறுமைப்படுத்த வந்து ஏற்படுது அல்லங்க. ஒரு ஜனநாயகத்தில் வந்து ஏதாவது கேட்டது அதை கொட்டது எல்லாமே இன்னைக்கு ஆன்லைன்ல அவங்க தேர்தல் ஆணையத்துக்கு வெளிப்படைத்தன்மை இருக்கணும்ல, பதில் சொல்லக்கூடிய கடமை தேர்தல் ஆணையத்துக்கு இல்லையா? ஒரு குற்றச்சாட்டு நீங்க சந்தேக பார்வையில பார்த்தா அது எப்படி? நீங்க சந்தேக பார்வையில பார்த்தா இப்ப எலான் மஸ்கே சொல்றாரு இவிஎம் மாதிரியான எலக்ட்ரானிக் வோட்டிங் மெஷினுக்கு நாங்க போக மாட்டோம்னு சொல்றாங்க. உலக நாடுகள்லாம் வந்து சரி நிரூபிக்கிறதுக்கு நீங்க டேம்பர் நிரூபிக்கிறதுக்கு அத்தனை எதிர்க்கட்சிகள் வந்து கூப்பிட்டாங்களா? போனீங்கல்ல ஐயா, அதில் தவறு நடக்கிறதுக்கான ஆதாரத்தை ஒன்றுமே கொடுக்கலையே நீங்கள். அதாவது அதுதாங்க உங்களுக்கு வந்து ஜனநாயகத்தில் மக்கள் உங்களுக்கு தோல்வி கற்றுவிட்டாங்கன்னா நீங்கள் தேர்தல் ஆணையத்து மேலே வைக்கிறது, இவிஎம் மிஷின் மேலே போகிறது பாவங்க. அந்த இவிஎம் மிஷின்லாம் பாலச்சந்திரன் அவர்கள் வந்து அதாவது ஒரு தீர்ப்பை விமர்சிக்க கூடாதுன்னு சொல்றது ஜனநாயகத்துக்கு எதிரானது. ஏன்னா தீர்ப்புகள் விமர்சனத்திற்கு உட்பட்டவை அப்படின்னு எல்லா ஜனநாயக நாடுகளையும் உள்ள ஒரு நடைமுறை. அதை விமர்சிக்கவே கூடாதுன்னு சொல்றது ஜனநாயகம். ஹைகோர்ட்டினுடைய தீர்ப்பை உச்சநீதிமன்றமே விமர்சிக்கிறது. அது வேற இல்லைங்க. நீதித்துறை பரிமாணங்கள் வேற. ஒரு உச்சகட்டம் நீ ஜனநாயகம் யாரையும் நம்பி இருக்கின்றது நீதித்துறை தான். அப்போ நீதித்துறை தீர்ப்புங்கிறப்ப நீங்கள் கொடுக்கலாம். சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு வந்து ஹைகோர்ட் தீர்ப்பு யாருக்கும் நீதிமன்ற தீர்ப்பு விமர்சனம் இருக்குது. ஜனநாயகத்தில் வந்து ஆரோக்கியமான விஷயம் இல்லை என்பது மீண்டும் பாரதிய ஜனதா கட்சி சொல்லுது. உச்சநீதிமன்ற வந்து உயர் நீதிமன்ற தீர்ப்பு வேணா சொல்லட்டும், ஒன்றும் தப்பு கிடையாது. நீங்க அதாவது இல்லைங்க, அதுதாங்க நீங்க அழகு சார். அது நீங்க வந்து நரேந்திர மோடியை கேட்டாலும் சொல்லுவார். இல்ல ஒரு விஷயம் இல்ல, உங்களுக்கு நோக்கம் வந்து கேட்டாலும் சொல்லுவார், விமர்சிக்க வேண்டிய நோக்கம் இல்ல, உங்களுக்கு சிறுமைப்படுத்த வேண்டிய நோக்கம். அதுதான் சொல்றேன். ஜனநாயகத்தை சிறுமைப்படுத்த வேண்டிய நோக்கம் உங்களுக்கு இருக்கிறதுன்னு நான் சொல்றேன். வேற ஒரு நீதிமன்றம் என்பது தீர்ப்பை எழுதும் போது சட்ட புத்தகத்தின் வாயிலாக வாதங்களின் வாயிலாக ஒரு தீர்ப்பை எழுதணும். ஆனால் நான் ஒரு தனிப்பட்ட நம்பிக்கையை கொண்டிருக்கிறேன் அப்படிங்கிறதுக்காக என்னுடைய நம்பிக்கையின் வாயிலாக ஒரு தீர்ப்பை அதுவே நம்பிக்கை சார்ந்த ஒரு விஷயத்துக்கு எழுதுறது அப்படிங்கிறது விமர்சனத்திற்குள்ளானதா இல்லையா? அதை விமர்சிப்பாங்க சொல்றேன். நீங்க உச்சநீதிமன்றம் இப்படி சொல்றான், ஹைகோர்ட்ல இருந்து போலாம், டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டில் ஹைகோர்ட் போய் விஷயம் நடக்கலாம், அதை தள்ளுபடி பண்ணலாம். அதில் வந்து அவங்க ஏதாவது குறிப்பிட்டு அதை பண்ணிட்டு போவாங்க, அடுத்த உச்சநீதிமன்றம் முடிவு எடுக்கும். நீங்கள் எல்லா உச்சநீதிமன்ற இதுவுமே தானங்க நீங்கள் வந்து சிறுமைப்படுத்துறீங்க. அதை தான் இங்கே சொல்ல வரோம். அந்த கருத்தை மீண்டும் சொல்கிறேன். உங்களுக்கு உள்நோக்கம் இருக்கின்றது, உங்களுக்கு ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை கிடையாது. அதை தான் நான் சொல்கிறேன், வேற ஒன்றும் கிடையாது. அவங்க இவ்வளோ சீட் ஜெயிச்சிட்டாங்க, ஆனால் ஜனநாயகத்தின் மேலே உங்களுக்கு நம்பிக்கை இல்லை, அதனால தான் பேசுகிறீங்கன்ற. உச்சநீதிமன்ற தீர்ப்புடைய எந்த அம்சத்தை விமர்சிக்கிறோங்கிறத முதல்ல பார்க்கணும். இப்போ பாப்ரி மஸ்ஜிதில் வந்து ஒரு தீர்ப்பு வந்தது. தீர்ப்பில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த கர்ப்பகிரகத்துக்கு வெளியில் உள்ள நிலங்கள் அத்தனையும் முஸ்லீமுக்கு சொந்தமாக இருக்குங்கிறதுக்கு ஆதாரம் இருக்குது. கர்ப்பகிரகம் வந்து இந்துக்களுக்கு சொந்தமாக இருக்குங்கிறதுக்கு எந்த ஆதாரமும் இல்லை. இது நான் சொல்லலை, அந்த தீர்ப்பு சொல்லுது. சொல்லிவிட்டு ஒட்டுமொத்தமாக வந்து சரியாக ஒரு தீர்மானத்தை கொண்டு வருவோம், எல்லாத்தையுமே வந்து இந்துக்களுக்கு கொடுத்துருங்கன்னு சொல்லும் பொழுது இதை விமர்சிக்க கூடாதுன்னு சொல்றது. நான் முடிச்சுக்கிறேங்க, நீங்க பேசும்போது நான் தலையிடவே இல்லை, நான் முடிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது அது எந்த விதத்திலையுமே வந்து சரியிடாது, விமர்சனத்துக்கு உட்பட்டது. இன்னொன்று, தேர்தல் ஆணையத்தில் இன்னைக்கு ஒரு தேர்தல் ஆணையர் கடைசியாக போனவர் வந்து என்னுடைய ஜூனியர், என்னுடைய ரொம்ப இனிய நண்பர், என் தனிப்பட்ட முறையில் தேர்தல் ஆணையத்தை ஒட்டுமொத்தமாக தேர்தல் ஆணையமே சரியில்லை நாங்கள் சொல்லலை. அது எப்படி கடைசி நேரத்தில் 11% விழுக்காடு வந்து மட்டும் சொல்லுங்களேன்னு கேட்குறோம். செகண்ட் ஃபேஸ் போலிங்கில் வந்து பெர்சன்டேஜை மட்டும் சொல்லிக்கிட்டே இருக்கீங்களே, நீங்கள் வந்து மொத்த வாக்குகள் எத்தனைன்னு சொல்லுங்கன்னு கேட்டுக்கிட்டே இருக்கோம். இதுக்கு பதிலே சொல்லாமல் இருந்தாங்கன்னா அது விமர்சனத்துக்கு உட்படாதா? அவ்வளோ. தேர்தல் ஆணைய நியமனமே விமர்சனத்திற்கு உள்ளானது. அதாவது ராமராலய விஷயத்தை பொறுத்தளவு 5 மன்ற நீதிபதிகள் ரொம்ப எல்லா ஒன்றும் பார்த்து அடுத்த தீர்ப்பு
அது ஜனநாயக அந்த இஸ்லாமிய அமைப்புகளை ஏற்றுக்கிட்டாங்க. இஸ்லாமிய அமைப்புகளை ஏற்றுக்கிட்ட பிறகு உங்களுக்கு என்ன பிரச்சனை? இருக்கு சார், உங்களுக்கு நேரம் ஒதுக்கி கொடுத்துட்டாங்க. இன்னைக்கு பாருங்க, அதே ராமரால திறப்பு விழாவுக்கு அந்த இஸ்லாமிய அமைப்புகள் வந்தாங்க. அதுதாங்க பெருந்தன்மை. காங்கிரஸ் கட்சிக்கும் சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுதான் இந்த மாதிரி ஜனநாயகத்தில் அமைதியாக நிலவக்கூடாது நாட்டில். அதாவது நாடு வந்து கொந்தளிச்சுக்கிட்டே இருக்கணும் அப்படி என்பதுதான் நோக்கம். அதுதான், வேற ஒண்ணுமே கிடையாது. பாபர் மசூதி தீர்ப்பை ஏன் ஏற்றுக்கொண்டார்கள் என்றால், சரி தவறு என்பது விமர்சனத்துக்கு உட்பட்டது. ஆனால் நீதிமன்றத்தின் தீர்ப்பை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பது ஜனநாயகத்தினுடைய மாண்பு. அதனால ஏத்துக்கிட்டாங்க. தீர்ப்பை ஏற்றுக்கொண்டது அது நீதிமன்றம் தந்ததனால. ஆனால் ஆமா, உடன்பாடு இல்லாம அந்த தீர்ப்பை விமர்சிக்கிறோம். அந்த தீர்ப்பை விமர்சிப்போம். அதுக்கு வந்து எல்லா நியாயமும் இருக்கு. சிறுமைப்படுத்தக்கூடாது. 2 வார்த்தைக்கு வித்தியாசம் இருக்கு. ஒண்ணு என்ன சொல்றாங்கன்னா, நாங்க பியூரா ஒரு வெற்றி அடைஞ்சிட்டோம் அப்படிங்கிறாங்க. இல்லையே, நீங்க இப்படி பண்ணி தானே அடைஞ்சிட்டீங்க அப்படின்னா பாருங்க இப்படி விமர்சிக்கிறாங்க அப்படிங்கிறாங்க. விமர்சிக்கிறது ஜனநாயகத்தில் இருக்குங்க அப்படின்னா நீங்க சிறுமைப்படுத்துறீங்க அப்படிங்கிறாங்க. இதுல எதுதான் உங்க நிலைப்பாடு? நான் முடிச்சிருங்க. இப்ப ஒரு கேள்வி கேட்டேன் நான், அது இன்ன வரைக்கும் அன்ஆன்சர்ட் தான். லோக்சபா தேர்தல் நெருக்க நேரத்தில் எதற்காக ஜனநாயக முறையில் இருந்த தேர்தல் ஆணையருடைய நியமன முறையை மாற்றினீர்கள்? என்ன தேவை வந்தது? எதற்காக சிஜேவா அதுல இருந்து தூக்குனீங்க? இதை நான் இருங்க சார் முடிச்சிட இதை நான் மட்டுமே சொல்லல. அதாவது கொலிஜியம் கொடுக்கக்கூடிய ரெக்கமெண்டேஷன்ஸ் வந்து சட்ட அமைச்சர் அந்த உடனடியாக நீதிபதிகளை வந்து அறிவிக்கிற பொறுப்பு அவர்கிட்ட தான் இருக்கு. அப்ப சட்ட அமைச்சர் அதை செய்வதில்லைன்னு சொல்லும்போது ஆங்குஷ் ஓவர் என்ஜேஏசி நேஷனல் ஜுடிஷியரி அப்பாயின்மெண்ட் கமிஷன் நாங்கள் ஸ்ட்ரைக் டவுன் பண்ணோம் அப்படிங்கிறதுக்காக நாங்கள் கொடுக்குற ரெக்கமெண்டேஷன்லாம் நீங்கள் அறிவிக்கிறதே இல்லை என்று உச்ச நீதிமன்றம் சட்ட அமைச்சரை பார்த்து வேதனைப்பட்டது. அப்ப நாங்க என்ஜேஏசியை ஸ்ட்ரைக் டவுன் பண்ணிட்டோம், நீங்க நீதிபதிகளை நியமிக்கும் முறையை மாத்தக்கூடாது, நாங்க கொலிஜியம்ல தான் வைப்போம்னு கேட்டதுக்காக இல்ல இது வேலிட் பண்ண முடிச்ச பிறகு நீங்க இது பதில் சொல்லுங்க. அப்படி கேட்டதுக்காகவா இப்படி பண்ணிட்டீங்க? அதற்கு சட்ட அமைச்சர் சொன்ன பதில் என்ன தெரியுமா? தன்னுடைய வழக்கறிஞர் மூலமாக, if the court thinks that we are sitting on the recommendations of the court, then the court can issue its own notification அப்படின்னாரு. எவ்வளவு சிறுமைப்படுத்தும் பேச்சு நீதிமன்றத்தை பார்த்து. நீதிமன்றத்தை அவமானப்படுத்தியவர்கள் யார்? உன்னாவ் கற்பழிப்பு வழக்கிலே குற்றவாளிகள் நீங்கள் கொண்டு வந்து நிறுத்தாவிட்டால் the court will be forced to declare that law and order has collapsed in the state என்று அலகாபாத் உயர் நீதிமன்றம் சொன்னது. லக்கிம்பூர் கேரி இன்சிடென்ட்ல மரியாதைக்குரிய பி.வி. ரமணா இருக்கும்போது சொன்னார், the government standard in this case would force the court to declare that UP government is dragging its feet in the case என்றது. இப்படி நீதிமன்ற அவமதிப்புகளிலேயே தொடர்ந்து செயல்படக்கூடியவர்கள் இவர்கள். நாம நீதிமன்றத்துடைய தீர்ப்பை அமைதியா ஏத்துக்கிறோம். ஏன்னா பாபர் மசூதி தீர்ப்பு வரும் பொழுது அதுக்கு முன்னாடி நோட்டிபிகேஷன் வந்துச்சு. என்ன? இந்த தீர்ப்பு யாருக்கு ஆதரவாக இருந்தாலும் அந்த தீர்ப்பை கொண்டாடக்கூடாது, தெருக்களில் இறங்கி. இந்த தீர்ப்பு யாருக்கு பாதகமாக இருந்தாலும் உங்களுடைய வேதனை நீங்க வெளியே வந்து காட்டக்கூடாது, ஏன்னா இது தீர்ப்புன்னு. அதை ஜனநாயக அடிப்படையில் ஏற்றோம். அதனால காங்கிரஸ் உட்பட எல்லோரும் அமைதி காத்தோம், ஏன்னா அது நீதிமன்றத்துடைய தீர்ப்பு. ஆனால் அந்த தீர்ப்பு விமர்சனத்துக்கு உட்பட்டது, ஏன்னா அதான் ஜனநாயகம். அப்படித்தான் இன்றைக்கு தேர்தல் ஆணையத்துடைய செயல்பாடுகள் விமர்சனத்துக்கு உட்பட்டது. தேர்தல் ஆணையத்தை பற்றி உச்சநீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பு விமர்சனத்துக்கு உட்பட்டது. ஏன்னா யாருமே கொண்டாடக்கூடாது, நரேந்திர மோடி கொண்டாடிட்டு இருக்கிறார். இவிஎம் எதிரிகளுடைய சதியெல்லாம் சுக்குநூறு ஆயிருச்சு, இனிமே இவிஎம் தான் இருக்கும். அது மட்டுமா, ஃபார்ம் 17C யாருமே மறந்திருக்க மாட்டாங்க. இவ்வளவு ஓட்டு வித்தியாசம் இருக்குதே, 7% ஓட்டு வித்தியாசம் இருக்குதே என்று கேட்டபோது கொஞ்சம் கூட ஜனநாயகத்துக்கு நம்பிக்கை இல்லாத தேர்தல் ஆணையத்துக்கு வழக்கறிஞர் என்னமா சொன்னாரு? அது 7.5 இருக்காது, 6 இருக்காது, ஒரு 1.5 இருக்கும். 1.5% வித்தியாசம் எவ்வளவு பெருசுங்க. அதுக்கப்புறம் ஒரு பதில் ஒன்று சொன்னாங்க, நீங்க ஏன் ரிட்டர்னிங் ஆபீசர் இவ்வளவு பேர் இருக்கிறாங்களே, நீங்க உடனடியா ஃபார்ம் 17C அப்லோட் பண்ணலாமேன்னு கேட்டதுக்கு எங்க கிட்ட மேன் பவர் இல்லைன்னாங்க. இத்தனை 543க்கும் சேர்த்து எல்லா மொத்தத்தையும் கணக்கு பண்ணீங்கன்னு சொன்னா ஒரு ரிட்டர்னிங் ஆபீசருக்கு வெறும் 1540 கிட்ட தான் திட்டத்தட்ட வரும் அந்த ஃபார்ம் 17C. ஒரு ரிட்டர்னிங் ஆபீசரால 1500 ஃபார்மை வந்து கொண்டு வர முடியாது, அதை டிக்ளேர் பண்ண முடியாது என்று தேர்தல் ஆணையம் சொல்கிறது. அப்ப இங்க எங்க இருக்கு டிரான்ஸ்பரன்சி? இங்க எங்க இருக்கு வெளிப்படைத்தன்மை? இதை விமர்சிக்கலாமா, விமர்சிக்க கூடாது? இங்க பாருங்க சார், தீர்ப்பை கடைசியா ஏத்துக்கிறோம், உங்களுடைய அப்படின்னு ஏத்துக்கிறோம். ஆனால் இந்த தோல்வியை எங்கள் மீது பாஜக வன்முறையோடு திணித்து இருக்கிறது அப்படிங்கிற எங்களுடைய வேதனையை, ஜனநாயகத்துக்கு எதிரான பாஜகவினுடைய போக்க மக்கள் மன்றத்தில் சொல்றோம். பாத்தீங்களா, சிறுமைப்படுத்துறீங்க மிஷனரிஸ் அப்படின்னா நீங்க எதை நோக்கி எங்களை நகர்த்துறீங்க? அப்போ இப்ப அது என்ன செலக்டிவா ஒரு மாநிலத்துல இந்த மிஷனரிஸை ஃபேவரபிளா பயன்படுத்திட்டு இன்னொரு மாநிலத்துல விட்டுருவாங்களே என்ன? ஜார்க்கண்ட்லயே இல்ல, நான் இந்த இடத்துல நான் இல்ல, நீங்க சொல்றது தேர்தல் ஆணையர் நியமனத்திலிருந்து நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் குறிப்பிட்டு தான் சொல்றீங்க. ஆனால் இந்த காரணிகள் எல்லாம் இது போல மகாராஷ்டிராவில் ஒரு ஸ்வைப் கொடுக்குறாங்க, ஹரியானாவில் ஒரு மாற்றம் வருது அப்படின்னா அதற்கெல்லாம் இவர்கள் ஒன்னு புரிஞ்சுக்குங்க. இவிஎம் ஹேக்கிங் பத்தி சொன்ன எல்லா எக்ஸ்பர்ட்டுடைய வியூவுமே என்ன அப்படின்னா,
ஒட்டுமொத்தமா குத்துற ஓட்டெல்லாம் பிஜேபிக்கு போய் பிஜேபி வின்னு அதுல காட்டிடும்ன்றது கிடையாது. சர்டைன் பர்சன்டேஜ் ஆஃப் டிஃபரன்சஸ் அதுல தான் உங்களுக்கு வந்து தேவையான இடங்கள்ல அதை பயன்படுத்துகிறார்கள். அதுதான் இவருடைய குற்றச்சாட்டு. இருக்கு இங்க இத அதனால தான் உங்களுக்கு வந்து மகாராஷ்டிரா தேர்தலை தள்ளி வச்சவங்களுக்கு ஏன் ஜார்க்கண்ட் தேர்தலை தள்ளி வைக்கல? அங்க தோத்தா கர்நாடகால இல்ல ஒரு விஷயம் சார், இதுக்கு நிறைய குற்றச்சாட்டு வச்சுட்டு பதில் சொல்லணும். கர்நாடகால தோத்தா உங்களுக்கு இவிஎம்ல இது வராது, தெலுங்கானால ஜெயிச்சா வராது. அவங்க என்ன குற்றச்சாட்டு சொல்றாங்கன்னா 2 எலெக்ஷனா மாநிலத்துல வைக்கணும், நாளே ஒண்ணா கூட வச்சிருந்திருக்கலாம், 2 வைக்கிறீங்க. ஜம்மு அண்ட் காஷ்மீர் எப்படி இருந்தாலும் நமக்கு வந்து அப்படி வச்சா காங்கிரஸ் சார்பா இருக்கும். ஓகே, ஹரியானாவை கான்சென்ட்ரேட் பண்ணுவோம், மகாராஷ்டிராவை அதிக சீட்டுகளுக்கு கான்சென்ட்ரேட் பண்ணுவோம், ஃபினான்ஷியல் கேபிட்டல் அவ்வளவுதான். மற்றபடி எல்லா மாநிலங்களும் என்ன சொல்லுவோம் அதை வச்சாச்சு, முடிஞ்சிச்சு. நான் என்ன கேட்குறேன், பள்ளத்தாக்குல இவர் தேசிய மாநாட்டு கட்சி ஜெயிச்சத அப்பெல்லாம் சொல்ல மாட்டீங்களா? ஏங்க இதெல்லாம் ஏங்க சிறு பிள்ளை கூட ஏத்துக்காதுங்க. நீங்க வந்து அதனாலதான் கரைஞ்சி போயிட்டீங்க. 12வது 6வது அதே மாதிரி கொலிஜ் இது 17 ஃபார்ம் பத்தி சொன்னாரு சார். உங்க பூத் ஏஜென்ட் எல்லாம் உங்க பூத் ஏஜென்ட்லாம் வாங்குறீங்களா? பூத் ஏஜென்ட்லாம் உங்கள்கிட்ட திருப்பி ஒன்று ஒப்படைக்கிறாங்களா இல்லையா? நான் சொல்றேன் கண்டமேனிக்கு, அதாவது சொல்றேன்னா பொருந்துற மாதிரியான செய்திகளை கொஞ்சம் சொல்லுங்க அப்படின்னு உங்கள்கிட்ட எதிர்பார்க்குற ஒரு எதிர்கட்சி செய்தி தொடர்பாங்கிற முறையில் கொலிஜியத்துக்கும் சட்ட அமைச்சது நீங்க பாருங்க, சில சீர்திருத்தம் நிறைய முறை நடந்திருக்குது. நீங்க கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் எவ்வளவு 100க்கு மேல இதுல நீங்க எவ்வளவு செஞ்சிருக்கீங்க? நீங்க செய்யலையா? நீங்க அவங்க அமெண்ட்மெண்ட் தான் செஞ்சாங்க, நீங்க கான்ஸ்டியூஷனே மாத்தறதுல இருக்கீங்க, பேரையே மாத்தறீங்க, சட்டத்துக்கு பேரை மாத்திட்டீங்க, நாட்டுக்கு பேரை மாத்தறீங்க. அது என்ன சார் பண்ணுது இந்தியா? அவங்க என்ன சார் பண்ணுது? இந்த மாதிரி பொய்யா கட்டமைக்க சொல்லலையா? இல்ல இதுதான் அடி. இப்ப நீங்க என்ன சொல்றீங்க, கொள்கையத்து சட்டமைச்சு சில இது இருக்குது. இப்போ கொள்கையத்தில் சில சீர்திருத்தம் பண்ணணுங்கிறப்ப அது சட்டமேத்தில் கொஞ்சம் ஒரு கல்பிட் வந்தது யதார்த்தம். அதுக்குள்ள வேலைகளை பார்த்துருக்குறோம். அதே போல இதை பொறுத்தளவு உச்சநீதிமன்றம் எந்த வழிகாட்டுதலும் ஏற்கிறோங்கிறத அங்கே நாங்கள் சட்ட அமைச்சர் சொன்ன பிறகு சரின்னு சொல்லியாச்சு. நான் என்ன சகோதரர் புகாரிட்ட கேட்குறேன், அப்போ உங்கள் காலத்தில் நீங்கள் 2004 2014 போயெல்லாம் அதை பற்றி ஒன்றுமே பேசலையே புகாரி, நீங்கள் அதை பற்றி பேசவே இல்லையே. ராஜீவ்காந்தி அவர்கள் தானங்க அதை கொண்டுட்டு வந்தது, இவிஎம்மை இவிஎம் மிஷினை கொண்டு வந்தது. அது யாரோட? இருங்க, பெல் அதிகாரி இருங்க, பெல் அதிகாரி. அப்புறம் நாங்கள் அப்படி இருந்தால் நாங்கள் ஆட்சியில் எங்கள் ஆட்சியில் தான் நடைமுறைப்படுத்து. உங்கள் ஆட்சியில் சில தொகுதியில் சில மாநிலங்கள் நீ அப்ளை பண்ணீங்க, எல்லா மாநிலத்திலையும் கொண்டு வந்தது 2004 தான். 2004 அப்படி கொண்டு வந்தப்ப நாங்க தோத்துட்ட பிறகு சொல்லவே இல்லையா? தோற்றவர்களுக்கு இவிஎம் பிரச்சனை, ஜெயித்தவர்களுக்கு இவிஎம் ஜனநாயகம் அப்படின்னு எடுத்துக்கலாம். திரு பாலச்சந்திரன், 2 உதாரணம் சொல்றேன். அதாவது பிரச்சனையுடைய அடிப்படையை பார்க்காம இன்னொரு பக்கம் போறதுங்கிறது ரொம்ப எளிதான காரியம். அதானி அவர்களை பற்றி இந்தியாவில் வந்து ஒரு பிரச்சனை எழுப்பப்பட்டது. என்ன எழுப்புனாங்கன்னா, அவர் வந்து இதெல்லாம் ஜேக்கப் பண்ணார், இப்போ இதெல்லாம் அந்த ஷேர் மார்க்கெட் ப்ரைஸ்லாம் ஜேக்கப் பண்ணுறதுக்கு இப்போ சில வழிகளை பயன்படுத்தினார்னு சொல்லி குற்றச்சாட்டு இருந்தது. இப்போ எல்லாரும் எதை பிடிச்சிக்கிட்டாங்கன்னா, அந்த மக்களுடைய பணம் இத்தனை லட்சம் கோடி வீணாக போயிடுச்சு, ஷேர் மார்க்கெட் ப்ரைஸ் எல்லாம் கீழே விழுந்தது, இதைத்தான் எல்லாரும் பேசினாங்க. ஆனால் ஹிண்டன்பர்க் சொன்னது அது இல்லை. அவங்க என்ன சொன்னாங்க, நீங்கள் ஓவர்சீஸ்லேருந்து பணம் கொண்டு வந்தீங்களே, அந்த பணம் உங்களுக்கு எங்கேருந்து வந்தது? இதுதான் அடிப்படை கேள்வி. இந்த அடிப்படை கேள்வியை மறந்தாச்சு. இந்த ஷேர் மார்க்கெட் ப்ரைஸ் கீழே போகிறது மேலே போகும். ஏன்னா அதானி இஸ் ஒன் அமங் த மோஸ்ட் பிரில்லியன்ட் பிஸ்னஸ்மேன் இன் த கண்ட்ரி. அவர் இன்வெஸ்ட் பண்ணது எதில் பண்ணியிருக்காரு? சீ போர்ட்டு, ஏர்போர்ட்டு, நேஷனல் ஹைவேஸு, இதில் என்றைக்குமே நஷ்டம் வராது. அப்போ ஒரு சின்ன இது பிரச்சனை வந்து அதனால் ஷேர் மார்க்கெட் ப்ரைஸ் கீழே போச்சுன்னா மறுபடியும் ஷேர் மார்க்கெட் ப்ரைஸ் மேலே வரும். பிரச்சனை அது இல்லை. பிரச்சனை வந்து ஓவர்சீஸ்லேருந்து உங்களுக்கு வந்த பணத்துக்கு சோர்ஸ் என்ன? அந்த கேள்வியே எங்குமே எழுப்பப்படவில்லை. அப்படி மழுப்பியாச்சு இல்லை. இன்னொன்று நான் முடிச்சுக்கிறேங்க. நீங்க பேசும்போது நான் தலையிடவே இல்லை. அத்தனை பாயிண்ட் நான் சொல்லி அனுமதி கொடுத்தா நான் பேசுறேன். நான் முடிச்சுக்கிறேன். அடுத்து இவிஎம் பற்றி சொன்னாங்க. இவிஎம் பற்றி என்ன சொன்னாங்க? சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் என்ன சொன்னாங்க? இது வரைக்கும் இவிஎம்ல தப்பு நடந்துச்சுன்னு ஒரு ப்ரூஃப் உங்ககிட்ட இருக்கா? இதைத்தான் கேட்டாங்க. ஆனால் கேட்க வேண்டிய கேள்வி என்ன, இவிஎம்மில் தவறு நிகழ்வதற்கு வாய்ப்புகள் இருக்கின்றனவா? வாய்ப்புகள் இருக்கு. இதை யாருமே மறுக்கலை. ஆனால் அந்த கேள்வி எழுப்பப்படலை. அப்போது எல்லாத்தையுமே டைக்ரெஸ் பண்ணிவிட்டு ஏற்கனவே நடக்கிறது நல்லா தான் நடக்குதுன்னு சொன்னால், எங்கேயாவது ஒருத்தர் வந்து அதில் தப்பு பண்ணுறதுக்கு வந்து வழி கண்டுபிடிச்சி அந்த தப்பை பயன்படுத்திட்டாருன்னா உங்கள் ஜனநாயகம் நாசமாக போயிடும். அதனால் அப்படி தப்பு ஏற்படுவதற்கான வாய்ப்புகளே இல்லாமல் இருக்கணும் அப்படின்னு கேட்குறது தான் இவிஎம் வேண்டாம்னு சொல்கிறதுடைய அடிப்படை டிமாண்ட். ஓகே, இப்போ இந்த நம்பர் கன்சாலிடேஷன்ஸ் எல்லாம் நம்ம வந்து தொடர்ந்து பேசுவோம். இடைவேளைக்கான தருணம். இடைவேளைக்கு பிறகு 2 மாநில தேர்தல் முடிவுகள், முன்னிலை நிலவரங்கள் குறித்து பேசலாம்.
இரு மாநில தேர்தல் முடிவுகளின் முன்னிலை நிலவரங்களை பார்த்து வருகிறோம். மகா யுத்தத்தில் மகாராஷ்டிரத்தில் மகாயுதி வென்றிருப்பதாகவே தெரிகிறது. 213 இடங்கள்ல முன்னிலை வகிக்கிறாங்க. அதே போல ஜார்க்கண்ட்ல JMM காங்கிரஸ் கூட்டணி 51 இடங்களுக்கு பெற்று முன்னிலை வகிக்கக்கூடிய நிலவரத்தை பார்க்கிறோம். திரு பாலச்சந்திரன், இப்போ மகாராஷ்டிர தேர்தல் களத்தில் காங்கிரஸ் போன்ற எதிர்க்கட்சிகள் சொல்லக்கூடிய இந்த எலெக்ஷன் ப்ராசஸ், லெவல் பிளேயிங் ஃபீல்ட் இவையெல்லாம் இல்லை, கவர்மெண்ட் மெஷினரி வந்து இந்த ஆளும் கட்சிகளுக்கு சாதகமாக செயல்படுகிறது, இந்த குற்றச்சாட்டுகள் எல்லாம் கடந்து இந்த வெற்றியை தீர்மானிக்கக்கூடிய எக்ஸ்பேக்டர்ஸாக இருந்த விஷயங்கள் எல்லாம் என்ன மகாராஷ்டிர தேர்தல் களத்தில்? இரண்டுக்கும் சரிசமமாக கருத்து கணிப்பு முடிவுகள் பிளேஸ் பண்ணியிருந்தாங்க. பட் இருந்தாலும் இப்படி 200 + 213 அளவுக்கு போகிறதுக்கான காரணம் என்ன? 2 காரணம் இருக்குது. பிஜேபி வந்து ஃபீல்டு ஒர்க்கு ரொம்ப நல்லா பண்ணாங்க. ஏறக்குறைய ஒரு ஃபட்னவிஸ் வந்து சொன்னார், 55 குழுக்களை அடையாளம் கண்டு அந்த சின்ன சின்ன குழுக்கள், அந்த 55 குழுக்களையும் வந்து இவங்க அப்ரோச் பண்ணாங்க. இன்றைக்கி காங்கிரஸுக்கு வந்து அப்படிப்பட்ட வாலண்டியர் ஸ்ட்ரென்த்து வந்து கிடையாது. இன்னொரு காரணம், இதில் கூட்டுறவு இயக்கம் வந்து மகாராஷ்டிரத்தில் ரொம்ப பெருத்த வெற்றி அடைந்தது. அந்த சுகர் மில்ஸ் எல்லாம் இருக்குல்ல, அது பெருத்த வெற்றி அடைந்ததுன்னு சொல்லி 1990 அதை பற்றி ஸ்டடீஸ்லாம் பண்ணாங்க. சரத் பவார் ஒரு ஸ்ட்ராங் ஹோல்டு வச்சிருந்தாரு, அந்த சுகர் சர்க்கரை சாம்ராஜ்யத்தின் அரசர் அப்படின்னு அவர் சொல்றாங்க இல்லையா, அது எப்படி விட்டாங்க? அஜித் பவார் அந்த பக்கம் இருந்தார், அந்த குடும்பத்திலே வந்து பிளவு இருந்தது. அப்போ இங்கே சுகர் பேரண்ட்ஸ் கொஞ்சம் பேர் இங்கே இருந்தாங்க, கொஞ்சம் பேர் அங்கே இருந்தாங்க. இன்னொன்று என்னென்னா, இந்த மாதிரி உங்களுக்கு வந்து பெரிய கூட்டுறவு இயக்கம் வெற்றின்னு சொல்லி சொன்னபோது அந்த வெற்றியை அடைந்தவர்கள்லாம் சுகர் பேரண்ட்ஸ், பெருந்தனக்காரர்கள். இப்போ வியாபாரிகளும் பெருந்தனக்காரர்களும் வந்து ஆளுங்கட்சியை எதிர்க்கிறதுக்கு வந்து பிரியப்பட மாட்டாங்க, அவங்களால பண்ண முடியாது. அவங்க எப்பயுமே அதுக்கு சார்பாக தான் இருக்கணும். இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு ஒரு எலெக்ஷன் நடக்குதுன்னா ஸ்டேட் கவர்மெண்ட் பற்றி ரிஃப்ளெக்ஷன் இல்லை. அதனால் நீங்கள் வந்து ஓட்டு போட்டுடலாம், எப்படி ஓட்டு போடுறீங்களோ அது மாதிரி ஓட்டு போட்டுடலாம், தங்களுடைய ஆதரவாளர்களையும் ஓட்டு போட வைக்கலாம். ஆனால் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு வரும்போது தே ஹேவ் அ ஸ்மால் எட்ஜ். அந்த ஸ்மால் எட்ஜ் வந்து எந்த அளவுக்கு எட்ஜ் பெருசாகுங்கிறத பொறுத்து மார்ஜின் வந்து பெருசாகும். இப்போ நீங்கள் வந்து இப்போ ரிலீஜியஸ் ஆர் காஸ்ட் போலரைசேஷன் மாதிரி இல்லாமல் இந்த வணிக குழுக்கள், கில்ட்ஸ் இவங்க ப்ளே பண்ணுறது வந்து அந்த ஸ்டேட்ல ஆளும் கட்சியா இருக்கிறவர்களுக்கு நோக்கி ஆதரவுகள் மாறும். ஆமாம், அதுவும் இங்கே ப்ளே ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி அதுவும் ப்ளே ஆயிருக்கு. இன்னொன்று முக்கியமான விஷயம், நான் ஏற்கனவே சொன்னேன், ஐடென்டிட்டி பாலிட்டிக்ஸுங்கிறது இங்கே வந்து கிடையாது. இது இங்கேயும் கிடையாது, ஹரியானாலையும் கிடையாது, மத்திய பிரதேசலையும் கிடையாது, பல மாநிலங்கள் வந்து கிடையாது. இப்போ இங்கே வந்து தமிழ்நாட்டை எடுத்துக்கங்க அல்லது கர்நாடகாவை எடுத்துங்க. கர்நாடகாவில் வந்து அவர் ஒரு பெரிய கூட்டணி ஒன்று முதல்வர் வந்து அமைச்சார். அந்த ஓபிசிஸ், SC ST மைனாரிட்டிஸ் இவங்களை வச்சு ஒரு கூட்டணி அமைச்சார். அதை வந்து திறம்பட அவர் வந்து நடத்தி காமிச்சார். அதனால் சாதாரண ஜனங்களுக்கு அந்த விழிப்புணர்வு வந்து அதிகமாக இருந்தது. நீண்ட நெடுங்கால பயணத்தில் நாம் தொடர்ந்து முன்னேறி கொண்டிருக்க வேண்டும் என்றால் அதற்கு இவங்க தான் சரியான கூட்டணின்னு சொல்லி நினச்சாங்க. தமிழ்நாட்டை பொறுத்த மட்டும் தமிழ் உணர்வு உள்ளவங்க இருக்காங்க. அவங்க தமிழ் உணர்வை யார் மதிக்கிறாங்கன்னு பார்த்து அவங்களுக்கு வந்து வாக்கு போடுறதுக்குன்னு ஒரு கூட்டம் இருக்குது. இப்போ பிஜேபி வந்து தமிழ்நாட்டில் they have established their presence. There is no doubt. யார் என்ன சொன்னாலும் they have established their presence. ஆனால் இது மேற்கொண்டு வளருமா இல்லையா அப்படிங்கிறது வந்து தமிழ் மக்களில் பெரும்பான்மையோர் வந்து இவங்க நமக்கு சாதகமாக இருப்பாங்களா இல்லையான்னு அவங்க வந்து ஏற்றுக்கிறத பொறுத்து இருக்குது. இப்போ தமிழ்நாட்டிலேயே பிஜேபிக்கு வந்து இன்னும் வந்து அவங்க எதிர்பார்த்த வளர்ச்சி இல்லை அப்படின்னா, தமிழ்நாட்டுக்கு தேவையான ஸ்கீம்ஸ் வரமாட்டேங்குதுன்னு சொல்லி இவங்க சொன்னாங்கன்னா அதை ஜனங்கள் நம்பக்கூடிய அளவுக்கு தான் பிஜேபியுடைய செயல்பாடு இருக்குது. அது ஒரு செங்கல் எய்ம்ஸ், மதுரை எய்ம்ஸையை பற்றி பேசிக்கிட்டே இருப்பாங்க இவங்க. அவங்கள்ட்ட இதுக்கு பதில் இல்லை. இது மாதிரிப்பட்ட காரணங்கள்னால அவங்களால வளர முடியலை. இன்னொன்று என்னென்னா, ஒருங்கிணைந்த வளர்ச்சிங்கிற ஒரு தத்துவம், அந்த ஒருங்கிணைந்த வளர்ச்சிங்கிறது வந்து லாஸ்ட் மேன் இந்த கியூவை முதல்ல பார்க்கணும் அப்படிங்கிறது தியரட்டிக்கலி. அந்த அளவுக்கு எந்த அளவுக்கு அப்படி பார்க்குறதுக்கு முயற்சி பண்ணுறாங்களோ அந்த கட்சிகள் வந்து இங்கே வந்து வலுத்த கட்சிகளாக இருக்கும். பிஜேபி வந்து அப்படி கிடையாது. நான் பல மன்றங்கள் இன்றைக்கும் நான் அந்த கேள்வி வைக்க முடியும். வர்ணாசிர தர்மத்தை பிஜேபி ஆதரிக்கிறதா இல்லையா அப்படின்னு கேள்வி கேட்டால் அதுக்கு ஆம் அல்லது இல்லை அப்படின்னு ஒரு ஆன்சர் தான் இருக்க முடியும். அந்த ஒரு ஆன்சர் இது வரைக்கும் நான் கேள்விப்பட்டதில்லை. தமிழ்நாட்டில் இல்லைன்பாங்க, தமிழ்நாட்டுக்கு வடக்கு ஆமாங்க. இதுதான் பிரச்சனையே. RSS வந்து வர்ணாசிர தர்மத்தை ஆதரிக்கிறதா இல்லையா அப்படின்னு கேட்டால் உண்டு அல்லது இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க, மழுப்பி தான் பதில் சொல்லுவாங்க. ஆனால் அது வந்து ஒரு கீ பிளேயிங் ஃபேக்டர் இல்லையா? பாஜக வந்து ஒரு களத்துக்கும் என்ன அரசியல் தேவைங்கிறத பிக் பண்ணி பிளே பண்ணுது. வாக்கு அரசியலை மாற்றக்கூடிய வல்லமை இருக்கு. ஹரியானால அதே மாதிரி ஜட் வாக்குகள், இது போல ஜாதி ரீதியான வாக்குகள்ல
கேண்டிடேட் போஸ்டர் பண்றது, எதிர்த்தரப்புல இருக்கக்கூடிய அதிருப்தி அலைகளை எப்படி தனக்கு சாதகமாக பயன்படுத்திக்கிறது. இங்கேயும் 2 கட்சிகள் 4 பிரிவுகளாக பிரிந்திருந்தாலுமே கூட வாக்குகளை இந்த பக்கம் கன்சாலிடேட் பண்றதுக்கு என்னென்ன விஷயங்களை ப்ளே பண்ணணுங்கிறத ப்ளே பண்றாங்க இல்லையா? அப்ப தேர்தலுக்கான கல வியூகத்தை அமைப்பதில் பாஜக சரியாக ஏன்னா காங்கிரஸ் வந்து இப்போ கார்கேயும் ராகுல் காந்தியும் சேர்ந்து வந்து ஒரு ஃபர்ம் ஸ்டாண்டு கொண்டு வந்துட்டாங்க. வி ஸ்டாண்ட் ஃபார் எஸ்சி எஸ்டி ஓபிசி மைனாரிட்டிஸ் அப்படி ஒரு ஃபர்ம் ஸ்டாண்டு கொண்டு வந்துட்டாங்க. இன்னைக்கு இவங்க வாக்கு எண்ணிக்கையில் இவங்க பெருத்தவர்களாக இருந்தாலுமே அந்த ஆட்சி அமைப்பு அதிகாரத்தில் வந்து பெருத்தவர்களாக வலிமை உள்ளவர்களாக இருக்கிறதுங்கிறது வந்து மேல்தட்டு மக்கள் தான் இன்னைக்கு வரைக்கும். அவங்கள சார்ந்து கீழ்த்தட்டு மக்கள் இருக்கிற வரைக்கும் அப்படிப்பட்ட மாநிலங்களில் வந்து ராகுல் காந்தியும் கார்கேயும் ரொம்ப சிரமப்பட வேண்டியிருக்கும். அவ்வளோ லேசாக கிடைக்கும். இன்னும் சொல்ல போனால் அவங்களுடைய தலைவர்களே அந்த மத்திய பிரதேசில் வந்து கமல்நாத் இருக்காரு, இவங்களே வந்து சாஃப்ட் ஹிந்துத்துவா பீப்புள் தான். இப்போ இவர் வந்து பாலகங்காதர் திலக் வந்து அவ்வளோ பெரிய ஒரு விடுதலை போராட்ட வீரர். ஆனால் அவர் வந்து என்ன சொன்னார் இதில் வந்து விடுதலை போராட்ட சமயத்தில், நானும் சமரும் ஒரே இடத்துல பக்கத்தில் அமர்ந்துகிறது எனக்கு கொஞ்சம் விசித்திரமாக தான் இருக்குன்னு சொன்னவர். அப்போ எல்லா கட்சியிலையுமே மகாராஷ்டிரத்தை பொறுத்த மட்டும் ஹிந்துத்துவ எலிமெண்ட் வந்து ஸ்ட்ராங்காக இருந்தது இருக்கு. அப்போ இன்னைக்கு காங்கிரஸ் வந்து பலம் அடையணும்னா அவங்க ஒரு பெரிய மாறுதலை தலைமையில கொண்டு வரணும் இந்த மாநிலங்களில். அது வராத வரைக்கும் காங்கிரஸ் தரப்புல இருந்தே கேட்போம். லட்சுமி ராமச்சந்திரன் இணைந்திருக்கிறாங்க. இணைந்தமைக்கு நன்றி. இந்த தருணத்துல எப்படி உணர்றீங்க? நிறைய யுக்திகள்லாம் மகாராஷ்டிர தேர்தல் களத்துல பயன்படுத்தப்பட்ட போதும் அது வாக்குகளாக இடங்களாக கன்வெர்ட் ஆகலை அப்படிங்கிறது அன்பார்ச்சுனேட்டா நினைக்கிறீங்களா? உங்களுடைய இந்த தருணத்தில் பார்வை என்ன? வணக்கம். லெட்ஸ் ஸ்டார்ட் வித் த பாசிட்டிவ்ஸ். ஜார்க்கண்ட்ல வந்து இந்தியா கூட்டணி ஜேஎம்எம் தலைமையில போட்டி போட்டோம். நல்ல ஒரு கிளியர் லீட்ல இருக்கும். அங்க ஆட்சி நிச்சயமா கைப்பற்றுவோம் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்கு. இது வந்து ஒரு வேர்டிக்ட் அகேன்ஸ்ட் அந்த ஈடியை வச்சு இவங்களோட அந்த பப்பட்ஸை வச்சு இவங்க வந்து பண்ற இன்ஸ்டிடியூஷன்ஸை மிஸ்யூஸ் பண்ணி ஒரு சீஃப் மினிஸ்டரை, ஒரு ஃபர்ஸ்ட் ட்ரைபல் சீஃப் மினிஸ்டரை வந்து ஒரு 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 ஒப்பு பெறாத ஒரு கேஸுக்கு வந்து ஜெயில போட்டாங்க. அதுக்கு அகேன்ஸ்டா மக்கள் வந்து ஓட்டு போட்டிருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் பாக்குறோம். கூடிய விரைவில் திரு சொரேன் அவர்களின் தலைமையில அங்க ஆட்சி அமையும் அப்படிங்கிற நம்பிக்கையில இருக்கிறோம். வயநாடுலயும் பிரியங்கா அவர்கள் வந்து ஒரு மிகப்பெரிய வெற்றியை நோக்கி நகர்ந்து கொண்டு இருக்கிறார். மகாராஷ்டிராவுக்கு வருவோம். இங்க எல்லாரும் பேசின மாதிரி அது எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் தான். ஆக்சுவலி நீங்க பாராளுமன்ற தேர்தலில் பாத்தீங்கன்னா வந்து வாக்கு வித்தியாசத்துல அவங்க வந்து கிட்டத்தட்ட 17-18 இடங்கள் ஜெயிச்சிருந்தாங்கன்னு நினைக்கிறேன். நாங்க 8-9 ஜெயிச்சிருந்தோம். ஆனா வாக்கு சதவீதம் பார்த்தோம்னா வந்து 2 பேருக்கும் வந்து 1% கீழே தான் இருந்தது. ஸோ அதனால நாங்க வந்து இன்னும் ஒரு க்ளோஸ் கான்டெஸ்டா இருக்கும்னு எதிர்பார்த்தோம். ஆனா அது அப்படி அமையல. ஸோ இது மிகவும் வருத்தம் தரக்கூடிய ஒரு ரிசல்ட் தான் வந்திருக்கு. நாங்க வந்து நல்லா ரொம்ப இன்ட்ரோஸ்பெக்ஷன் பண்ணணும், நாங்க ஆராயணும் என்ன எங்களுக்கு நாங்க எக்ஸ்பெக்ட் பண்ணது ஏன் எங்களால அந்த அளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்க முடியல அப்படிங்கறத நாங்க வந்து யோசிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். எனக்கு வந்து பர்சனலா நான் சொல்றேன், எனக்கு வந்து இந்த ஒரு மிகவும் வருத்தம் அளிக்கக்கூடிய ஒரு ரிசல்ட்டா ஏன் இருக்குன்னு நான் சொல்றேன். நீங்க பாத்தீங்கன்னா ஒண்ணு வந்து மும்பைய வந்து அந்த தாராவி ஏரியாவை வந்து அதானிக்கு கொடுத்துட போறாங்க. இந்த வெர்டிக்ட் வந்து அதை இன்னும் அதை ஃபெசிலிட்டேட் பண்ண போகுது. ரெண்டாவது வந்து நீங்க பாத்தீங்கன்னா மெட்ரோ ப்ராஜெக்ட், அதுக்காக வந்து மும்பை மாதிரி ஒரு மெட்ரோபாலிட்டன் சிட்டில வந்து அந்த கிரீனரி, அதாவது மரங்கள் இருக்கக்கூடிய ஒரு இடத்த வந்து அழிக்க போறாங்க இந்த மெட்ரோ ப்ராஜெக்ட். அந்த அரே ஃபாரஸ்ட் அப்படிங்கிறது வந்து ஒரு முக்கியமான ஒரு இஷ்யூவா இருந்தது போன எலெக்ஷன் கூட. அந்த இது வந்து அதுக்கும் பெரிய நம்ம வந்து இப்போ வந்து கிளைமேட் சேஞ்சை பத்தி பேசிட்டு இருக்கிறோம். ஏன்னா எங்க பார்த்தாலும் நீங்க இன்னைக்கு ராமநாதபுரத்துல போன வாரம் நம்ம என்ன மழைன்னு பார்த்தோம், நம்ம வயநாடுல வந்து லேண்ட்ஸ்லைடு பார்த்தோம், ஹிமாச்சல் பிரதேஷ்ல லேண்ட்ஸ்லைடு பார்த்தோம். இந்த நம்ம வந்து மைனிங்காகவும் மற்ற வளர்ச்சிகளுக்காகவும் வந்து வனங்களை வந்து அழித்து கொண்டு
வந்துட்டு இருக்கோம். அதுக்கு வந்து அவங்களோட கூட்டணி வந்து அந்த மெட்ரோ ப்ராஜெக்டுக்காக வேற அவங்க அந்த ஃபாரஸ்ட்டை வந்து அழிச்சே தீரணும் அப்படின்னு ஒரு கங்கணம் கட்டிட்டு இருக்காங்க. இந்த 2 விஷயம் எனக்கு வந்து பர்சனலா ரொம்பவும் வருத்தம் அளிக்கக்கூடிய ஒரு விஷயம். இது 2த்துக்கும் இந்த வெற்றி வந்து அவங்களோட இந்த வெற்றி வந்து வழிவகுக்கும். அதானி வந்து தாராவியோட ஒரு கிங்கா மாறிடுவாரு. அதே மாதிரி இந்த ஆரே ஃபாரஸ்ட் அப்படிங்கிறது ஒரு அர்பன் ஃபாரஸ்ட், மும்பை மாதிரி ஒரு நகரத்துக்கு அதுதான் வந்து ஆக்சிஜன் சோர்ஸ். இன்னைக்கு டெல்லி எந்த மோசமான ஒரு நிலைமையில இருக்கு நம்ம அப்படிங்கறத ஒவ்வொரு நாளும் ஹெட்லைனா வந்துட்டு இருக்கு, ஒவ்வொரு பேப்பர்லயும் ஒவ்வொரு நியூஸ் சேனல்லயும். அந்த மாதிரி எங்கேயாவது மும்பையும் மாறிட போகுது அப்படிங்கிற ஒரு அச்சம் எனக்குள்ள இருக்கு. மற்ற விஷயங்களே நாங்க ஆராயணும். அவங்களோட அந்த லார்ட்லி பெஹனா ஸ்கீம் அப்படிங்கிற அந்த பெண்களுக்கான அந்த ஸ்கீம் வந்து 6 மாசத்துக்கு முன்னாடிதான் ஆரம்பிச்சிருக்கிறாங்க. பெண்களுக்கு, அதுவும் ரூரல்ல இருக்கிற பெண்களுக்கு வந்து 6,500 ரூபாய் 6 மாசமா வந்து பேங்க் அக்கவுண்ட்ல போட்டு வந்துட்டு இருக்காங்க. அதோட இம்பாக்ட்னு சொல்றாங்க. ரூரல் ஏரியாஸ்ல வந்து அதோட இம்பாக்ட் வந்து மிகப்பெரிய அளவோட மக்களை வந்து அவங்க கூட்டணிக்கு வந்து வாக்களிக்கிறதுக்கு ஊக்கப்படுத்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஐ மீன் அதர் ரீசன்ஸ் ஹேவ் டு பி இன்ட்ரோஸ்பெக்டட். இல்லை, மகாராஷ்டிர தேர்தல் காலத்தில் வந்து 288 தொகுதிகளுமே ஒரு தொகுதியுமே தனிப்பட்ட ஒரு தேர்தல் மாதிரி ஒரு இஷ்யூ பேஸ் பண்ணி சந்திக்க வேண்டியதாக இருந்தது. 6 ரீஜன்ஸ் பிரிக்கிறாங்க, 6 ரீஜன்ஸில் வேறு வேறு யுக்திகள் பிரயோகிக்கப்பட வேண்டியது இருந்தது. அப்படின்றப்ப ஒரு மாநிலத்திற்கான ஒரு ஸ்ட்ராட்டஜியாக தேர்தலை சந்திக்கிறது அப்படிங்கிறது இங்கே கடினமாக இருந்தது. ரீஜன் பை ரீஜன், கான்ஸ்டியூவன்சி பை கான்ஸ்டியூவன்சி ஸ்ட்ராட்டஜி பில்ட் பண்ண வேண்டியது இருந்தது. அங்க மகா விகாஸ் அகாதி லேக் ஆயிருச்சு அப்படிங்கறத புரிஞ்சுக்கலாமா? ஆமா, நிச்சயமா. ஐ மீன் ஸ்ட்ராட்டஜி வைஸ் ஏற்கனவே பேசினவங்க சொல்லிட்டு இருந்தாங்க, இந்த கூட்டணிங்கிறது வந்து எங்களுக்கு இது புதுசு, இந்த மாதிரி ஒரு கூட்டணி. ஃபார் எக்ஸாம்பிள் சிவசேனாவோட நாங்க ஒர்க் பண்ணது இல்லை. ஸோ ஸ்ட்ராட்டஜிங்கிறது வந்து ஒன்னா சேர்ந்து ஒர்க் பண்ணி டெவலப் பண்ண வேண்டிய ஒரு விஷயம். ஸோ அது எந்த அளவுக்கு அந்த அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தது, எந்த அளவுக்கு ஸ்ட்ராட்டஜைஸ் பண்ண முடிஞ்சது, இந்த டிஃபரன்சஸ் எல்லாம் சார்ட் பண்ணி தேர்தலுக்கு எங்க இன்டர்னல் டிஃபரன்சஸ் எல்லாம் சார்ட் பண்ணிட்டு தேர்தலுக்கு வந்து எங்களை ரெடியாக்கிக்க, எங்களை வந்து அதுக்கான அந்த ஒரு நெரேட்டிவை டெவலப் பண்ண எவ்வளோ நேரம் செலவழிக்க முடிஞ்சது அப்படிங்கிறதெல்லாம் வந்து ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி. ஐ மீன் எல்லாமே நாங்க வந்து இது இன்டர்னல் இன்ட்ரோஸ்பெக்ஷன் பண்ணியே தீரணும். அதுதான் எனக்கு இந்த தருணத்துல என்னால அவ்வளவுதான் சொல்ல முடியும். நிச்சயமாக. திரு பாலச்சந்திரன், இப்போ ஆட்சிக்கு வரப்போகுது மகாராஷ்டிரத்துல பாஜக கூட்டணி. இதற்கு பிறகு சீன்ஸ் எப்படி இருக்கும்? தேவேந்திர ஃபட்னவிஸுக்கு வந்து முதலமைச்சர் ஆகணும் அப்படிங்கிற ஒரு ஆஸ்பிரேஷன் இருக்கும். அதே போல ஏக்நாத் ஷிண்டே முதலமைச்சர் நாட்காலியில் அமர்ந்தவர், அவர் ஒரு ரிபலாவும் வந்தவர். அஜித் பவாருக்கும் இருக்கும், தன்னுடைய சொந்தக்கார உறவினரையே வந்து இது பண்ணிட்டு வந்திருக்கும் அப்படிங்கிற இது போன்ற ஆஸ்பிரேஷன்ஸ்க்கு மத்தியில் எப்படி கம்ஃபர்டபுளாக அவங்க வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக தான் இருக்குது. ஆட்சி அமைவு எப்படி இருக்கும்? இந்த வெற்றி மோடி இன்னும் பாஜகவில் வந்து ஒரு தலைமையில் பலப்படுத்தக்கூடியது. அடுத்து ஜேபி நட்டாவிற்கு பிறகு பாஜகவில் தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய தலைமை மோடி அவர்களுடைய செலக்டட் பர்சனாக இருக்கும். அதற்கு இந்த வெற்றி ஒரு காரணமாக இருக்குன்னு கூட ஒரு வியூகம் எல்லாம் பார்வை சொல்லப்படுகிறது. எப்படி புரிஞ்சு? இல்லை, மோடிக்கு வந்து இது பெரிய வெற்றி. அதனால் அடுத்து பாஜக தலைவராக யார் வருவாருங்கிறது மோடியுடைய ஆதரவாளர் தான் வர முடியும் அப்படிங்கிறது இன்றைக்கி உள்ள சூழ்நிலை. இங்கே முதலமைச்சராக வந்து அநேகமாக ஃபட்னாவிஸ் தான் வருவார். வந்ததுக்கப்புறம் கோட்டைக்குள் குத்துவிட்டு அமைதியாக நடக்கும், அது கண்டிப்பாக நடக்கும். அவங்களுக்குள்ள வச்சுக்குவாங்க. பிஜேபி வந்து வெரி டிசிப்ளின்டு பார்ட்டி. இப்போ அவங்க நினச்சாங்கன்னா இவங்க ராஜஸ்தானில் வந்து முதலமைச்சராக இருந்த அவ்வளோ செல்வாக்கு பெற்ற அந்த பெண்மணியை வந்து நீங்கள் அடுத்து வந்து முதலமைச்சராக இருக்க மாட்டீங்க, மத்திய பிரதேசில் சௌஹான் இருக்க மாட்டார், அதனால் இந்த கட்சி குறைஞ்சி போயிடுச்சா, அவங்ககிட்ட இருக்கிற அந்த கட்டுப்பாடு வந்து போற்றுதற்குரிய ஒரு கட்டுப்பாடுன்னு சந்தேகமே இல்லை. அவங்களுக்குள்ள எந்த பிரச்சனையும் இருக்காது பிஜேபிக்குள்ளே. ஆனால் கூட்டணின்னு சொல்லி இருக்கிறதுனால ஏக்நாத் வந்து கொஞ்சம் நிச்சயமாக வந்து அதிருப்தியை காமிப்பார். அப்புறம் சில இடி இந்த மாதிரி சில அமைப்புகள்லாம் இருக்குது, அதனால சும்மா இருந்துருவார் கடைசியில். அதுதான் நடக்கும். அதாவது
இது கூட்டணிகள் இல்லை, எந்த குழப்பமும் இல்லை. இந்த குழப்பம் இருந்துச்சு சொல்லிட்டு தான் இந்த மகா விகாஸ் அகாடி இன்றைக்கி அதை ஏமாற்றம் சந்திச்சிருக்கு. எவ்வளோ பாருங்கள், நாங்களே எதிர்பார்க்காததை விட வெற்றி எங்களுக்கு பெரிய லெவலில் கொடுத்து கிட்டத்தட்ட 220 இடங்கள் வந்திருக்குது கிட்டத்தட்ட. அதனால் கூட்டணியில் ஒரு ஒற்றுமை ஒருங்கிணைப்பு இருக்குது, ஒத்த கொள்கையோடு கிட்டத்தட்ட அப்படி அந்த அடிப்படையில் அது வீழ்த்த வேண்டும் காங்கிரஸ் கூட்டணி என்பதை மக்கள் வாக்களிச்சிருக்காங்க. தொடர்ந்து இந்த டபுள் இன்ஜின் சர்க்கார் தொடர வேண்டும் அவருக்கு வாக்களிச்சிருக்காங்க. ஒன்று இந்த விஷயத்தில் ஒன்று, இது அந்த ஐயா சொன்னாங்க நரேந்திர மோடி அடுத்து சொல்கிற ஒரு கேள்வி கேட்டீங்க, அவங்க தான் தலைவராக. பொதுவாக நாங்கள் ஒரு குடும்பம், ஐயாவே சொன்னாங்க, பொதுவாக நாங்கள் குடும்பம். நாங்களே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் மத்திய பிரதேசம் இருக்கலாம், ராஜஸ்தானாக இருக்கலாம், பழையவர்கள் சொன்னால் அவர்களை உயர்த்திட்டு அடுத்தது புதியவர்களுக்கு வாய்ப்பு. அதனால தான் சொல்கிறேன், இப்போ அடுத்த தேசிய தலைவர் யாருன்னு எங்களுக்கு தெரியாது. 20 கோடி தொண்டரில் ஒரு தலைவராக இருப்பார். இன்னொரு 20 கோடி தொண்டரில் நரேந்திர மோடியை கட்சி நாட்டு மக்கள் விரும்புறாங்கன்னா நரேந்திர மோடி அது எப்படி அவர் நீடிக்கிறதுக்கு மட்டும் நாட்டு மக்கள் விரும்புறாங்க? சிவராஜ் சிங் சௌஹானுக்கோ வசுந்தரா ராஜேவுக்கோ இன்னும் பிற ரீஜன் வைஸ் வந்து மோடியை விட அந்த ரீஜன்ல பாப்புலாரிட்டி அதிகமா இருக்கக்கூடிய சீனியர்ஸ் வந்து சிவராஜ் சௌகானம்மா நாங்கள் கொண்டு வந்து மத்திய அமைச்சரவையில் உட்காந்து இன்றைக்கி பல ஸ்டேட்டுக்கு இன்றைக்கி அடுத்த யூகோல் கொண்டு வந்து வச்சுருக்கிறோம். சரிங்களா? அதனால் அடுத்த புதியவர்களுக்கு வாய்ப்புங்கிறத நோக்கி நம்ம செல்றோமே தவிர மற்றவர்கள் யார் வேணாலும் வரலாம். பாஜகவில் யார் வேணாலும் முதல்வராக வரலாம், யார் வேணாலும் ஜனாதிபதியாக வரலாம். அதுக்கு நாங்கள் ஒரு எடுத்துக்காட்டு என்பதை சொல்கிறோமே தவிர இதுதான். பாஜகவுக்கு ஒரு பெண் தலைவர் வருவாங்களா அப்படிங்கிறது ஒரு கேள்வியாக இருக்குது. 2 மாநிலங்களில் இந்த சட்டமன்ற தேர்தலினுடைய அலை ஒரு மாதிரியாக வீசி இருந்தால், இடைத்தேர்தல்களில் பெரும்பாலும் காங்கிரஸ் கூட்டணி கட்சிகளுக்கு சாதகமாக அலை வீசி இருக்கு அப்படிங்கிறத இந்த முன்னிலை விவரங்கள் மூலமாக புரிந்து கொள்ள முடிகிறது. இதுவரை அரங்கத்தில் இணைந்திருந்து நிறைய பார்வைகளை பகிர்ந்து கொண்ட விருந்தினர்களுக்கு நன்றி. நேரில் இணைந்திருந்த நேயர்களுக்கும் நன்றி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.